Yes. Hi, hello, vanakkam champions. This is your Premila Mam and எல்லாருக்கும் good morning. இன்னைக்கு you have your chemistry exam. So அதுக்கு எப்படி prepare பண்ணலாம், மாசா ஃபுல்லா எப்படி ரிவைஸ் பண்ணலாம்ங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். சும்மா எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கறத விட நம்ம லைவா ரிவைஸ் பண்ண போறோம். So are you guys ready? என்னோட ஆடியோ வீடியோ எல்லாம் கிளியரா இருக்கு அப்படினு சொன்னீங்கன்னா we'll start the session right away. Let me know. So first of all, எல்லாருக்கும் God bless you டாக்கண்ணா. ரைட், நீங்க இந்த எக்ஸாம் வண்டர்ஃபுல்லா எழுதணும், பக்காவா எழுதி சூப்பரா மார்க்ஸ் வாங்கணும். And trust me, with all the love and with all the devotion, I'm saying you are going to be the best. ஓகேவா? நீங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டிருக்கீங்க, இவ்வளோ நாள் ஒவ்வொரு விஷயத்தையும் கிளியரா படிச்சிருக்கீங்க. அதற்கான ரிசல்ட்டை இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. ஸோ trust the process and கண்டிப்பா for sure you will be on the top list. ஓகே, ஸோ இப்போ என்னோட லைவ் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா சொல்றேன் கண்ணா. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் கண்டிப்பா சொல்றேன். ஓகே, so just give me a minute of time. Okay, in the PDF மட்டும் I'll add it. என்னடா இது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. one minute guys. Okay, just give me a minute of time. இந்த மாதிரி தான் ஒன் பேஜ் நோட்ஸ் நான் உங்களுக்கு தர போறேன். யாரெல்லாம் கிளாஸ்ல த்ரூ அவுட் இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த ஒன் பேஜ் நோட்ஸ் நான் தர மாதிரி இருக்கும். சரியா? those who are there in the class throughout, they will get this one page note. மற்றவங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதுக்காகவாச்சு, okay, see how wonderfully it is done. ஸோ இதுக்காகவாச்சு please ensure that you are there in the live. ஓகேவா? கிளியரா? ஃபைன். ஓகே, ரைட் ரக்கடா. இப்போ this is far more better. Oof. One minute. So in the session வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா this session is going to be just for 2 hours. Okay, but அந்த 2 hoursல நம்ம full portion ரிவைஸ் பண்ண போறோம். and நான் உங்களுக்கு நோட்ஸை காமிக்கிறேன். அந்த நோட்ஸை நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தர மாதிரி இருக்கும். ஓகேவா? கிளியரா? ஸோ நேற்றுக்கு பண்ண மாதிரியே நம்ம ஃபுல் சாப்டரை ரிவைஸ் பண்ண போறோம். கிளியரா? Hi Yuvaraj, 2 hours of class dakana, maximum 6:30 kulla we will wind up. We will finish all the chapters. Okay? Yes, start பண்ணலாமா? Shall we? Okay, இதுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி this is the material which I am going to give it to you. நீங்க போன்ல பார்த்தா தெரியும், ஒரு பேஜ்ல ஃபுல்லா எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, சொல்யூஷன்ஸ், கெமிக்கல் கைனடிக்ஸ்னு சொல்லி எல்லா சாப்டரையும் நம்ம கவர் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஃப்ளோ சார்ட் தான் இது ஏதோ சும்மா இங்கேருந்தோ தூக்கிட்டு வந்தது இல்லை. திஸ் இஸ் பீயிங் ப்ரிப்பேர்ட் பை ஆர் ஓன் டீம். சரியா? உட்கார்ந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ எலக்ட்ரோகெமிஸ்ட்ரிக்கான ஒரு பேஜ் 1 பேஜ் நோட்ஸ் இருக்கு, கெமிக்கல் கைனடிக்ஸ்க்கான 1 பேஜ் நோட்ஸ் இருக்கு, டிஎன்ஏ பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கான 1 பேஜ் நோட் இருக்கு. ஃபைன். ஸோ இந்த மாதிரி எல்லா சாப்டர்ஸ்க்கான 1 பேஜ் நோட்ஸுமே உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? ரைட்டா? ஸோ இதைத்தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அண்ட் பிஃபோர் 6 நிக்கனா 6:30 I'll finish it up. I'll wrap it up. Okay, that is for sure. சரி, இப்போ ஃபர்ஸ்ட்
நம்ம எந்த சாப்டர்ல இருந்து ஆரம்பிக்கலாம்? You guys tell me. You guys tell me from which chapter we can start. Quick-ஆ நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். So you guys tell me from which chapter we can start. Good morning, good morning. You guys tell me from which chapter we can start. Organic chemistry ல இருந்து ஆரம்பிக்கலாமா? Okay, so we'll start with organic chemistry. Organic chemistry ல ரொம்ப high weightage இருக்கக்கூடியது நம்மளோட aldehydes, ketones and carboxylic acid. So I'll start with aldehydes, ketones and carboxylic acid. சரிங்களா? Just 1 minute. Aldol condensation எல்லாமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். Don't worry கண்ணா. So aldehydes. So just give me a minute. இது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. Okay. So yes. ஒரே நிமிஷம் டைம் தாங்க. I'll just take the page. Voilà. இல்ல. Coordination compounds. வந்துட்டால? Okay, so we are going to start with aldehyde, ketones and carboxylic acid. Notes வந்தாச்சு. Okay, 1 pageல சூப்பரா ரிவைஸ் பண்ண போறோம். And trust me guys, நம்ம வெறும் 10 minutesல இத ஃபுல்லா ரிவைஸ் பண்ண போறோம். சரிங்களா? Right? Do you want me to use this or your PPT? அதையும் சொல்லிருங்க. Do you want me to use this or the PPT? கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். Okay, Mirai. I understand Kana. But just give me 2 hours. 2 hours நான் ஃபுல்லா முடிச்சு தந்துறேன். PPT. Yes, இது நான் உங்களுக்கு ஸ்டடி பண்றதுக்கு ரிவைஸ் பண்றதுக்கான மெட்டீரியலா தரேன். We will use PPT. சரியா? Is it fine? Okay. Just give me 1 minute. Just give me one minute. கிடைச்சிட்டான்ல. We'll start with aldehyde ketones only da kana. எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுவோம். per chapter 10 to 15 minutesல நம்ம கவர் பண்ணுவோம். சரியா? per chapter we'll finish it in 10 to 15 minutes. Okay. Per chapter we will be covering it in 10 to 15 minutes. Okay va? One minute, ra.
Okay. That. இந்த notes தந்தறேன் கண்ணா, just for giving it to you. உங்களுக்காக தான் அந்த 1 page notes நான் create பண்ணிருக்கேன். சரியா? So please don't worry. Whoever is there in the class till the end. Okay வா, இந்த class முடியிற வரைக்கும் யார் இருக்கீங்களோ எல்லாருக்குமே அந்த 1 page notes கிடைக்கும். Okay? Don't worry, don't worry, don't worry. This will be given to you. Fine. So first நம்ம aldehyde ketones and carboxylic acid ல இருந்து ஆரம்பிக்க போறோம். இந்த சாப்டருக்கு total weightage எவ்வளவு அப்படினு பாத்துக்கிட்டீங்கன்னா, this chapter has a total weightage of 8 marks, which means entire syllabus லயே second highest weightage chapter இதுதான், and organic ல வெச்ச highest weightage chapter இதுதான். சரியா? So இந்த சாப்டர்ல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு naming reactions வரும். So shall we start? Shall we start? I'll teach you aldol, cross aldol, canisoro, everything, everything. Right? நேற்று மாதிரியே நம்ம ஃபாஸ்டா போறோம். எக்ஸாக்ட்டா அடுத்த 10 minutesல we are going to complete it. So 4:55 குள்ள இத முடிக்கணும். So on the count of 3, 2, 1. First, aldehyde ஓட functional group என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, it is CHO. ketone ஓட functional group என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, it is CO. whereas carboxylic acid னு பாத்துக்கிட்டீங்கன்னா, it is COOH. இப்போ first நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? அவங்களோட common name என்ன? IUPAC name என்ன? aldehyde க்கு IUPAC name alkanal, AL. next, ketone க்கு it is alkanone, ONE. அதுக்கு அப்புறமா carboxylic acid க்கு it is oic acid. next, preparation of aldehyde prepare பண்ணதுல நிறைய naming reactions இருக்கு, எல்லாமே important. I'll give you tricks. first, acyl chloride ல இருந்து, அதாவது RCO C ல இருந்து எப்படி prepare பண்றது, இதுக்கான reaction தான் Rosenman reaction. இந்த reactionல என்ன பண்ணுவாங்க? RCO C ல in presence of palladium barium sulfate வச்சு reduce பண்ணுவாங்க. reduce பண்ணும்போது உங்களுக்கு aldehyde உருவாகும். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? boss, pet, red, rose. boss, pet, red, rose. இங்க bossங்கிறது barium sulfate, petங்கிறது palladium, redங்கிறது reduction, roseங்கிறது Rosenman reaction. So first naming reaction boss, pet, red, rose. இத ஞாபகம் வச்சுட்டா reaction full. அடுத்ததா from nitriles and ester என்ன பண்ணுவாங்க? RCN essential to HCl hydrolyze பண்ண யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரியாக்ஷனுக்கு பேர் ஸ்டீஃபன் reaction. and இந்த ரியாக்ஷன் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? the order is Stepson is very clever. Stepson is very clever. இங்க Stepson stands for Stephen, step stands for Stephen, sun stands for essential to, clever, very clever stands for HCl, and chlorine, which is that throughout the reaction. So Stephen reaction எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? Stepson is very clever, step Stephen sun essential to, very clever, HCl. clear? அடுத்ததாக மூணாவதா etard reaction, very very important. etard reactionல toluene with the help of chromyl chloride நம்ம hydrolyze பண்ண போறோம் aldehyde எடுக்க. இப்போ இந்த reaction ஞாபகம் வச்சுக்க, எட்டிப்பாத்தா croclub. எட்டிப்பாத்தா croclub. எட்டி means etard, croclub means chromyl chloride. எட்டிப்பாத்தா croclub. இது ஞாபகம் வச்சுட்டா போதும், இந்த reaction வந்துடும். அடுத்ததா செகண்டா கொடுத்திருக்கிற இந்த reaction நமக்கு வேணா, third one தெரிஞ்சா போதும். So benzene, carbon monoxide, HCl, AlCl3 and CuCl. இந்த ரியாக்ஷனோட பேர் கெட்டமின் கோச் ரியாக்ஷன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? பென்னும் கெட்டரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? பென் stands for benzene, getter stands for name of the reaction. பென் வந்துட்டு கெட்டர் எக்ஸாம கிளியர் பண்ணிட்டான்னு. Here clear stands for HCl, AlCl3, CuCl3. Okay, so பென் வந்துட்டு கெட்டர் எக்ஸாம கிளியர் பண்ணதுனால ஹையா once again HCl குறிக்கும், கோச்சுக்கிட்டா coach reaction. Okay, so Ben getter exam la clear பண்ணதுனால ஹையா கோச்சுட்டான். இங்க Ben is for benzene. Getter is the name of the reaction. Clear is for HCl, AlCl3, CuCl. அதுக்கப்புறமா high stands for HCl. That is how you remember this reaction. அதுக்கப்புறமா நம்ம next இத பார்ப்போம். அப்படியே preparation of ketone க்கும் போவோம். Same concept, நேம்லாம் தேவையில்லை, just understand பண்ணிக்கோங்க. Then
properties of aldehydes and ketones. Methanol is a gas, ethanol is a water liquid. Mata aldehyde and ketone mostly liquids or solids. Higher groups are mostly solids. Next, boiling point பத்தி சொல்லணும்னா they are higher than hydrocarbon but lower than alcohols. Solubility எல்லா moleculesக்கும் except alcohol. எல்லா moleculesமே lower carbon 4க்கும் கம்மியான கார்பன் இருந்தா they are soluble in water. அதற்கும் அதிகமான கார்பன் இருந்தா they are insoluble in water. சரியா புரிஞ்சுச்சா? Yes. So அடுத்ததா lower aldehydes pungent smell, higher aldehyde fragrant smell. Lower aldehyde யூஸ் பண்ண முடியாது, higher aldehyde fragranceல நம்மளோட perfumeஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. Okay, right. Next, chemical reactions. We have 4 chemical reactions. ஒன்னொன்னா பார்க்கலாம். First, nucleophilic addition reaction. இங்க என்ன பண்ணுவாங்க? நம்மளோட கார்பனைல் குரூப்பை நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ண போகுது. So first of all, what do you mean by nucleophile? Nucleophile என்ன பண்ணும்? நியூக்ளியோஃபைலை பொறுத்தவரை நியூக்ளியோஃபைல் பாசிட்டிவ் சார்ஜ் கார்பனை அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இங்க கார்பனைல் குரூப்ல C டபுள் பாண்ட் O இருக்கு. கரெக்ட்டா? நியூக்ளியோஃபைல் வந்து அதை அட்டாக் பண்ணும். கார்பன் கூட சேரும். சேர்ந்ததும் கார்பன் என்ன சொல்லும்? என்னால 4 பாண்ட் தான் மேக் பண்ண முடியும். சோ ஆக்சிஜன் உனக்கு எனக்கு 2 பாண்ட் இருக்கு. உன்னை உடைச்சுக்கலாம். Let us break it. And nucleophile கூட நான் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லும். ஆக்சிஜன் கோச்சுக்குமா? நெகட்டிவா ஃபீல் ஆகுமா? Yes, oxygen is negative in charge now. Next, அந்த ஆக்சிஜனை நியூட்ரல் பேலன்ஸ் பண்றதுக்காக we add a hydrogen. That is how it becomes OH group. இப்போ இங்க இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகுறதுனால அந்த இன்டர்மீடியேட்டோட ஸ்ட்ரக்சர் முக்கியம். டெட்ராஹெட்ரல் இன்டர்மீடியேட். ஆல்சோ இங்க டபுள் பாண்ட் இருக்கு, இங்க டபுள் பாண்ட் இல்ல. டபுள் பாண்ட் இருக்கிறதுனால it is sp2. Double bond இல்ல sp3. sp2 உள்ள இருந்து it is changing from sp3. That is all you have to remember. Clear? Guys, if I'm going too fast சொல்லுங்க. Okay, so I'll ensure to slow down the way. Fine. Also, nucleophilic reaction la reactivity order பாத்தீங்கன்னா aldehyde is more reactive than ketone. காரணம் என்ன? ஏன்னா less carbon means more reactivity. aldehyde la less carbon, so more reactivity. அடுத்ததா இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் புக்ல கொடுத்திருக்காங்க. that is not very important, but இத கிராஃப் ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. டேபிள ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், ஆல்டிஹைடை ரெடியூஸ் பண்ணா ஆல்டிஹைடை ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து ரெடியூஸ் பண்ணீங்கன்னா என்னென்ன ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணலாம்? சோடியம் ஆராதனா, should I go a bit slow? Yes, should I go a bit slow guys? slow down பண்ணுமா? should I go a bit slow? And yes, இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அடுத்ததா மேக்ஸ் நானும் விஜய் சாரும் கவர் பண்ண போறோம். ஃபாஸ்டாவே போங்க. குட் மார்னிங் அனன்யா. ஓகே let us finish. வாங்க, ரியாக்ஷன்ல ஆல்டிஹைட் ரெடியூஸ் பண்ணா you get alcohol. So what do you use here? You'll use sodium borohydrate. Remember, sodium borohydrate aldehyde and ketone la தான் யூஸ் பண்ண முடியும். carboxylic acid or esters, ethers எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. So use sodium borohydrate, lithium amine hydrate, catalytic hydrogenation like palladium, platinum, nickel in place of hydrogen. எதை வேணாலும் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணீங்கன்னா you get primary and secondary alcohol. Right? இப்போ ரிடக்ஷனுக்கு ஒரு சில நேமிங் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு Clemmensen reaction. Clemmensen reaction எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? You have to remember just one sentence. High rate cleanser. High rate cleanser. High stands for mercury NHCl. Clean stands for Clemmensen reaction. Sir stands for zinc. உங்களுக்கு ஒரே மாதிரி சவுண்ட் இருக்கு இல்லையா? So sir stands for zinc. இதை நீங்க ஞாபகம் வச்சா போடும். So what are all the reagents that we use here? Hg and zinc in place of HCl. அதத்தான் இந்த ரியாக்ஷன்ல இந்த ட்ரிக்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்ததாக we have Wolff-Kishner reaction. Wolff-Kishner reactionோட reagents எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? Take the word Kishner. இங்க this is a two-step reaction. First stepல hydrogen யூஸ் பண்றாங்க. Second stepல KOH along with ethylene glycol யூஸ் பண்றாங்க. So how do you remember this? இந்த Kishner அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டோமா? K stands for KOH. I, yes, cut it down.
HN stands for NH2, NH2. E stands for ethylene glycol. R சீக்கிரம் cut பண்ணுங்க. You get KOH, NH2, NH2, and finally you will get ethylene glycol. Okay va? So reagents எல்லாம் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. Ma'am, எல்லா test and அதோட reagents result படிக்கணுமா? Just understand it. Okay? Netic na conversions and எல்லா distinguished testum சொல்லியிருந்தேன் இல்லையா? Remember it? அதெல்லாம் Lucas test ரொம்ப முக்கியம். Lucas test is very very important. சரியா? அடுத்ததா oxidation. Aldehyde oxidize பண்ணா you get carboxylic acid. அதுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணலாம்? ஸ்ட்ராங்கான oxidizing agent எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். இங்க நீங்க ரெண்டு டெஸ்ட்டை பத்தி படிப்பீங்க. ஒன்னு Tollens test, இன்னொன்னு Fellings test. Remember, Tollens testையும் Fellings testையும் aldehyde மட்டும்தான் பண்ண முடியும், கீட்டோனுக்கு பண்ண முடியாது. This is the test that is used to distinguish aldehyde and ketone. இப்போ Tollens testல நீங்க என்ன பண்ணுவீங்க? You will have aldehyde, Tollens reagent. Tollens reagent ஓட பேரு ammonic alkyl silver nitrate. இப்போ மேம் இதை எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது? The trick is அம்மா நைட்டு சில்வர் வாங்குன்னு கூவி தொல்லை பண்ணாங்க. அம்மா நைட்டு சில்வர் வாங்குன்னு கூவி தொல்லை பண்ணாங்க. அம்மா stands for ammoniacal, night stands for nitrate, silver stands for ammoniacal silver nitrate. சரியா? இது மூணும் தான் reagentோட பேர். and இது ரியாக்ட் பண்ணுச்சுன்னா என்ன தரும்? carboxylic acid தரும் along with தொல்லை பண்ணாங்க, which is the name of the reaction. Okay, அடுத்ததா filling solution ரெண்டு சொல்யூஷன் இருக்கும். Solution A is aqueous copper sulfate, solution B வந்து sodium potassium tartarate or Rochelle salt. இது ரெண்டுத்தையும் ஈக்குவலா எடுத்துட்டு அது கூட என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா படிக்கணும். அது கூட என்ன பண்ணுவாங்க? aldehyde ஆட் பண்ணி ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணா அது என்ன ஆகும்? reddish brown precipitate உருவாக்கும். from blue to it will turn into red ஆச்சுனா it has aldehyde னு அர்த்தம். சரியா? அடுத்ததா here we go with aldol condensation. So aldol condensationல என்ன ஆகும்? கவனிங்க, this is very important. first aldol condensation அங்க நடக்கணும்னா உங்களுக்கு alpha hydrogen அங்க கண்டிப்பா தேவை. alpha hydrogen னா என்ன? உங்கள்ட்ட ஒரு let's say CH3COH or CH3CHO னு ஒரு மாலிகுல் இருக்கு. இங்க ஃபங்க்ஷனல் குரூப்ங்கிறது CHO. அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பனை வந்து ஆல்பா கார்பன் சொல்லுவோம். இந்த ஆல்பா கார்பன் கூட கனெக்டா இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை நம்ம ஆல்பா ஹைட்ரஜன் சொல்லுவோம். So the hydrogen which is connected to alpha carbon is called as alpha hydrogen. One quick question. HCHO ல alpha hydrogen இருக்கா? சொல்லுங்க. HCHO ல alpha hydrogen இருக்கா? Quickly in the comment section. Yes or no? Thank you. No. காரணம் என்ன? There is no alpha carbon இல்லனா alpha hydrogen எப்படிப்பா வரும்? So formaldehyde, benzaldehyde இந்த ரெண்டு இடத்துலயும் உங்களுக்கு alpha hydrogen இல்ல. Okay, so aldol condensationல கண்டிப்பா உங்களுக்கு alpha hydrogen இருக்கும். அப்படி alpha hydrogen இருக்கக்கூடிய ஒரு மாலிகுலை நீங்க எடுத்துக்கிறீங்க. Let's say you are taking ethanol. சரியா? இந்த ethanol நான் என்ன பண்றேன்? dilute NaOH கூட ரியாக்ட் பண்ண விடுறேன். ரியாக்ட் பண்ண விடும்போது என்ன நடக்கும்? Actually, I'll write the reactions here. CH3CHO கூடவே இங்கேயும் CH3CHO இருக்குமா? கரெக்டா? அப்ப இங்க என்ன நடக்கும்? you are using dilute NaOH, ரைட்டா? அப்போ here what happens is OH and இது கூட கனெக்ட் ஆகும். சரியா? ரைட்? here it becomes CH2. fine. இந்த மாதிரி தான் molecule form ஆகும். This is called as 3-hydroxybutanol. இதுதான் final product கிடையாது. இது aldol அப்படின்னு சொல்லுவோம். இதை ஹீட் பண்ணோம்னா வாட்டர் ரிமூவ் ஆகும். வாட்டர் எங்க இருந்து ரிமூவ் ஆகும்? very easy. இந்த OHம் இந்த ஒரு ஹைட்ரஜனும் ரிமூவ் ஆகும். அங்க OHம் ஹைட்ரஜனும் ரிமூவ் ஆச்சுன்னா obviously அந்த ரெண்டு கார்பனை பேலன்ஸ் பண்ண டபுள் பாண்ட் வரணும். கரெக்டா? டபுள் பாண்ட் வந்துச்சுன்னா that is your final answer. So இந்த வழி ரெண்டு எத்தனால் இருந்து ஒரு பியூட்டினால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். புரிஞ்சுச்சா? கிளியரா? Is that clear? Okay.
அடுத்ததா cross aldol condensation அதே கான்செப்ட் தான் நடக்கும். பட் what is the difference between aldol and cross aldol? aldol ல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சேம் aldehydes தான் எடுத்துக்கணும். அதாவது ethanal, propanol, butanol. But cross aldol என்ன பண்ணணும்? cross aldol you can take any two aldehydes, propanol, butanol, ethanol, propanol, ethanol, butanol. இந்த மாதிரி எந்த aldol வேணாலும் aldehyde வேணாலும் எடுத்துக்கலாம். The step remains same, just that the reactants are changing. ஓகேவா? அடுத்ததா Cannizzaro reaction. இப்போ Cannizzaro வந்துட்டு நம்ம படிச்சிருப்போம்ல காங்கிரஸ் வர்சஸ் கம்யூனிஸ்ட் அப்படின்னு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல, அதே மாதிரி தான் Cannizzaro aldolum வந்து completely different. aldol alpha hydrogen இருந்தாவா உன்னை சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும். Cannizzaro உன்ட்ட alpha hydrogenே வேணாண்டா, I don't want any alpha hydrogen from you, நீ வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும். அப்படி வர சொன்னப்போ ரெண்டு பேர் தான் வருவாங்க. யாரு? formaldehyde and benzaldehyde. ஸோ இவங்களை ரியாக்ட் பண்ண வைக்கும்போ one thing which you have to remember is aldol பொறுத்தவரை be it aldol or cross aldol, you will use dilute base, correcta? But Cannizzaro பொறுத்தவரை you will use concentrated base. இது first விஷயம். aldol ஓட ப்ராடக்ட் என்னவா இருக்கும்? double bonded aldehyde or double bonded ketone இருக்கும். பட் இதுவே Cannizzaro ஓட ப்ராடக்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா it is none other than your alcohol and carboxylic acid derivative. இங்க யூஸ் பண்ணுவோம். சரியா? புரிஞ்சுச்சா? Is that clear? What happened? Okay, come on. Let's finish it up. Let's wrap it up. இப்போ நமக்கு என்ன தெரியும்? Preparation of carboxylic acid எப்படி prepare பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். We can prepare it from alcohol and aldehyde. அவங்கள ஆக்சிடைஸ் பண்ணா carboxylic acid கிடைக்கும். ரெண்டாவதா from alkyl benzene நம்ம என்ன பண்ணலாம்? KMnO4 கூடவோ KOH கூடவோ ரியாக்ட் பண்ண விட்டோம்னா then அங்க இருக்கக்கூடிய COOH ஆ கன்வெர்ட் ஆயிடும். அதுக்கப்புறமா நைட்ரைல்ஸ்ல இருந்து prepare பண்ணலாம் by heating it with water H3O+, Grignard reagent கூட ரியாக்ட் பண்ண விடலாம் by heating it with CO2 and H3O+. இந்த Grignard reagent type இருக்கு இல்லையா? This is important. கன்வர்ஷன்ல கேக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபைன், கன்வர்ஷன்ல கேக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறமா finally what are all the physical properties of carboxylic acid? It is colorless. அதுக்கு odor இருக்கா? unpleasant ஆ இருக்கும். lower carbon, lesser than 4 carbon இருக்கிறதுக்கு unpleasant smell இருக்கும். greater than 4 carbon இருக்கிறதுக்கு ஸ்மெல்லே இருக்காது. solubility பத்தி பேசணும்னா if it has 4 or less than 4 carbons, it is water soluble. More than 4, it is water insoluble. அது aromatic ஆ இருந்தாலும் aliphatic ஆ இருந்தாலும் நீ யார வேணாலும் இந்த இதான் கேஸ். next, physical state, lower carbons are liquid in state, higher carbons அதாவது 4க்கு மேற்பட்டது are solid in state. boiling point பொறுத்தவரை carboxylic acid has a greater boiling point than that of aldehyde, ketone and alcohol. புரிஞ்சுச்சா? clear-ஆ? right. Finally, chemical reactions, அது metal கூட react பண்ணும், base கூட react பண்ணும், weak base கூட react பண்ணும், water கூட react பண்ணும், and acidity எப்படி base பண்ணி சொல்லுவோம்? If it has a halogen, எவ்வளோ halogen இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ acidity கூட தான் ஆரம்பிக்கும். So என்ன காரணம்? Because they are all electron withdrawing groups. சரியா? Always remember this. Acidic strength பொறுத்தவரை acidic strength is directly proportional to the number of electron withdrawing groups and inversely proportional to the number of electron donating groups. அப்ப electron withdrawing groups ஆன halogens அதிகமா இருந்தா obviously acidic strength அதிகமா தான் இருக்கும். கரெக்ட்டா? ரைட்டா? So chemical reactionல esterification இருக்கு. Just carboxylic acidum alcoholum சேர்ந்தா ஒரு fruity smell compound தரும், which is called as ester. Okay. Finally, reduce பண்ணா என்ன நடக்கும்? aldehyde carboxylic acid reduce பண்ணோம்னா alcohol produce ஆகும். You can use lithium aluminum hydrate for us. diborane நமக்கு வேணாம். Finally, halogenation, halogen add பண்ணீங்கன்னா if you are adding halogen to a carboxylic acid, then அந்த process தான் Haloalkanes சொல்லுவோம். and அதில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? we use phosphorus to provide alpha halocarboxylic acid. clear-ஆ? புரிஞ்சுச்சா? yes.
So இதோட aldehyde ketones and carboxylic acid is done. Clear? Next என்ன chapter போலாம்? Let me know. ஒரு chapter முடிச்சிட்டோம். 9 to go. குயிக்கா சொல்லுங்க என்ன chapterக்கு அடுத்ததா போலாம்? குயிக்கா சொல்லுங்க என்ன chapterக்கு அடுத்ததா போகலாம்? Can we go with alcohol phenols? Yes. என்னடா நடக்குறீங்க? Can we go with alcohol phenols? சொல்லுங்க. Alcohols ஆரம்பிக்கலாமா? Shall we go with alcohols? ஒரே நிமிஷம் just give me a minute. சீக்கிரமா பண்ணிடலாம். Don't you worry. Just give me 1 minute. Yes, alcohol தான் எடுக்கிறோம் கண்ணா. Okay. Okay. கண்டுபிடிச்சிட்டோம்ல? அட் பண்ணியாச்சு. We'll open it. Alcohol, phenol and ethers chapter பொறுத்தவரை please remember that is இந்த chapterல இருந்து உங்களுக்கு எந்த மாதிரியான ரியாக்ஷன் வரும் அப்படிங்கறத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. I'll show you all the important points which is needed in this chapter. So இந்த chapter பொறுத்தவரை we will start with classification of alcohol. சரியா? So alcohols எப்படிலாம் classify பண்ணுவாங்க based on the number of OH, monohydrate, dihydrate, trihydrate, polyhydrate அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. ஓகேவா? one important example is sorbitol. அதுல டோட்டலா 6 OH இருக்கு. Also 1 minute. Allylic, phenylic, benzylic, phenylic இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல? கரெக்ட்டா? So டைரக்ட்டா ப்ரிப்பரேஷனுக்கு போய்லாம். First preparation is through acid catalase hydration. Acid catalase hydration conversionல ரொம்ப கேட்பாங்க, அதிகமா கேட்பாங்க. So இங்க என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு ஈத்தேனை எடுத்துப்போம். ஈத்தேன் கூட வாட்டர் மாலிகுல் ஆட் பண்ணுவோம். In the presence of H2SO4 இங்க ரிடக்ஷன் நடக்குது. இங்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா HO ல இருக்கிற H+ will go to one methyl group and OH will go to another methyl group, breaking the double bond. இதனால உங்களுக்கு alcohol produce ஆகுது. இங்க நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், you have two important rules which has to be followed here. ஒன்னு Markovnikov's rule, இன்னொன்னு anti Markovnikov's rule. எங்கெல்லாம் இந்த Markovnikov anti Markovnikov யூஸ் பண்ணலாம்? டபுள் பாண்ட் break பண்ணக்கூடிய இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணலாம். சரியா? So Markovnikov rule என்னென்ன இருக்கும்? What happens in Markovnikovs? Can anyone say? Yes, what happens in Markovnikovs? Markovnikovsல HBr, HCl or H2O இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாலிகுலை யூஸ் பண்ணி டபுள் பாண்டை பிரேக் பண்ணுவோம். ஆன்டி மார்கோனிகவ்ஸ்ல இந்த எந்த மாலிகுலை யூஸ் பண்ணாலும் அது கூட கண்டிப்பா ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்கணும். மார்கோனிகவ்ஸ் ரூலை பொறுத்தவரை ரிச் கெட்ஸ் ரிச்சர். கரெக்டா? ரிச் கெட்ஸ் ரிச்சர். அதாவது அந்த பாண்டை பிரேக் பண்ணும்போது let us say you have CH double bond CH2. இந்த பாண்டை பிரேக் பண்ணும்போது யார்கிட்ட அதிகமான ஹைட்ரஜன் இருக்கோ அவங்கள்ட்ட தான் as per Markovnikov's rule இந்த ரிஏஜென்ட்ஸ்ல இருக்கிற ஹைட்ரஜன் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் ரிச் கெட்ஸ் ரிச் அப்படின்னு சொல்றோம். பட் ஆன்டி மார்கோனிகவ்ல பெராக்சைடு இருக்கிறதுனால பெராக்சைடு இஸ் ஆர் ராபின் ஹுட். ஸோ poor gets rich. கரெக்டா? ஸோ அதனால எந்த இடத்துல ஹைட்ரஜன் கம்மியா இருக்கும், லெட்ஸ் சே இங்க ஹைட்ரஜன் கம்மியா இருக்குன்னா அங்கதான் ஹைட்ரஜன் ஆட் பண்ணும். சரியா? மார்கோனிகோவா ஆன்டி மார்கோனிகோவா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஃப்டர் தட் பொதுவாகவே இந்த ரியாக்ஷன்ல 3 ஸ்டெப் இன்வால்வ் ஆயிருக்கும். என்ன? ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோஃபைல் ஆட் பண்றாங்க. 2
எலக்ட்ரோஃபைலா அட்டாக் பண்றாங்க, 2 நியூக்ளியோஃபைலா அட்டாக் பண்றாங்க, 3வது டீப்ரோட்டனேட் பண்றாங்க. இதை நம்ம மெக்கானிசம்ல படிச்சோம். ஃபைன். அடுத்ததா ஆல்கீனை எப்படி ஆல்கஹாலா மாத்தலாம்? யூ ஹேவ் 2 ஸ்டெப்ஸ். ஒன்று ஹைட்ரோபோரேஷன், இன்னொன்று ஆக்சிடேஷன். ஹைட்ரோபோரேஷன்ல B2H6 in presence of H2O2 or OH யூஸ் பண்ணுவீங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது you get இந்த alkene you can directly convert into alcohol. Quick question, இங்க நம்ம மார்கானிகாவ் யூஸ் பண்றோமா ஆன்டி மார்கானிகாவ் யூஸ் பண்றோமோ? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கமெண்ட் செக்ஷன்ல மார்கானிகாவ் யூஸ் பண்றோமா ஆன்டி மார்கானிகாவ் யூஸ் பண்றோமான்னு சொல்லுங்க. இங்க என்ன யூஸ் பண்றோம்? anti-marconicav. ஏன் H2O2 யூஸ் பண்றோம். so H2O2 வந்தவே it is anti-marconicav. okay right. அடுத்ததா aldehydes or ketones ரெடியூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஆல்கஹால் கிடைக்கும், 1 degree ஆல்கஹால் கிடைக்கும். இதுக்கு நீங்க ஸ்ட்ராங்கான ரெடியூசிங் ஏஜென்ட் எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம், anything amongst these. okay. அடுத்ததா கார்பாக்சிலிக் ஆசிடையும் எஸ்டரையும் ரெடியூஸ் பண்ணாலும் using a strong lithium aluminum hydride மாதிரியான strong reducing agent, if you try to reduce it, அந்த இடத்துலையும் you get alcohol. அடுத்ததா very very important Grignard reagent. Grignard reagent based பண்ண complex base questions உங்களுக்கு இருக்கு. so I remember that you know this. okay. so நம்ம conversionல கூட படிச்சிருந்தோம். so what happens here? இங்க இந்த Grignard reagentல இந்த மெக்னீசியம் ஆக்சிஜன் லோன் பேர் இருக்கனால எப்படியாச்சும் அட்ராக்ட் பண்ணனும் பாக்குது. சோ அதனால OMgX இங்கேயும் whereas இந்த கார்பன் கூட alkyl குரூப்பும் சேர்ந்துரும். after which if you hydrolyze it you can easily get 1 degree alcohol along with the molecule complex. அடுத்ததா if in case if you are using Grignard reagent formaldehyde கூட யூஸ் பண்ணா 1 degree alcohol கிடைக்கும். இதுவே formaldehyde இல்லாத மத்த aldehyde கூட யூஸ் பண்ணீங்கன்னா 2 degree alcohol கிடைக்கும். ketone கூட யூஸ் பண்ணீங்கன்னா 3 degree alcohol கிடைக்கும். this is something which is very 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 important. okay. அடுத்ததா Dow's process. ஒரு ஹாலோரைன்ல இருந்து எப்படி நம்ம ஆல்கஹாலை ஃபீனாலை வந்து ப்ரொடியூஸ் பண்றது? அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? Dow's processல குளோரோபென்சீன் மாதிரியான ஏதோ ஹாலோரைனை எடுத்துக்கிறீங்க. in presence of aqueous NaOH under high temperature and high pressure, அதாவது 623 Kelvin 300 atm அந்த மாதிரி high temperature and pressureல நீங்க ஹீட் பண்ணும்போது அங்க என்ன நடக்குதுன்னா what happens? இங்க இருக்கக்கூடிய குளோரின் ரிமூவ் ஆகி அதுக்கு பதிலா ONA அங்க சப்ஸ்டிட்யூட் ஆகுது. then அதை ஹைட்ரலைஸ் பண்ணாவே போதும். if you hydrolyze it இந்த சோடியம்க்கு பதிலா ஹைட்ரஜன் அங்க போய் உட்கார்ந்துரும். this is a very 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 hefty process. ஏன்னா temperature and pressure இருந்தா மட்டும்தான் இந்த process நடக்கும். அடுத்ததா நியூக்ளியோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன். நியூக்ளியோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன் வந்துட்டு 2 விதத்துல நடக்கலாம். லைக் 2 நடக்காததுக்கான காரணம் 2 இருக்கு. ஒன்னு இட் நீட்ஸ் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன், டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர் மேக்ஸிமமா இருக்கணும். ஆல்சோ பிரஷரை மேனேஜ் பண்றது இங்க ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். சரியா? அடுத்ததா பென்சீன் சல்போனிக் ஆசிட்ல இருந்து ஃபீனாலை ப்ரொடியூஸ் பண்ணலாம். எப்படி? பென்சீன் சல்போனிக் ஆசிட நீங்க NaOH கூட high temperature high pressureல வச்சீங்கன்னா once again what happens? இந்த sodium oxide SO3H ரீப்ளேஸ் பண்ணிடும். இந்த ஹைட்ரஜன் சோடியத்தை ரிமூவ் பண்ண ஹைட்ரலைஸ் பண்ணாவே போதும். அந்த சோடியத்துக்கு பதிலாக அங்க ஹைட்ரஜன் வந்துடும். this is how you prepare phenol. அடுத்ததா from cumin, very 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 important reaction. so cumin ஓட இன்னொரு பேர் என்ன? isopropyl benzene. இந்த isopropyl benzene ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? நம்ம ஆக்சிஜன் கூட ஆட் பண்றோம். இந்த ஆக்சிஜன் அமக்கமா என்ன பண்ணுது? இந்த கார்பன் அண்ட் ஹைட்ரஜனுக்கு நடுவுல போய் உட்கார்ந்துருது. that is how you get this carboxylic structure. then நம்ம இதை என்ன பண்றோம்? then we are just hydrolyzing it. hydrolyze பண்ணும்போது இந்த entire structureக்கு பதிலா you only have OH, whereas மிச்சம் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே ப்ரோபெனோனா கீட்டானிக் குரூப்பா ரிமூவ் ஆயிரும். இங்க மேஜர் ப்ராடக்ட் ஃபினால், மைனர் ப்ராடக்ட் தான் உங்களோட ப்ரோபெனோன். அடுத்ததா பாயிலிங் பாயிண்ட் பத்தி பேசணும்னா எல்லா இடத்துலயும் பாயிலிங் பாயிண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் பாண்ட் வால்ஸ், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் மாலிகுலர் மாஸ், hydrogen bonding, dipole surface area, but inversely proportional to branching இருக்கும். சரியா? அடுத்ததாக
பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் ஆல்கஹால் ஏன் ஈத்தர்ஸ் அண்ட் ஆல்கேன்ஸை விட அதிகமாக இருக்கு? பிகாஸ் ஆல்கஹாலில் van der Waals forces-க்கு இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு. பட் ஈத்தரில் ஜஸ்ட் டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன் தான் இருக்கு. ஆல்கேனில் van der Waals force மட்டும் தான் இருக்கு. அப்போ அமாங்ஸ்ட் தீஸ் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் ஆல்கஹாலுக்கு வந்துட்டு ஹையஸ்ட் பாய்லிங் பாயிண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் solubility. Alcohol, phenol, ether மூணுமே water soluble. காரணம் என்ன? Because they are naturally polar in nature. சரியா? நெக்ஸ்ட் கெமிக்கல் ரியாக்ஷன். அவங்க மெத்தல் கூட ரியாக்ட் பண்ணுவாங்களா? எஸ், ரியாக்ட் பண்ணுவாங்க. ரியாக்ட் பண்ணி என்னத்தை தருவாங்க? if alcohol is getting reacted, it gives alcohol. எத்தனை மெட்டல் அங்கே இருக்கோ, டை ஆர் ட்ரை ஆர் வாட் எவர் இட் இஸ், ஆல்காக்சைடு. இதுவே ஃபீனால் ரியாக்ட் ஆகுதுன்னா then the name will be metal. எவ்வளோ நம்பர் இருக்கு, பையா ட்ரையா டெட்ராவாங்கிறத சொல்லிட்டு ஃபீனாக்சைடு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். சரியா? அடுத்ததா 1 minute. This is very important rakana. Acidic strength பத்தி பேசும்போது இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஆல்கஹால் எதுனா மெத்தனால். சரியா? இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஆல்கஹால் மெத்தனால். அதுக்கப்புறமா தான் ஃபீனால் வரும், ஃபைனலாக தான் ஆல்கஹால் வரும். சரியா? அது அசிடிக் ஸ்ட்ரென்த்ல ஆல்கஹால் வந்து ஆக்சுவலி ஆல்கஹால் இஸ் அ பிட் பேசிக். ஸோ அதனால we have to keep this in mind. 1 minute. இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், மேம் அசிடிக் ஸ்ட்ரென்த்தை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? பேசிக்கா அசிடிக் ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பீட் வாட் எவர் ஆர்கானிக் காம்பவுண்ட் ஏதாவது ஒரு ட்ரிக் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, த ஆர்டர் இஸ் எப்பவுமே எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப், அதாவது ஹாலஜன் நைட்ரோ மாதிரியான எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா அங்கே அது அசிடிக் கேரக்டரை இன்க்ரீஸ் பண்ணும். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், அதாவது ஆல்கைல் குரூப்ஸ் மாதிரியான எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்துச்சுன்னா அது அசிடிக் ஸ்ட்ரென்த்தை குறைக்க செய்யும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் பேசிக் ஸ்ட்ரென்த்துக்கு சொல்லுவாங்க. சரியா? இஃப் இன் கேஸ் பொசிஷன் வந்துட்டு ஆர்த்தோலையோ பேராலையோ இருந்துச்சுன்னா, சரியா? ஆர்த்தோலையோ பேராலையோ இருந்துச்சுன்னா அது ஆல்கைல் குரூப்பா இருந்தா டொனேட்டிங் சைட், மைனஸ் ஆர் குரூப்பா இருந்தா வித்ட்ராயிங் சைட் அப்படின்னு சொல்லிடுவோம். 1 minute. And ரொம்ப 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 முக்கியமான விஷயம், remember this, charge increases, reactivity increases, but stability குறையத்தான் செய்யும். ஒரு மாலிகுலோட சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட ரியாக்டிவிட்டி கூடும். ரியாக்டிவிட்டி கூடுதுனாவே அது ஸ்டேபிளா இல்லைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட், ஃபீனாக்சைடு அண்ட் மீத்தாக்சைடுக்கு இடையே யாரும் ரொம்ப ஸ்டேபிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபீனாக்சைடு இஸ் மோர் ஸ்டேபிள். ப்ளீஸ் கீப் திஸ் இன் மைண்ட். Finally, esterification. Esterification ரெண்டு விதத்துல நடக்கலாம். ஒன்னு ஆல்கஹால் கார்பாக்சிலிக் ஆசிட் கூட சேர்ந்து எஸ்டர் அண்ட் வாட்டர் கொடுக்கலாம். இல்லைன்னா ஆல்கஹால் ஆசிட் அண்ட் ஹைட்ரேட் இந்த RCOCl கூட சேர்ந்து இட் கேன் கிவ் யூ எஸ்டர் கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் வாட்டர். சரியா? இந்த ரெண்டு மெத்தடையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்சோ if in case உங்களுக்கு RCOORங்கிற குரூப் இருக்குன்னா it will form ester. RCOR' இருந்துச்சுன்னா it is ketone. ROR' it is ether. இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மூணுத்துல தான் நீங்க கன்ஃபியூஸ் ஆவீங்க. RCOOR ester, RCOR ketone, ROR ether. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்டர் இன் ஈத்தர்ல தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ்ட் ஆவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்ததா ரியாக்ஷன் வித் HCl. உங்க ஆல்கஹால் HCl கூட ரியாக்ட் பண்ணது in the presence of anhydrous zinc chloride. இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்ன? whenever alcohol reacts with zinc chloride and HCl, it is called Lucas test. Lucas testல என்ன ஆகும்? Lucas testல அந்த ஆல்கஹால் 1 டிகிரியா 2 டிகிரியா 3 டிகிரியா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இஃப் இன் கேஸ் அந்த ஆல்கஹால் 1 டிகிரியா இருந்துச்சுன்னா அங்க ரியாக்ஷனே நடக்காது. அந்த ரியாக்ஷனை ஹீட் பண்ணா மட்டும்தான் கொஞ்சோண்டு ரியாக்ஷன் நடக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட்லி 2 டிகிரியா இருந்துச்சுன்னா 5 மினிட்ஸ்க்குள்ள ரியாக்ஷன் நடந்துரும். 3 டிகிரியா இருந்துச்சுன்னா few seconds குள்ள இந்த லூக்கஸ் ரியேஜென்ட்டும் ஆல்கஹாலும் ரியாக்ட் ஆயிடும். இங்க எப்படி ரியாக்ட் ஆகுது இல்லைங்கிறத நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. you have only one option, that is நுரையா தள்ளும் turbidity இங்க உருவாகும். ஓகேவா? அடுத்ததா with PX3, alcohol PX3 கூட ரியாக்ட் ஆகுதுன்னா it is an SN2 reaction. உங்களுக்கு ஹாலோஆல்கேனை ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்ததா ஆக்சிடைசிங் weak oxidizing agent கூட ரியாக்ட் ஆச்சுன்னா 1 degree alcohol will give you aldehyde, 2 degree alcohol will give you ketone. இதுவே
weak oxidizing agent னு சொல்லும்போது CrO3. I think அஸ்வதானின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கிளாஸ்ல இந்த டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அஸ்வதானி ப்ளீஸ் நோட் இட் டவுன். weak oxidizing agent CrO3 மாதிரியான oxidizing agent கூட alcohol react ஆச்சுன்னா it will give you aldehyde or ketone. அடுத்ததா strong oxidizing agent KMnO4 இந்த மாதிரியான strong oxidizing agent கூட react ஆச்சுன்னா 1 degree will give you carboxylic acid, 2 degree will give you ketone, அது திருப்பி carboxylic acid மாத்தலாம், and 3 degree will give you alkenes produce பண்ணும். சரியா? அடுத்ததா reaction of phenols எப்படி react பண்ணும்? First, if it is reacting with dilute HNO3, then nitro group ஆர்த்தோல மட்டும் கனெக்ட் ஆகும். இதுவே கான்சென்ட்ரேட்டட் HNO3 இருந்தா ஆர்த்தோ அண்ட் பேரா மூணு இடத்துலையுமே நைட்ரோ குரூப்ஸ் கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். எதர் ஆர்த்தோ ஆர் பேரானா டைல்யூட், ஆல் த ஆர்த்தோ அண்ட் பேரா அப்படின்னா கான்சென்ட்ரேட்டட். அடுத்ததா புரோமினேஷனும் அதே மாதிரி தான். நீங்க புரோமின் வாட்டரை யூஸ் பண்றீங்க. இஃப் இட் இஸ் a non-polar solvent யூஸ் பண்றீங்கன்னா தென் புரோமின் எய்தர் ஆர்த்தோ ஆர் பேரா பொசிஷன்ல போகும். இல்ல மேம் இது வந்து போலார் சால்வெண்ட் ஆர் என்னோட क्वेश्चनல என்ன சால்வெண்ட்னே கொடுக்கல மேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்ணை மூடிட்டு புரோமின் வந்துட்டு both ஆர்த்தோ as well as பேரால கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நேமிங் ரியாக்ஷன் Kolb's reactionல என்ன நடக்கும்? phenol NaOH கூட react பண்ண வைக்கிறீங்க. அப்ப என்ன நடக்கும்? ONA will go and connect here, right? H2O வந்து வாட்டரா ரிமூவ் ஆயிடும். இந்த ONA salt வந்து கார்பன் டை ஆக்சைடு and H+ கூட react பண்ண வைக்கும்போ இந்த கார்பன் டை ஆக்சைடும் H+ம் COOH ஆர்த்தோ பொசிஷன்ல போய் கனெக்ட் ஆயிடும். இவனோட பேரு 2-hydroxy, செகண்ட் பொசிஷன்ல ஹைட்ராக்சி இருக்கக்கூடிய பென்சாயிக் ஆசிட். இவனுக்கு இன்னொரு பேரு ஆர் காமன் நேம் அப்படிங்கிறது சாலிசிலிக் ஆசிட். இங்க எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் தான் நடக்குது. சரியா? இதே மாதிரி சிமிலர் ரியாக்ஷன் தான். அண்ட் இந்த சாலிசிலிக் ஆசிடை எங்க யூஸ் பண்றாங்க? சாலிசிலிக் ஆசிட் ஆசிட் அன்ஹைட்ரேட் கூட ரியாக்ட் பண்ண விட்டு உங்களுக்கு ஆஸ்பிரினை உருவாக்குவாங்க. குவிக் क्वेश्चन, ஆஸ்பிரினை நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்? aspirin எங்க யூஸ் பண்ணுவோம்? Ajay, I will give you the PDF takana. If you are there throughout the session, I will give you the PDF. Good morning Swati. Guys, என்னது? Shall we continue or what? என்ன நடக்குதுங்க? Are you able to recapitulate? இல்லனா ரொம்ப ஸ்பீடா போற மாதிரி இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, we'll move on with the next one. அடுத்ததா ரைமோதேமர் ரியாக்ஷன்ல நம்ம என்ன யூஸ் பண்றோம்? CHCl3 அக்வஸ் NaOH கூட ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். அப்படி ரியாக்ட் பண்ற டைம்ல உங்களோட NaOH phenol குரூப்ல இருக்கிற ஹைட்ரஜன் தூக்கி Na வந்துரும். சிமிலர்லி அந்த CHCl2 குரூப் வந்து இங்க அட்டாச் ஆயிரும். This is actually a complex. இது unstable. அதனால நம்ம என்ன பண்றோம்? திருப்பி அதை NaOH கூட ரியாக்ட் பண்ண விட்டு ஹைட்ரலைஸ் பண்றோம். ஹைட்ரலைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த CHCl2ல இருக்கிற குளோரின் போய் ஆக்சிஜன் அங்க ஆட் ஆகி you will get salicylaldehyde. ஓகேவா? நெக்ஸ்ட் phenol zinc கூட ரியாக்ட் ஆனா பென்சீனை தரும். நிறைய கன்வர்ஷன்ல யூஸ் பண்ணுவீங்க. ஆக்சிடேஷன் phenol ஆக்சிடைஸ் பண்ணா உங்களுக்கு பாராபென்சோகுவெனின் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ரைட்டா? அவ்வளவுதான்டா கண்ணா. These are all extra questions which I have. So alcohol, phenol and carboxylic acid கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எதுக்கு போகலாம்? Yes. Shall we move on to the next part? என்ன chapter next போகலாம்? என்ன chapter next போகலாம்? கண்டிப்பா பிரகதீஷ், please don't worry. அடுத்தது மேக்ஸ், பயாலஜி எல்லாத்துக்குமே I'll be there to help you guys. Okay? So alcohol, phenol and alcohol, phenol and ethers நம்ம கவர் பண்ணிட்டோம். அடுத்ததா எதுக்கு போகலாம்? Shall we go to haloalkanes and haloarenes? Haloalkanes and haloarenes cover பண்ணலாமா? Yes. So now the time is 5:20. Maximum 5:35 குள்ள நம்ம இத முடிக்க பார்க்கணும். Okay? 5:35 குள்ள நம்ம இத முடிக்க பார்க்கணும்.
acid downloader. Just give me a minute. கண்டிப்பா 95 plus நீங்க எடுக்கணும் கண்ணா. அதுக்காக தான் I am giving my heart and soul here. Okay, எப்படியாச்சும் நல்ல மார்க் எடுத்துருங்க. வாங்கலைனாலும் பரவாயில்ல. Give your best. Okay, give your best. Okay, haloalkane and haloarene பொறுத்தவரை you guys know how haloalkanes and haloarenes behave like. அங்க நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. அலீலிக், வினைலிக், பென்சைலிக், ஃபினைலிக், அது எல்லாமே உங்களுக்கு தெரியுங்கிற நம்பிக்கையில நான் டைரக்டா என்ன பண்றேன், I'll go to nomenclature. Nomenclature பொறுத்தவரை please keep this in mind. Thank you my dear. I've finished how many chapters? Aldehydes, alcohols, 2 chapters done. I guess so. 2 or 3 chapters done னு நினைக்கிறேன். Okay, from organic 2 to 3 chapters done. இப்போ nomenclature பத்தி சொல்லணும்னா எப்பவுமே haloalkane-ஓட காமன் நேம் வந்து alkyl chloride. IUPAC நேம் வந்து chloroalkane. ஓகேவா? haloalkane. Fine. So இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. And also priority order, always remember this. பேர் வைக்கும்போது double bondக்கு priority over triple bond. Next. Preparationல first alkaneல இருந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம்? Alkane in presence of sunlightல hydrogen remove பண்ணி halogen add பண்ணீங்கன்னா you get haloalkane. அடுத்ததா என்ன பண்ணலாம்? Next, alkene இருந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். alkene என்ன பண்ண முடியும்? Either you use Markovnikovs or you use anti-Markovnikovs. ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி you can easily bring it into your haloalkane. அடுத்ததா இங்க ரொம்ப முக்கியமான 2 நேமிங் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு Finkelstein, இன்னொன்னு Schwarz. Finkelsteinல என்ன இருக்குது? உங்களோட haloalkane சோடியம் அயோடைடு கூட இந்த பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை அசிட்டோன் ரியாக்ட் பண்ண விடுறீங்க. அப்ப என்ன நடக்கும்? இங்க இருக்கக்கூடிய அயோடின் இந்த ஹாலஜனை ரிப்ளேஸ் பண்ணிடும். You get haloiodide along with sodium halide. இப்படிதான் நீங்க உங்களோட Finkelstein ரியாக்ஷன்ல ப்ராடக்ட்டை கொண்டு வரீங்க. அடுத்ததா Schwarz ரியாக்ஷன். Schwarz ரியாக்ஷன்ல இங்க என்ன நடக்கும்? You use any metallic fluoride. ஏதோ ஒரு மெட்டாலிக் fluoride haloalkane கூட ரியாக்ட் பண்ண விடுறீங்க. ரியாக்ட் பண்ண விடும்போது இந்த fluorine என்ன பண்ணும்? ஹாலஜன் கூட alkane கூட சேர்ந்துரும். whereas the other one becomes metal halide. சரியா? So Finkelstein, Schwarz வந்து fluorine-க்கு ஓகேவா? SF அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. or FS அப்படின்னு friends FS அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. right? good morning Adviki. அடுத்ததா இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? you have halogen exchange method. அதுக்கு கீழே தான் Finkelsteinum Schwarzum வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஆல்கஹால் இருந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸி. PCl5, PCl3, SOCl3, halogen எதை வேணாலும் யூஸ் பண்ணுங்க. so that you can replace this OH by means of chlorine or any other halogen. சரியா? அடுத்ததா ஈத்தர்ஸ் இருந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். வெரி ஈஸி. உங்களோட ஈத்தர்ஸ் எய்தர் ஹாலோஜன் ஹைட்ரைடை வச்சோ இல்ல அது கூட பெராக்சைடு வச்சோ மார்கானிகோ அண்ட் ஆன்டி மார்கானிகோ பேஸ் பண்ணி உங்களால ப்ராடக்ட்டை எடுத்துக்க முடியும். அடுத்ததா ரியாக்ஷன் மெக்கானிசம்ல நீங்க நியூக்ளியோஃபைல் அண்ட் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனை பத்தி எல்லாம் படிப்பீங்க. I am not going deep into that because already நேத்தைக்கு மார்னிங் 5 o'clock கிளாஸ்ல இதை பத்தி பேசியிருந்தோம். பட் ஒரு குவிக் கப்ஷப் கொடுக்கணும் அப்படின்னா இங்க ஆல்கைல் குரூப் கூட ஒரு லீவிங் குரூப் இருக்கும். இங்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா in case of our nucleophilic substitution reaction. இந்த லீவிங் குரூப்புக்கு பதிலா அங்க நியூக்ளியோஃபைல் போய் சேரணும். அங்க நியூக்ளியோஃபைல் போய் சேரணும்னா தென் அங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு விதமான சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்கும். அங்க சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் SN1 இருக்கலாம், SN2 இருக்கலாம், அது இல்லாம இந்த நேம்ஸாலாம் இருக்கலாம். இதெல்லாம் உங்களோட புக்ல இல்ல, இது 2 மட்டும்தான் புக்ல இருக்கு. சரியா? சோ SN1 SN2க்கு போறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் என்ன? ஃபர்ஸ்ட் சப்ஸ்ட்ரேட், அதாவது ஆல்கைல் குரூப். அங்க கார்போகேட்டையோட ஸ்டெபிலிட்டியை பேஸ் பண்ணி தான் இது மூவ் ஆகும். 3 டிகிரியா 2 டிகிரியா 1 டிகிரியாங்கிறத பேஸ் பண்ணி மூவ் ஆகும். நெக்ஸ்ட் சால்வெண்ட், அது போலாரா நான் போலாரா, போலார் புரோட்டிகா போலார் ஏ புரோட்டிகாங்கிறத பொறுத்து நம்மளோட ரியாக்ஷன் நடக்கும். ஆல்சோ நியூக்ளியோஃபிலிசிட்டி, அதாவது அங்க எலக்ட்ரான் டொனேட்டிங் டெண்டன்சி எப்படி இருக்கு? இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நெகட்டிவ் சார்ஜ், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சைஸ். ஃபைனலா லீவிங் குரூப் எப்பவுமே வீக்கா இருக்கும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். இப்போ
SN1 reaction. SN1 reaction is a two-step reaction. SN1 reaction la order of kinetics வந்துட்டு 1. ஓகேவா மேம் இன்னைக்கு question solve பண்ணுவீங்களா? No கண்ணா, we are only focusing on the entire concept coverage. மொத்தமா கான்செப்டை கவர் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகணும். அப்போ கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகணும்னா உங்களோட மாலிகுல்ல இருக்கக்கூடிய லீவிங் குரூப் தனியாவும் ஆல்கைல் குரூப் தனியாவும் மாறும். This is the slowest step and அதற்கான ஆர்டர் தான் இங்க கொடுத்திருக்கேன். Please remember 3 degree is more reactive than 2 and 1 degree. இதுதான் SN1ல நடக்கக்கூடிய ஆர்டர். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? உங்களோட alkyl group தனியா எடுத்துறோம். then அது கூட nucleophile add பண்றோம். See, first step is the slowest here, second step is the fastest here. இத நீங்க ஞாபகம் வெச்சுக்கணும். அடுத்ததா, if you go directly to SN2 reaction, which is bimolecular nucleophilic substitution, இங்க actually nucleophile வந்து leaving group விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கலாம். polar aprotic solvent தான் நீங்க இங்க யூஸ் பண்ணணும். அப்ப என்ன நடக்கும்? first இந்த nucleophile என்ன பண்ணும்? அந்த alkyl group கூட கனெக்ட் பண்ண பாக்கும். transition காம்ப்ளெக்ஸை உருவாக்கும். தென் இந்த லிவிங் குரூப்பை ரிமூவ் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஃபர்ஸ்ட் லிவிங் குரூப் இங்க இருந்துச்சு, தென் இந்த நியூக்ளியோஃபைல் வந்ததுனால இந்த மாலிகுல் இப்படி திரும்பி இருக்கு. which means ப்ராடக்ட் வந்து SN2 ரியாக்ஷன்ல இன்வெர்ட்டடா இருக்கும். whereas SN1ல ஆக்சுவலா இருக்கும். ஓகேவா? ஸோ SN1ஐயும் SN2ஐயும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? 1 டிகிரி ஹாலோ ஆல்கீன்ல எப்பவுமே SN2 தான் நடக்கும். 3 டிகிரில எப்பவுமே SN1 தான் நடக்கும். 2 டிகிரில அங்க நியூக்ளியோஃபைல் எப்படி இருக்கு? வீக்கா ஸ்ட்ராங்காங்கிறத பேஸ் பண்ணி வீக்கா இருந்தா SN1, ஸ்ட்ராங்கா இருந்தா SN2 நடக்கிற மாதிரி இருக்கும். சரியா? அடுத்ததா elimination reaction லையும் this is actually an endothermic reaction. entropy இங்க increase ஆகுற மாதிரி இருக்கும் and delta H is also needed here. fine. இங்கேயும் unimolecular elimination reaction நடக்கும். உங்களுக்கு இங்க ஒரு வீக்கான பேஸை போலாப்ரோட்டிக் சால்வெண்ட்ல வச்சு ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும்போது என்ன நடக்கும்? எலிமினேஷன் ப்ராசஸ் அக்கர்ஸ். ஸோ இங்க ரெண்டு ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு கார்போகேட்டையனை ஃபார்ம் பண்ணணும். திஸ் இஸ் த ஸ்லோவர் ஸ்டெப். எல்லா இடத்துலையும் ஸ்லோவர் ஸ்டெப் அந்த கார்போகேட்டையன் ஃபார்மேஷன் தான். அதுக்கப்புறமா அந்த டபுள் பாண்டை ஆட் பண்ணி HCl ஆட் பண்ணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அடுத்ததா பைமோலிகுலர் இஸ் சிமிலர் டு தட் ஆஃப் SN2. நம்ம SN2ல என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் பைமோலிகுலர் எலிமினேஷன் ரியாக்ஷன்லையும் நடக்கும். இப்போ if you talk about the type of reaction which occurs at 1 degree, 2 degree and 3 degree haloalkane. Okay, 1 degree, 2 degree and 3 degree haloalkane. 1 degree haloalkane la SN2 தான் நடக்கும். 2 degree la அது low temperature high temperature ஆன்னு பார்க்கும். low temperature அந்த weak nucleophile na SN1, strong na SN2. high temperature அந்த weak base ஆ இருந்துச்சுனா E1, strong base ஆ இருந்துச்சுனா E2. சரியா? இங்க base தான் நம்ம மெயினா யூஸ் பண்ணுவோம். அடுத்ததா 3 degree reaction la low temperature la strong nucleophile la reaction நடக்காது. low temperature weak nucleophile SN1 நடக்கும். high temperature strong base la E2 நடக்கும். high temperature weak base la E1 நடக்கிற மாதிரி இருக்கும். அப்போ weak அப்படின்னு ஏதாச்சும் வந்தாச்சுவே அது either SN1 or E1 ஆ இருக்கும். strong ன்னு சொன்னாவே it is either SN2 or E2 ஆ இருக்கும். சரியா? புரிஞ்சுச்சா? அடுத்ததா haloarenes. பொதுவாகவே haloarenes இந்த nucleophilic substitution reaction they are very less reactive. காரணம் they need extremely high temperature and pressure. சரிங்களா? அடுத்ததா physical properties. lower carbons gas ஆ இருக்கும், high carbon solid or liquid ஆ இருக்கும். நிறைய பேர் volatile ஆ இருப்பாங்க, sweet smell இருக்கும். pure ஆ இருக்கிறவங்க colorless, but அங்க light பட்டுச்சுனா they can become bromine brown and iodine violet. அடுத்ததா மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்டோட ஆர்டர். மெல்டிங் பாயிண்ட்டை பொறுத்தவரை POM para has the high value, whereas மெட்டாக்கு லெஸ். இதுவே பாயிலிங் பாயிண்டா இருந்தா OPM. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மெல்டிங் பாயிண்ட் சரியா? MP திருப்பி போட்டா PM. பாயிலிங் பாயிண்ட் இதுக்கு மட்டும் OPM அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? So finally, here we go with polyhalogen compounds. Polyhalogen compounds la நம்ம trihalides பத்தி தான் பேசுவோம். இவங்கள தான் நம்ம haloforms அப்படினும் கூப்பிடுவோம். இவங்களுக்கு மெயினா நம்ம uses and அவங்களோட threats என்னன்னு பார்த்தா போதும். First chloroform. Chloroform paint remover, propellant, metal cleaning, finishing solvent எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இவன் டைரக்டா நம்ம
சென்ட்ரல் நியூரல் சிஸ்டமை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளஸ் இப்போ இன்கேஸ் ஹை லெவலில் நம்ம பாடியில் எடுத்துக்கிச்சுன்னா பாய்சனாகவே மாறிடும். இன்டர்ஸ் பேர்னிங், ஈவன் கண்ணுக்குள்ளே இருக்கிற கார்னியா வரைக்கும் இது பேர்ன் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா ஹியர் யூ ஹேவ் குளோரோஃபார்ம். குளோரோஃபார்மை வந்துட்டு ஃபேட்டு, ஆல்கலாய்ட்ஸ், அயோடின் இதையெல்லாம் கரைக்கக்கூடிய சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அதுல இருந்தா ஃப்ரியானையே யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரியான் வந்துட்டு இந்த ரெஃப்ரிஜிரேட்டரில் வரக்கூடிய ஒரு விதமான ரெஃப்ரிஜிரேட்டர், ஏசிலாம் யூஸ் பண்ணக்கூடிய கேஸ். அது கொஞ்சமாக பாடியில் எடுத்துக்கிட்டோம்னா டிசீனஸ் வரும், அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா லிவர், கிட்னி டேமேஜ் ஆயிரும். சரியா? அடுத்ததா யூ ஹேவ் அயோடோஃபார்ம். அயோடோஃபார்மை எங்கே யூஸ் பண்ணுவாங்க? அயோடோஃபார்மை டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு objectifying ஸ்மெல் இருக்கும். அடுத்ததா CCl4. CCl4ம் ஃப்ரிட்ஜ்லையும் ரிப்பலன்ஸையும் யூஸ் பண்ணுவாங்க. இது குளோரோஃப்ளோரோகார்பனை யூஸ் பண்ணும். அதனால ஓசோன் டிப்ளீஷன் நடக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததா ஓகே, அடுத்ததா என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அடுத்த சாப்டருக்கு போக வேண்டியதா. ஸோ வாட் குட் பி த நெக்ஸ்ட் சாப்டருக்கானா? நம்ம ஆல்டிஹைட்ஸ் முடிச்சாச்சு, ஆல்கஹால்ஸ் முடிச்சாச்சு, ஹாலோஅல்கேன் அண்ட் ஹாலோஅரேன் முடிச்சாச்சு. அடுத்ததா அமைன்ஸ்க்கு போகலாமா? நம்ம நேற்றுக்கே ஒரு 6 சாப்டர் ரிவைஸ் பண்ணதுனால அந்த 6 சாப்டர் ரிவைஸ் பண்றதுக்கு அதிகமா டைம் எடுக்காது. இப்போ மிச்சம் இருக்கிற இந்த 4 சாப்டர் மட்டும் நம்ம ரிவைஸ் பண்ணா போதும். சரியா? யூ கெட் மை பாயிண்ட்? ஃபைன். அந்த 6 சாப்டருக்கு எனக்கு மிஞ்சி போனா மேபி ஒரு 5 hour மிஞ்சி போனா எனக்கு ஒரு 5 to 10 minutes தான் per chapter தேவைப்படும். ஸோ டோன்ட் வரி, மேக்ஸிமம் 6:30க்குள்ள நம்ம வந்து we will finish this session. ஓகேவா? அத So just give me a minute, Rakana. தண்ணி குடிச்சுக்கிறேன். 5 marks சொல்றேன் Advik. Please don't worry, I'll update you. Day 1 by 6:30 we will finish everything. Okay வா? ஆர்கானிக்ங்கிறதுனால தான் I'm going slow. மற்றதெல்லாம் நேற்றுக்கே நம்ம ரிவைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ டக்குன்னு நடந்துடும். பர் சாப்டர் 10 minutesனு வச்சுட்டு ஃபிசிக்கல் அண்ட் இன்ஆர்கானிக்கை முடிச்சிடலாம். சரியா? DNF block will be doing the kana once we finish amines, and then biomolecules will go with DNF blocks. Okay ba? Clear? ஓகே. ஸோ இன்னும் சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம சேனலில் அடுத்ததா மேக்ஸுக்கு நானும் விஜய் சாரும் சேர்ந்து உங்களுக்கு டீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்சோ இந்த நோட்ஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்காக டெலிகிராம் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்பெஷலி ஒரு சாப்டரை ஒரு பேஜில் முடிக்கிற நோட்ஸ் தான் காமிச்சேன் இல்லையா? அந்த நோட்ஸை யார் இந்த செஷனோட எண்டு வரைக்கும் இருக்காங்களோ, அதாவது 6:30 வரைக்கும் எப்போ வேணாலும் முடியலாம், அந்த எண்டு வரைக்கும் இருக்காங்களோ அவங்களுக்கு லைவ் சாட்டில் நான் தருவேன். ஓகேவா? கிளியரா? டிகனா we will go in the flow டா. ஏன் சொல்றேன்னா, நான் இப்போ டக்குன்னு ரேண்டமா 1-2 சாப்டர் எடுத்து விட்டேன்னா you will not have that thing in your mind. ஒரு ஃப்ளோ இருக்கணும். ஸோ கவலைப்படாதீங்க, நான் சொல்லித்தரேன். ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நோமன்கிளேச்சர் என்ன? அமைன்ஸை பொறுத்தவரை காமன் நேம் வந்து ஆல்கைல் அமைன். பட் அவங்களோட ஐயூபேக் நேம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரைமரிக்கு ஆல்கன் அமைன். சரியா? பிரைமரிக்கு ஆல்கன் அமைன். செகண்டரி குரூப் ஆர் டெர்ஷரி குரூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் ஆல்கைல் ஆல்கன் அமைன். ஆல்கைல் ஆல்கன் அமைன். இதில் ஆல்கன் அமைன் அப்படிங்கிறது லார்ஜஸ்ட் குரூப்பாக இருக்கும், ஆல்கைல் அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் குரூப்பாக இருக்கும். சரிங்களா? ஃபைனா? ஆல்சோ இங்கே நம்பரிங்லாம் கொடுக்க முடியாது. ஸோ எல்லாத்துக்கும் N, அப்படின்னு சொல்லி தான் பேர் வைப்பீங்க. அடுத்ததா ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரையாரிட்டி. இப்போ உங்க ஒரு மாலிகுல்ல வந்து 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 ஃபங்க்ஷனல் குரூப்ல ஹை ப்ரையாரிட்டியில இருக்கிறவங்க ஃபங்க்ஷனல் குரூப்பாகவும் லோ ப்ரையாரிட்டியில இருக்கிறவங்க சப்ஸ்டிடியூட்டாகவும் எடுத்துப்போம். அதற்கான ஆர்டர் தான் இது. இஃப் இன் கேஸ் எக்ஸாம்பிள் கார்பாக்சிலிக் ஆசிடும் ஆல்கஹாலும் ஒரே மாலிகுல்ல வருதுன்னா தென் அதோட ஃபங்க்ஷனல் குரூப்பை கார்பாக்சிலிக் ஆசிடா எடுத்து அதோட சப்ஸ்டிடியூண்ட்டை ஆல்கஹால் அதாவது ஹைட்ராக்சி குரூப்பா நம்ம எடுத்துப்போம். கிளியரா? இதை யாருக்காச்சும் தெரியாதுன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
ஓகே ஆல்ரைட். இப்போ இது இல்லாம அரோமேட்டிக் அமைன்ஸும் இருக்கு. நம்ம மெயினா அரோமேட்டிக் அமைன்ஸ்ல அனிலினை தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணலாம்? பை மீன்ஸ் ஆஃப் அமோனோலைசிஸ். அமோனோலைசிஸ்ல என்ன பண்ணுவாங்க? ஒரு ஹலோ யூனோ ஒரு ஹாலோ அல்கேனை அமோனியா கூட ரியாக்ட் பண்ண விடுவாங்க இன் பிரசன்ஸ் ஆஃப் எக்ஸஸ் அமோனியா. அப்போ என்ன நடக்கும்? இந்த ஹாலஜனுக்கு பதிலாக இந்த அமோனியா போய் அங்கே சப்ஸ்டியூட் ஆயிரும். இப்படி 1 டிகிரி அமைனை ப்ரொடியூஸ் பண்ணலாம். திருப்பி ஒரு ஹாலோ அல்கேன் யூஸ் பண்ணோம்னா திருப்பி 2 டிகிரி, திருப்பி ஒரு ஹாலோ அல்கேன் யூஸ் பண்ணோம்னா 3 டிகிரி இப்படின்னு சொல்லிட்டு 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி எல்லா விதமான அமைன்ஸையும் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணலாம். செகண்டாக நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் பீட் NO2 be it cyano group or nitroarenes அங்கிருந்து ஈஸியா அவங்களை ரெடியூஸ் பண்றது மூலியமா நம்மளோட அமைன் குரூப்பை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். மூணாவதா அமைட்ஸ்ல இருந்து இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரியாக்ஷன் ஹாஃப்மைன் புரோமைட் டிகிரேடேஷன். இங்க நம்ம என்ன பண்றோம்? அமைட் குரூப்பை எடுத்துக்கிறோம், RCO NH2 எடுத்துக்கிறோம். இதை கொஞ்சமா புரோமைன் வாட்டர் கூட ஆல்கலைன் மீடியத்துல வச்சு ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். ரியாக்ட் பண்ண வைக்கும்போது நமக்கு 1 டிகிரி அமைன்ஸ் தான் கிடைக்கும். 2 or 3 டிகிரி கிடைக்காது, 1 டிகிரி அமைன்ஸ் மட்டும் தான் இங்க கிடைக்கும். அடுத்ததாக Gabriel thalamide synthesis. இங்க thalamide haloalkane கூட react பண்ண வைக்கிறோம் in presence of KOH and we are hydrolyzing it. அப்படி hydrolyze பண்ணோம்னா we get amine. இங்கேயும் கிடைக்கக்கூடிய amine வந்துட்டு it is not from a bulky group, it is only mostly 1 டிகிரியா இருக்கும். சரியா? so it is an SN2 mechanism. இங்க nucleophilic substitution தான் நடக்குது. நைட்ரோ குரூப் இருக்கிறதுனால bulky groups இதனால ஃபார்ம் பண்ண முடியாது. 1 டிகிரி 1 டிகிரி அமைன்ஸை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆல்சோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆல்கைல் ஹாலைடுமே 1 டிகிரியா தான் இருக்கும், சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். சரியா? எஸ், ஓகே. அடுத்ததா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்தவரை 4க்கும் கம்மியான கார்பன் இருக்கிறவங்க கேஸஸா இருப்பாங்க. ஹை கார்பன்ஸ் ஆர் செட் டு பி லிக்விட்ஸ் அண்ட் சாலிட்ஸ். நெக்ஸ்ட் அவங்களோட ஓடர் சொல்லுமா, லோ கார்பன்ஸ் ஆர் செட் டு ஹேவ் strong fish smell. High carbons are said to have less odor. Boiling point la alcohol mundi irukanga, then amines, then alkanes. Amines ku boiling point ரொம்ப கம்மி. Density they are less than water. Color mostly aliphatic aromatic la adu colorless ah irukum, but oxidize ana yellowish color la turn agum. Next solubility எல்லா organic compounds kum except alcohol எல்லாமே 4க்கும் மேற்பட்ட கார்பனை வச்சிருந்தா they will be insoluble in water. Lesser carbons are soluble in water. இது எல்லா organic compoundக்கும் பொருந்தும் except alcohol. ஓகேவா? alcohol, phenols and ethers. அடுத்ததா basicity பொறுத்தவரை if in case அது கேஸா இருந்தா அதோட ஆர்டர் 3 2 1 அமைன். இதுவே அலிஃபாட்டிக்கா இருந்தா அதோட ஆர்டர் 1 2 3. சரியா? so basicityயோட ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா இதுவே அக்வஸ் மீடியம்ல இருந்துச்சுன்னா மெத்திலமைனோட ஆர்டர் 2 1 3 இருக்கும். எத்திலமைன் குரூப்ஸோட ஆர்டர் வந்துட்டு 2 3 1 இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் chemical reactions. amine acid கூட react ஆச்சுனா ammonium salts produce பண்ணும். amine HCl கூட react ஆச்சுனா NH3Cl NH3 plus Cl minus produce பண்ணும். if in case aromatic amines இருந்துச்சுனா நைட்ரோ அனிலைனை ப்ரொடியூஸ் பண்ணும். அமைன்ஸ் நைட்ரஸ் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா டயசோனியம் சால்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் காணா. இது பேஸ் பண்ணி நிறைய கன்வர்ஷன் இது பேஸ் பண்ணி நிறைய கன்வர்ஷன் ரியாக்ஷன்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ ப்ளீஸ் மேக் ஷூர். நெவிஷிரோ சொல்லுங்க. நெவிஷிரோ ப்ளீஸ் லெட் மீ நோ வாட் டிட் யூ ஆஸ்க் கானா. Did I miss something? டே கண்ணா லைக்கை தட்டி விடுங்க. let us reach 200 likes. ஓகேவா? let us reach 200 likes. லைக்கை தட்டி விடுங்க பாப்போம். you have any doubt Nevi? எதோட டிக்ரீசிங் ஆர் இன்க்ரீசிங் ஆர்டர் கேட்குறீங்க? ப்ளீஸ் லெட் மீ நோ. எதோட டிக்ரீசிங் ஆர் இன்க்ரீசிங் ஆர்டர் கேட்குறீங்க? எதை பற்றிக்க நான் கேட்குறீங்க? சீக்கிரமா சொல்லுங்க. எதை பற்றி கேட்குறீங்க? சரி, okay, we will do one thing. We will first try to wrap up the portion. அதுக்கப்புறமா we will talk about the
doubts which you have. சரிங்களா? ரைட். ஸோ அமைன்ஸ் வந்து ஆசிட் குளோரைட்ஸ் கூட ரியாக்ட் பண்ணால் அமைதை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ரைட்டா? ஓகே. தென் பெருசாக இதில் அசிட்டைலேஷன், அல்கைலேஷன், அசிட்டைலேஷன்லாம் இருக்கும், அதை பார்க்கணும். ரொம்ப முக்கியமாக ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட் கூட அது எப்படி ரியாக்ட் பண்ணும், இது ஆக்சுவலாக உங்களுக்கு கன்வர்ஷனில் கேட்பான். சரியா? I'll show it to you. ஓகேவா? பென்சால் தியோசல்ஃபனைல் தியோ குரூப் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட்னு சொல்லுவோம். அது கூட அமைன் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத யூ ஹாவ் டு கீப் இன் மைண்ட், பிகாஸ் இதை கன்வர்ஷனில் கேட்டிருக்கான். சரியா? PYQஸில் கேட்டிருந்தான். ஆஃப்டர் விச் aromatic amines HNO3 கூட ரியாக்ட் பண்ணுதுன்னா it forms benzene diazonium salt. In presence of HCl it will form benzene diazonium salt. இந்த benzene diazonium salt வந்தீங்கன்னா ரொம்ப ஹைலி ரியாக்டிவாக இருக்கும். ஓகேவா? இதை நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சா கூட அது ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதனால இந்த டயசோனியம் சால்ட்டை எப்போவுமே கொஞ்சம் கோல்ட் வாட்டர்லேயே வச்சுருப்பாங்க. ஓகேவா? லிக்விட் ஸ்டேட்லேயே வச்சுருப்பாங்க. ஃபைன். நெக்ஸ்ட், இதோட யூசஸ், பென்சின் டயசோனியம் சால்ட் வந்து அசோடையில் யூஸ் பண்ணுறாங்க. ஃபுட் இண்டஸ்ட்ரி, காஸ்மெட்டிக்ஸில், ட்ரெஸ்ஸு, டெக்ஸ்டைல்ஸ், இங்கெல்லாம் கலரை புகுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஆல்சோ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷனில் உங்களோட பென்சின் டயசோனியம் சால்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லிசன், உங்களோட கன்வர்ஷன்லேயே வந்துட்டு இந்த கம்போசிஷன் நிறைய இடத்துல வரும். நிறைய இடத்துல வந்துட்டு யூ வில் யூஸ் NaNO2 in presence of HCl. ஓகேவா? NaNO2 in presence of HCl in order to bring up this benzene diazonium group. சரியா? கிளியரா? ஓகே. அவ்வளோதான்டா கண்ணா. அமைன்ஸை முடிச்சிட்டோம். இதோட 4 chapters தான், 6 more to go. ஸ்டார்ட் பண்ணலாமா? Dekana, just remember this thing. Acidic strength is directly proportional to electron withdrawing group and inversely proportional to electron donating group. Similarly, basic strength is directly proportional to electron donating group and inversely proportional to electron withdrawing group. சரியா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Based on this, you can easily say about acidic strength and basic strength. Yes. So what is the next chapter, Dakana? What is the next chapter? Biomolecules மட்டும் முடிச்சோம்னா ஆர்கானிக் முடிஞ்சிருச்சு. Biomolecules பார்த்தரலாமா? Actually, I remember one thing. நம்ம போன கிளாஸ்ல நோட்ஸ் எடுத்து வச்சோம், ஞாபகம் இருக்கா? இருக்கா. அவனை அப்படியே தூக்கி இங்கே ஆட் பண்ணோன்னா 6 சாப்டருக்கான நோட்ஸ் வந்துடும். So just give me 1 minute. கொஞ்சம் பெரிய ஸ்லைட், ஸோ இம்போர்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. And trust me guys, by 6:30 max to max 6:45 குள்ள we'll finish the full portion. Hi Ganapati. Dekana கொஞ்சம் டைம் எடுக்குது. We'll wait for some time. அது இவ்வளோ நேரம் இருக்குது. Meanwhile, I'll say something about max. கண்டிப்பா எடுப்பேன் ஸ்வாதி. Don't worry, max கண்டிப்பா பாரேன் வந்துட்டான். Meanwhile, ஒரு சில presentation hacks சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு லைட் கலர் ஜெல் பென் எடுத்துட்டு போகாதீங்க. யூ ஷுட் யூஸ் அ வெரி டார்க் அண்ட் வெரி பிரைட் கலர் பென். சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, நீங்க மார்ஜினை ஒட்டி எழுதாதீங்க. சில பேர் மார்ஜின்ல இருந்து தான் எழுதவே ஆரம்பிப்பாங்க. OSM வந்து மார்ஜினை கட் பண்ணிடும். சரியா? நம்பரிங் வந்து அது டேட்டா ஃபீடடா இருக்கும், மார்ஜினை அது கட் பண்ணிடும். ஸோ அதனால தயவு செஞ்சு
மார்ஜினை ஒட்டி எழுதாதீங்க. ensure that you are writing away from the margin. மூணாவது விஷயம், நீங்க ஒரு கொஸ்டின், அதாவது பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில எல்லாம் ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்றீங்கன்னா தயவு செஞ்சு அந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில given data, ஃபார்முலா யூஸ், ஸ்டெப்ஸ், கடைசியில ஆன்சர்ல யூனிட் ரொம்ப முக்கியம். இதை எழுதிக்கோங்க. ஏன் நான் இதை சொல்றேன்னா, உங்களுக்கு யூனிட்டுக்கார மார்க், ஆன்சருக்கார மார்க், அப்புறம் ஸ்டெப்ஸுக்கார மார்க், ஃபார்முலாக்கார மார்க்னு சொல்லி தான் மார்க்கை பிரிப்பாங்க. இஃப் இட் இஸ் ஃபார் 3 marks then it depends. மார்க் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஒரு யூனிட் இல்லைன்னா கூட, ஈவன் இஃப் த ஆன்சர் இஸ் ராங், யூனிட் கரெக்டாக போட்டு மற்றதெல்லாம் கரெக்டாக போட்டிருந்தா கூட யூ கெட் த ஆன்சர், யூ கெட் த மார்க்ஸ். சரியா? ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிடலாம்ல? எஸ், கமெண்ட் செக்ஷனில் ஒரு குட்டி ஃபயர் போடலாமே. கண்டிப்பா கண்ணா, we will do DNF block, please don't worry. டேய் இருக்கீங்களா நீங்க? என்ன கதை? what is happening here? சொல்லுங்க. Shall we move on to the next part? Yes. ஸோ இன்னும் லைக் போடாதவங்க லைக் பண்ணிடுங்க. ஒரு 3 லைக் தான் 150க்கு. சரியா? ஓகேடா கண்ணா. ஸோ ஹியர் வி கோ. மின்னல் வேகத்தில் போகிறோம். we are going to start with இந்த பிடிஎஃப்ல வந்து பார்த்துக்கிங்கன்னா, நேற்றுக்கு நம்ம வந்து கம்ப்ளீட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியும் இன்ஆர்கானிக்கையும் ரிவைஸ் பண்ணியிருந்தோம் along with biomolecules. ஸோ அதனால நான் இப்போ காமிக்க போகிற பிடிஎஃப்ல உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் தான் சாப்டர் ஸ்டார்ட் ஆயிரும். எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியிலேருந்து தான் சாப்டர் ஸ்டார்ட் ஆயிருக்கும். பட் ப்ளீஸ் டோன்ட் வரி, per chapter I am going to take only 5 to 10 minutes. ஓகேவா? இதெல்லாம் நேற்றுக்கே பார்த்ததுனால உங்களுக்கு per chapter I am going to take only 5 to 10 minutes. so that டோட்டலாக இன்னும் 6 சாப்டர் பெண்டிங்கில் இருக்கா? 6 சாப்டர் 60 நிமிஷம் 6:45 நம்ம முடிக்கிறோம். ஓகேவா? shall we start? எஸ், ஒரு ஃபயர் போடலாமே. அண்ட் ரொம்ப முக்கியமா ஆமா, ரொம்ப முக்கியமா I want you guys to send me your question paper once the exam is done. எக்ஸாம் முடிச்சதும் நம்ம சேனலுக்கு வந்துருங்க. நம்ம இங்கே கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் அது தப்பாக இருந்துச்சுன்னா, ஈஸியாக இருந்துச்சா, நெக்ஸ்ட் எக்ஸாமை எப்படி அப்ரோச் பண்ணணும், எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். சரியா? கிளியரா? ஓகே, ஸோ we are starting. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரினா என்ன? ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாவோ இல்லை கெமிக்கல் எனர்ஜியா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாவோ மாற்றக்கூடிய ப்ராசஸ் தான் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி நடக்கணும்னா அங்கே ஒரு செல்லு தேவை. அந்த செல்லை 2 விதமாக பிரிக்கிறோம். ஒன்று கேல்வானிக், இன்னொன்று எலக்ட்ரோலைட்டிக். கேல்வானிக்ல கெமிக்கல் எனர்ஜியா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாற்றுறாங்க. GC ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரோலைட்டிக்ல எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கெமிக்கல் எனர்ஜியா மாற்றுறாங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோலிட்டிக் செல்ல என்ன நடக்குது? எலக்ட்ரோலிட்டிக் செல்ல ஆனோட் இஸ் பாசிட்டிவ், கேத்தோட் இஸ் நெகட்டிவ். ஒரு பேட்டரி அது கூட கனெக்ட் பண்ணுறோம். அப்போ ஆனோட் ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, கேத்தோட் ஃபுல்லாக நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு சொல்லும்போது, அங்கே இருக்கக்கூடிய சொல்யூஷனில் இருக்க நெகட்டிவ் அயான் ஆனோடுக்கும் பாசிட்டிவ் அயான் கேத்தோட் கிட்டையும் போய் அங்கே டெபாசிட் ஆர் கேஸாக லிபரேட் ஆக ஆரம்பிக்கும். இப்படி கரண்ட்டை கொடுத்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்தக்கூடிய ப்ராசஸ் எலக்ட்ரோலிசிஸ். ஃபைன், இங்கே ஆனோட் யாரு கேத்தோட் யாரு ரொம்ப முக்கியம், சார்ஜ் ரொம்ப முக்கியம். அண்ட் எலக்ட்ரோலிட்டிக் செல்ல ஆனோட் பாசிட்டிவ் கேத்தோட் நெகட்டிவ். இதுவே கேல்வானிக் செல்ல ஆனோட் நெகட்டிவாகவும் கேத்தோட் பாசிட்டிவாகவும் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கேல்வானிக் செல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கேல்வானிக் செல்ல நீங்கள் ஆனோடுக்கு ஒரு ஹாஃப் செல்லையும் கேத்தோடுக்கு ஒரு ஹாஃப் செல்லையும் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க. அதாவது ஒன்றும் இல்லை, எலக்ட்ரோட் எலக்ட்ரோலைட் சேர்ந்தா ஹாஃப் செல். சரியா? இங்கே என்ன பண்ணுறாங்க, ஜிங்கையும் காப்பரையும் கனெக்ட் பண்ணி விடுறாங்க.
ஜிங்கையும் காப்பரையும் கம்பேர் பண்ணும்போது if you are directly connecting these two, zinc is more reactive. அப்ப என்ன பண்ணும், இந்த வயரை நம்ம கனெக்ட் பண்ணி விட்டதும் zinc வந்து zinc2+ மாற ஆரம்பிச்சிடும். It is reactive due to the connectivity, அது zinc2+ மாற ஆரம்பிச்சிடும். zinc2+ மாறினதும் இந்த ரெண்டு எலக்ட்ரான் இந்த வயர் வழி copper2+ காப்பருக்கு போகும். இங்க காப்பர் மெட்டல் ஃபுல்லா எலக்ட்ரான்ஸா இருக்கா, உடனே காப்பர் சல்ஃபேட்ல இருக்கக்கூடிய Cu2+ என்ன பண்ணும், எலக்ட்ரான்னால அட்ராக்ட் ஆகி அந்த ராடு மேல ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணும், காப்பர் லேயரை ஃபார்ம் பண்ணும். இங்க ஆனோட்ல zinc2+ மாறுது, கேத்தோட்ல zinc2+ copper2+ காப்பரா மாறுது. இது ஓவராலா எழுதினீங்கன்னா that is your net reaction. இங்க எலக்ட்ரான் ஃப்ளோ வந்துட்டு ஆனோட்ல இருந்து கேத்தோட் வரைக்கும் நடக்குது, which means opposite directionல current கேத்தோட்ல இருந்து ஆனோடுக்கு பாஸ் ஆகுது. இங்க உங்களுக்கு மெயினா எப்படி ஆனோட்ல என்ன நடக்குதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. லோன்னா லெஃப்ட் ஆக்சிடேஷன் ஆனோட் நெகட்டிவ், LOAN லெஃப்ட் ஆக்சிடேஷன் ஆனோட் நெகட்டிவ். அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய செல்லு ஆக்சிடைஸ் ஆகுது, அங்கே ஆனோட நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஆல்சோ இங்கே செல் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கிறது, ஆல்வேஸ் ரிமெம்பர் ஆனோட் டபுள் பார் கேத்தோட், ஆனோடோட ரியாக்டன்ட் தென் ப்ராடக்ட் தென் கேத்தோடோட ரியாக்டன்ட் அதுக்கப்புறமா ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவீங்க. சரியா? இங்க உங்களோட கேல்வானிக் செல்லை நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இஃப் இன் கேஸ் கேல்வானிக் செல்லுக்கு நம்ம கரண்ட் அங்கே எது ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அந்த செல்லு கூட ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணி நம்ம அந்த செல்லுக்கே கரண்ட்டை கொடுத்தோம்னா, இஃப் த கிவன் ஆக்சுவலாக டேனியல் செல் வந்துட்டு 1.1 வோல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போது நம்ம அந்த 1.1 வோல்ட்டை டைரெக்டாக திருப்பி அந்த டேனியல் செல்லுக்கே கொடுத்தோம்னா அங்கே ரியாக்ஷன் நடக்காது. 1.1 விட கம்மியாக கொடுத்தோம்னா தென் எப்பவும் போல் எலக்ட்ரான் ஜிங்க்லேருந்து காப்பருக்கு போகும். இதுவே 1.1 விட அதிகமான கரண்ட்டை கொடுத்தோம்னா தென் எலக்ட்ரான் காப்பர்லேருந்து ஜிங்க்குக்கு போகும், ரிவர்ஸ் ஆகும். Okay, so E less than 1.1 na forward, greater than 1.1 na reverse, equal to 1.1 na no reaction. இது உங்க புக்ல ரொம்ப முக்கியமா சொல்லியிருப்பா. ஆல்சோ இது கூடவே நீங்க சால்ட் பிரிட்ஜ்னா என்னங்கிறதையும் படிச்சுக்கணும், சால்ட் பிரிட்ஜோட ஃபங்க்ஷன் என்னங்கிறதையும் படிச்சுக்கணும். ஸோ சால்ட் பிரிட்ஜ் எதுக்காக ஆனோட் அண்ட் கேத்தோடுக்கு இடையே வைக்கிறாங்க, சால்ட் பிரிட்ஜ் இல்லைன்னா அங்கே கரண்டே ப்ரொடியூஸ் ஆகாது. ஏன்னா சால்ட் பிரிட்ஜ் ஆக்ட் ஆஸ் அ system which closes the entire reaction. ரெண்டாவது சால்ட் பிரிட்ஜ் இவங்களோட எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டியை மெயின்டைன் பண்ணுது. மூணாவது லிக்விட் ஜங்ஷன் பொட்டன்ஷியலை மெயின்டைன் பண்ணுது, ஓகே, வராம தடுக்குது. அடுத்ததா நேரா நம்ம போனோம்னா we have to understand what electrode potential is and இல்ல இது இல்லையே, 1 minute இருக்கனா. எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு ஹாஃப் செல்ல எலக்ட்ரோடும் இருக்கும், எலக்ட்ரோலைட்டும் இருக்கும். எலக்ட்ரோடோட கான்சென்ட்ரேஷன் எப்பவுமே நில், அதுக்கு கான்சென்ட்ரேஷன் சாலிடுக்கு நம்ம சொல்ல முடியாது. வேற எலக்ட்ரோலைட்ல கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வேல்யூ இருக்கும், 1 2 2 3 இருக்கும். இப்போ மெட்டலோட பொட்டன்ஷியல் வேல்யூக்கும் எலக்ட்ரோலைட்டோட பொட்டன்ஷியல் வேல்யூக்கும் இடையுள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்ம பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது கேத்தோடுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனோடுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கேத்தோடுக்கு அதிகமா இருக்கும், ஆனோடுக்கு கம்மியா இருக்கும். சரியா? இப்போ இதை பேஸ் பண்ணி நீங்க வந்து EMF of a cell கண்டுபிடிக்கிறீங்கன்னா you should remember EMF of a cell is equal to cathode minus anode, right minus left. இதுவும் தெரியலனா இருக்கிறதுலே E வேல்யூல எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூல பெரிய வேல்யூ எது, பெருசு மைனஸ் குட்டி வேல்யூ, பிக் மைனஸ் ஸ்மால் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய வேல்யூ கேத்தோடுக்கு தான் எப்பவுமே இருக்கும், ஸோ பெருசு மைனஸ் குட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா இப்போ எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை கண்டுபிடிச்சோம். பட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ்ல எப்படி இருக்கும், எப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் அண்ட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் அண்ட் கான்சன்ட்ரேஷன்ல கண்டுபிடிச்சா எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். சரியா? ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் நம்ம E0 அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா இந்த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் எல்லாம் நம்ம என்ன பண்றோம், ஒரு சீரீஸா இந்த மாதிரி எழுதுறோம். ஸோ இங்க இருக்கிற லித்தியமோடது மோஸ்ட் நெகட்டிவ் SRP வேல்யூ, ஃப்ளோரினுக்கு வந்துட்டு மோஸ்ட் பாசிட்டிவ் SRP வேல்யூ. அண்ட் இந்த ட்ரிக் என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா பக்கானா மொகல்மென்னு 2 பேர் இருக்காங்க. ஸோ என்ன நடக்குது, லைக் பக்கானாவை மாதிரி மொகல்மென் என்ன பண்றாரு, சென்கார்ல தண்ணி தேடி ஃப்ரீயா கோணிப்பை எடுத்துட்டு போறாரு. போற டைம்ல அவரோட சன்னை பாக்குறாரு. எங்க பாக்குறாரு, பப்ல பாக்குறாரு. பார்த்ததும் ஹே அப்படின்னு கூப்பிடுறாரு. திரும்பல, கோவி கூப்பிடுறாரு. திரும்பல. உடனே ஆங்கிரி பேர்ட் மாதிரி பயங்கர ஃபெரோஷியஸா கத்த ஆரம்பிச்சாரு. இதுல லைக்ல லித்தியம் அண்ட் பொட்டாசியம் இருக்கு, பக்கானால BaCN கால்சியம் சோடியம்லாம் இருக்கு.
அடுத்ததா மொகல் மெல்ல மெக்னீசியம் அலுமினியம் மேங்கனீஸ் இருக்கு. ஜென்கார்ல ஜிங்க் அண்ட் குரோமியம், வாட்டர், தென் ஃப்ரீயால அயன், கோனில கோபால்ட் அண்ட் நிக்கல், பப் சன் அண்ட் பப்ல டின்னும் லெட்டும் ஒளிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா ஹே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹைட்ரஜன், கூவி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் காப்பர் அண்ட் அயோடின், AgBr angry bird, always gold and silver, ferocious fluorine. Fluorine has the most positive value. இங்க ஹைட்ரஜனுக்கு 0, லித்தியம்க்கு நெகட்டிவ். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது நிறைய இடத்துல யூஸ் ஆகும், எஸ்பெஷலி ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரோலிசிஸ்ல யூஸ் ஆகும் கேட்டையான் வேல்யூவை கண்டுபிடிக்க. அடுத்ததா நம்ம நர்ன்ஸ் ஈக்குவேஷனுக்கு போறோம். டிக்கனா ஓ கட் ஆயிடுச்சோ? சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். Nernst equation பொறுத்தவரை the formula is E is equal to E0 minus 0.0591 divided by N log of product by reactant. இங்க நீங்க எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலையும் கண்டுபிடிக்கலாம், EM of a cell-ஐயும் கண்டுபிடிக்கலாம், இல்ல at equilibrium E is equal to 0 ஆயிருமா? So E0 இப்படிக்கா போட்டிங்கன்னா E0 is equal to 0.0591 divided by N log of Kc அப்படின்னு உங்களால ஈக்குலிபிரியம்ல E0 வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஃபைனலா டெல்டா என்ஜியை கண்டுபிடிக்க மைனஸ் NF E0 அப்படிங்கிற ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணலாம். இங்க Fங்கிறது ஃபாரடேஸ் வேல்யூ, ஃபாரடேஸ் கான்ஸ்டன்ட், Nங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர். அந்த ரியாக்ஷன்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுங்கிறது தான். அடுத்ததா ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரோலிசிஸ். ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரோலிசிஸ்ல கேட்டையானை பொறுத்த மாட்டில் நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸை யூஸ் பண்ணுவோம். ஆனையோனை பொறுத்த மாட்டில் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டு என்ன சொன்னாலும் நோ சொல்கிற நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டை யூஸ் பண்ணிப்போம். ஸோ நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஏதாச்சும் சொல்ல வந்தா இதனால நோ, ஸோ நோ அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிடுவாங்க. ஸோ நீங்களே என்ன பண்ணுவீங்க, ஓ கிளியர் ப்ரோ நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. ஸோ இங்கே சோங்கிறது SO4 மைனஸ், நோங்கிறது NO3 minus, OH, clear, bromine, iodine. This is how the order is, SO4 being the least and iodine being the highest. Okay va? Next, Faraday's first law. Faraday's first law என்ன படிச்சிருக்கோம், mass is directly proportional to the charge deposited அப்படிங்கிற படிச்சிருக்கோம். இந்த proportionality எடுக்க Z யூஸ் பண்றோம் and Z க்கு பதிலா E divided by 96500 அப்படிங்கிறத யூஸ் பண்றோம். அடுத்ததா செகண்ட் லால ரெண்டு செல்லை வச்சு ஈக்குவேட் பண்றோம். அங்க mass 1 by mass 2 is equal to E1 by E2 அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறோம். இங்க Eங்கிறது கெமிக்கல் ஈக்குவலன்ஸா இருக்கு. சரியா? அடுத்ததா we go with resistance, resistivity, conductance, conductivity, and finally cell constant. இது பெருசா I believe that you guys know this. So அதனால நம்ம டைரக்டா கண்டக்டன்ஸ்க்கு போறோம். கண்டக்டன்ஸ் ரெண்டு வகைப்படும், ஒன்று எலக்ட்ரோலிட்டிக் கண்டக்டன்ஸ், இன்னொன்று அயோனிக் கண்டக்டன்ஸ். எலக்ட்ரோலிட்டிக் கண்டக்டன்ஸ் மெட்டல் எலக்ட்ரோட்ல இருக்கும், அயோனிக் கண்டக்டன்ஸ் எலக்ட்ரோலைட்ல இருக்கும். எலக்ட்ரோலிட்டிக் கண்டக்டன்ஸை பொறுத்தவரை டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் கண்டக்ஷன்ஸ் குறையும். whereas அயோனிக் கண்டக்டன்ஸை பொறுத்தவரை டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் கண்டக்ஷன் கூடும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு ரிமெம்பர். அயோனிக் கண்டக்டிவிட்டியை நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கிறோம். ஒன்று மோலார் கண்டக்டிவிட்டி, இன்னொன்று equivalence conductivity. Molar conductivity unit Simon centimeter inverse இருந்துச்சுன்னா then the formula is 10 to the power 3 K divided by K இல்ல kappa divided by molarity. இதுவே மீட்டர்ல இருந்துச்சுன்னா then it is 10 to the power minus 3 K divided by molarity. சரியா? அடுத்ததா ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸை பார்க்கும்போது ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ்க்கான ஃபார்முலா 10 to the power 3 K divided by normality. ஓகேவா? கிளியரா? ஃபைன். இப்போ ஒரு செல்லில் நான் டைல்யூட் பண்ணாலும், ஓகே, ஒரு செல்லில் நான் அதை டைல்யூட் பண்ணாலும் என்னதான் அங்கே கண்டக்டன்ஸ் குறைஞ்சாலும் மோலார் கண்டக்டிவிட்டி கூட தான் செய்யும். விச் மீன்ஸ் நாங்கள் நிறைய டைல்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா மோலார் கண்டக்டிவிட்டி ஒரு பாயிண்ட்டை ரீச் பண்ணும். தட் இஸ் கால்ட் அஸ் மேக்ஸிமம் பாயிண்ட் ஆர் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியை பற்றி பேசுறதுக்காக எலக்ட்ரோலைட்டை ரெண்டு விதமாக பிரிக்கிறோம். ஒன்று ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், இன்னொன்று வீக் எலக்ட்ரோலைட். ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டில் எல்லா சால்ட்டு, ஆசிட்ஸு, பேசஸ் எல்லாமே வரும். ஸ்ட்ராங் கான்செப்ட்ஸ் எல்லாம். வீக் எலக்ட்ரோலைட்டில் அவங்கள டிசோசியேட் பண்ணால் அயனும் காம்ப்ளெக்ஸும் தான் வரும். மோஸ்ட்லி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து வீக் எலக்ட்ரோலைட்ஸாக இருப்பாங்க. சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்க்கும் வீக் எலக்ட்ரோலைட்க்கும் இந்த மாதிரி அவங்களோட கண்டக்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு molar conductivity எப்படி இருக்குங்கிறத, சாரி, கான்சன்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு
மோலார் கனெக்டிவிட்டி எப்படி இருக்குங்கிறத பார்க்குறேன். சரியா? அப்படி பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுது, இனிஷியலாக இந்த கான்சன்ட்ரேஷன் இப்படி இருந்துச்சு, போக 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 இட் ரீச்சஸ் அ பாயிண்ட் lambda நாட் எம் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி. பட் வீக் எலக்ட்ரோலைட்ல அப்படி அந்த கேஸ் நடக்கவே மாட்டேங்குது, அது பாட்டுக்கு ஒரு கர்வ் மாதிரி போய்கிட்டே இருக்கு. அப்போ இந்த கிராஃப்ல இருந்து நம்ம ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறோம். அந்த ஃபார்முலா தான் DHO ஈக்குவேஷன், D by Haloalkanes ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்ல என்ன சொல்றாங்க, எப்படி லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டில இருந்து மோலார் கண்டக்டிவிட்டியா கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத சொல்றாங்க. கிளியரா புரிஞ்சுச்சா? அடுத்ததா கோல்ட்ராஸ் லால எப்படி ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியை அதோட அயான்ஸ்ல இருந்து கண்டுபிடிக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ வாட் எவர் அயான்ஸ் யூ ஹேவ், எத்தனை கவுண்ட் இருக்கோ அதோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி தெரிஞ்சிச்சுன்னா அந்த லிமிட்டிங் மோலார் வேல்யூஸை ஆட் பண்ணா உங்களோட சால்ட்டோட மோலார் கண்டக்டிவிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வாட் யூ டூ, இதை வச்சு எப்படி வீக் எலக்ட்ரோலைட்டோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியை கண்டுபிடிக்கலாம்னு பார்க்குறோம். ஸோ த கான்செப்ட் இஸ் வெரி சிம்பிள். நமக்கு ஒரு வீக் எலக்ட்ரோலைட்டோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி வேணும்னா ஃபர்ஸ்ட் அதை ரெண்டா பிரிங்க. அதில் என்ன காம்ப்ளெக்ஸ் வருது, என்ன அயான் வருது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் யாருக்கா, இந்த அயான் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் யார் இருக்கான்னு பார்த்துட்டு அவங்கள்ட்ட மிச்சமா எக்ஸ்ட்ராவா தேவையில்லாம இருக்கக்கூடிய ஒன்றுத்தை நம்ம மைனஸ் பண்றோம். எக்ஸாம்பிள் CH3CONA plus HCl, இங்க Naயும் Clயும் அதிகமா இருக்கு. ஸோ அதனால மைனஸ் NaCl பண்ணோம்னா அசிட்டிக் ஆசிடோட லிமிட்டிங் மோலார் கனெக்டிவிட்டி நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் அப்ளிகேஷன் இஸ் டு ஃபைண்ட் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் lambda m by lambda naught m வச்சு கண்டுபிடிக்கலாம். மூணாவதா அங்க டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க C lambda square divided by 1 minus lambda அப்படின்னு எழுதலாம். சாரி, lambda இல்ல, 1 minus alpha அப்படின்னு எழுதலாம். 1 minus alpha is equal to 1. அதனால calculationல C alpha square மட்டும் நீங்க யூஸ் பண்ணா போதும். அடுத்ததா நம்ம பேட்டரிஸ்க்கு வந்துட்டோம். பேட்டரிஸ்ல ரெண்டு வகை இருக்கு. அண்ட் பேட்டரிஸ்ல நீங்க மெயினா பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், whenever you are writing an answer, anode cathode reaction, அதுல எவ்வளோ பொட்டன்ஷியல் கிடைக்குது, அதை எங்கே யூஸ் பண்றோம், இந்த 4 பாயிண்ட்ஸ் இருந்தா போதும், you will get full marks. ஐயோ, 1 minute. 1 minute, Rakana. I did something to this. நில்லு. இங்க போற. அடுத்ததா கொரோஷனுக்கு போறோம். நம்மளோட மெட்டல் கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்ட்ரிக்ட் ஆகக்கூடிய அந்த ஒரு தர்ஷினி, எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் கண்ணா, அந்த ஒரு கான்செப்டை தான் நம்ம கொரோஷன் அப்படின்னு சொல்றோம். கொரோஷன்லையும் நீங்க ஓவரால் ரியாக்ஷன் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அண்ட் இதை ப்ரிவென்ட் பண்ண ஒன்று நம்ம பெயிண்ட் அடிக்கலாம், பேரியர் ப்ரொடெக்ஷன், ஆர் சீப் மெட்டலை மேலே கோட் பண்ணலாம், சாக்ரிஃபைசியல் பொட்டேஷன். மூணாவது மெக்னீஷியம் மாதிரியான ஒரு ரியாக்டிவ் மெட்டலை கனெக்ட் பண்ணி விடலாம். நாலாவது ஏதாவது ஆல்கலி மீட்ல ஆட் பண்ணலாம். அடுத்ததாக here we go with our solutions chapter. ஓகேவா? ஸோ சொல்யூஷன்ஸ் சாப்டர்ல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐ பிலீவ் தட் யூ கைஸ் நோ அபவுட் த கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர்ஸ். கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர்ஸ்லாம் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? ஓகே, கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர்ஸ்லாம் தெரியுமா? ஞாபகம் இருக்குமா? எஸ். கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் மாஸ் பர்சன்டேஜ்னா என்ன? சொல்யூட், மாஸ் ஆஃப் சொல்யூட் பை சால்வெண்ட் இன்டூ 100%. அதே மாதிரி வால்யூம் பர்சன்ட்க்கும் சேம் தான். solute divided by solution into 100% அப்படிங்கிற ஃபார்முலால மாஸ் பர்சன்ட் வேணும்னா மாஸ் ஆஃப் solute divided by solution into 100, வால்யூம் வேணும்னா வால்யூம் ஆஃப் solute divided by வால்யூம் ஆஃப் solution into 100, மாஸ் பை வால்யூம் வேணும்னா நியூமரேட்டர் மாஸ் டினாமினேட்டர் வால்யூம் அப்படின்னு வைக்கிறீங்க. அடுத்ததா பார்ட்ஸ் பெர் மில்லியன். பார்ட்ஸ் பெர் மில்லியனை பொறுத்தவரை மோல் ஃபிராக்ஷன் ஆர் பெர்சன்டேஜ் ஃபார்முலா எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, பட் அது கூட into 10⁶ பண்ணுங்க. நெக்ஸ்ட் மொலாரிட்டி. மொலாரிட்டி இப்படி கண்டுபிடிப்போம். the formula is very easy, number of moles of solute divided by volume of solution in liter. அடுத்ததா மொலாரிட்டி எப்படி கண்டுபிடிப்போம்? number of moles of solute divided by mass of solvent in kg. ஃபைனலா நார்மாலிட்டி எப்படி கண்டுபிடிப்போம்? it is the gram equivalent of solute divided by இங்க
gram equivalent of solute divided by volume of solution in liters. சரியா? இதை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அடுத்ததா நேரா நீங்க வரக்கூடிய இடம் வந்து solubility. I believe you guys remember solubility and the factors affecting solubility. So அதனால நான் நேரா என்ன பண்றேன், solid in liquid, gas in liquid. gas in liquidல மட்டும்தான் pressure affect பண்ணும். Solid and liquid casesல அது வந்து affect பண்ணாது. டைரக்டா நான் ஹென்ரிஸ் லாஸ்க்கு வரேன். ஹென்ரிஸ் லால என்ன சொல்றாரு, at constant temperature ஒரு liquidோட solubility அப்படிங்கிறது அதோட pressure பொறுத்து இருக்கும். அது நான் ஃபார்முலாவா எழுதுனேன்னா P is equal to kh into chi அப்படின்னு வரும். kh அப்படிங்கிறது ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட். kh அப்படிங்கிறது ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட். இப்போ நான் kh ஓட வேல்யூவை கண்டுபிடிக்க பார்க்குறேன். கண்டுபிடிக்க பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆர்டர் கிடைக்குது. அந்த ஆர்டர் எப்படி ஞாபகம் வச்சுக்கல, ஹே நோ அது சரி கோ, ஹே நோ அது சரி கோ. இங்க ஹேல H is for helium, ஓகே, நோல N nitrogen, H hydrogen, O oxygen. அது சரி together is for argon. Go போறேன் அப்படின்னு சொல்றீங்க. Go and co are similar, so CO2 அது மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். Guys, please remember this. kh வேல்யூவோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து ஹீலியம் தான். சரியா? and also kh is inversely proportional to solubility. இந்த ஆர்டர் பேஸ் பண்ணி நிறைய assertion and reasoning statement based questionலாம் கேட்பான். ஸோ கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அடுத்ததா இவங்களோட அப்ளிகேஷன் நம்ம சோடாஸ்ல, ஸ்கூபா டைவிங்ஸ்ல அண்ட் அனெக்சியா அப்படிங்கிற கான்செப்ட்ல கூட இது வருது. அடுத்ததா வேப்பர் பிரஷர், whenever the rate of evaporation is equal to the rate of condensation, அந்த பாயிண்ட் தான் நம்ம வேப்பர் பிரஷர் அப்படின்னு சொல்றோம். சரியா? ரவுல்ஸ்லால ரெண்டு வால்டைல் லிக்விடை நம்ம ஆட் பண்றோம், மிக்ஸ் பண்றோம். அப்போ அந்த ஒரு மிக்சர்ல டோட்டல் ப்ரெஷர் அப்படிங்கிறது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் A plus pressure of A plus pressure of B. அதுக்கு நம்ம P0 A chi A plus P0 B chi B அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்றோம். See, Raoult's law is actually a special case of no problem மிரேலி. ஒரு ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம். இந்த சாப்டர் முடிச்சுட்டு நான் தண்ணி குடிக்கிறேன். சரியா? ஸோ ரவுல்ட்ஸ் லா இஸ் ஆக்சுவலி a special case of ஹென்ரிஸ் லா. இது ரொம்ப முக்கியம், ப்ளீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக we go with ideal solution. இந்த சொல்யூஷன்ல ரவுல்ட்ஸ் லா ஒபே பண்ணுதோ அது எல்லாத்தையும் ஐடியல்னு சொல்வோம். அங்க P is equal to P0 A chi A, PB is equal to P0 B chi B, delta H 0, delta V 0, delta S greater than 0, delta G less than 0, and அங்க எல்லா விதமான இன்ட்ராக்ஷன்ஸும் ஈக்குவலா இருக்கும். சரி, இப்போ உங்களோட கிராஃப் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இங்க அந்த yellow and பிங்கை விட்டுருங்க. அந்த டாட்டட் லைன்ஸ் பாக்குறீங்க இல்லையா, டாட்டட் லைன்ஸ் இன் ஒயிட், அதுதான் வந்துட்டு நம்மளோட ஐடியல் சொல்யூஷனோட டிவியேஷன். அப்போ மேம் இந்த எல்லோல வரைஞ்சிருக்கீங்களே அது என்ன மேம்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவல் வேல்யூ விட வேல்யூ அதிகமா இருந்தா அது பாசிட்டிவ் டிவியேஷன். பிங்க்ல வரைஞ்சது ஆக்சுவல் வேல்யூ விட ஐடியல் கேஸ் வேல்யூ விட கம்மியான வேல்யூஸை ஒரு செட் ஆஃப் சொல்யூஷன் டெபிக்ட் பண்ணுதுன்னா அது நெகட்டிவ் டிவியேஷன். சி, ஐடியல் சொல்யூஷன், பாசிட்டிவ் டிவியேஷன், நெகட்டிவ் டிவியேஷன் எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம். 1 மார்க்ல கேட்பாங்க. ஓகேவா? அடுத்ததா அசியோட்ரோப்ஸ். நம்ம ரெண்டு லிக்விடை ஏதோ ஒரு ஃபிக்ஸட் கம்போசிஷன்ல மிக்ஸ் பண்றோம். ஆக்சுவலா இந்த ரெண்டு லிக்விட்ஸுக்கும் வேற பாயிலிங் பாயிண்ட் இருக்கும். பட் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்றதுனால ரெண்டு சொல்யூஷனும் சேர்ந்து ஒரே டெம்பரேச்சர்ல பாயில் பண்ணுதுன்னா அதைத்தான் அசியோட்ரோப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரெண்டு சொல்யூஷனும் பாயில் பண்ணக்கூடிய அந்த டெம்பரேச்சர் இருக்குல்ல, அது ரெண்டு பேரோட பாயிலிங் பாயிண்ட் விட கம்மியா இருந்தா அது மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப், ரெண்டு பேரோட பாயிலிங் பாயிண்ட் விட அதிகமா இருந்தா அது மேக்ஸிமம் பாயிலிங் அசியோட்ரோப். ப்ளீஸ் ரிமெம்பர், மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப்ஸ் have positive deviation, maximum boiling azeotrope have negative deviation in case of Raoult's law. இது ரொம்ப முக்கியம். அடுத்ததா colligative properties பத்தி சொல்லணும்னா first relative lowering of vapor pressure பத்தி சொல்லணும். Okay, I'll start with relative lowering of vapor pressure. dekana first colligative property na என்ன, எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் சொல்யூட் மாறுதோ அதை தான் நம்ம வந்து கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். அது சொல்யூட்டோட நேச்சரை பொறுத்து மாறாது, சொல்யூட்டோட எண்ணத்தை பொறுத்து, கவுண்டை பொறுத்து மாறுபடுற மாதிரி இருக்கும். சரியா? என்னாச்சு? நெக்ஸ்ட் we will see DNF தாக்கான கெமிக்கல் கைனடிக்ஸ் முடிச்சு DNF பார்க்கலாம். சரியா? ஓகேவா? just be with patience. எல்லா சாப்டரும் எப்படி நீங்க படிக்கணும்ல, ஸோ கொஞ்சம் பேஷன்ஸோட இருக்கு. ஸோ ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர்ல என்ன பண்ணுவோம், நம்மளோட
சால்வெண்ட்டுக்குன்னு ஒரு வேப்பர் ப்ரெஷர் இருக்கும். அந்த சால்வெண்ட்ல நான் கொஞ்சம் சொல்யூட் ஆட் பண்றேன். எக்ஸாம்பிள், வீட்டில் ரைஸ் வைக்கிறாங்க, அப்போ தண்ணியில அரிசி போட்டதும் அந்த பாயில் பண்றது நின்றும்ல, அதே மாதிரி தான் சால்வெண்ட்ல சொல்யூட் ஆட் பண்ணதும் இப்போ அது சொல்யூஷன் ஆனதும் அதோட வேப்பர் ப்ரெஷர் வந்து குறைய ஆரம்பிக்குது. இந்த டிஃபரன்ஸ் இன் வேப்பர் ப்ரெஷரை லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர்னு சொல்லுவோம். லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் இஸ் நாட் a colligative property, பட் இந்த லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷரை நான் சால்வெண்டோட வேப்பர் ப்ரெஷரான P0 ரிலேட் பண்ணி பார்த்தேன்னா I get a value which is Kb mole fraction of solute. இதைத்தான் ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றேன். அதுதான் நம்மளோட colligative property. சரியா? அடுத்ததா நம்ம இதை பார்ப்போம். அடுத்ததா நம்மளோட elevation in boiling point. சரியா? என்னோட சால்வெண்டோட பாயிலிங் பாயிண்ட் இங்க இருக்கு. லெட்ஸ் சே 10 டிகிரி செல்சியஸ். என்னோட சால்வெண்ட்ல நான் சொல்யூட் ஆட் பண்ணதும் அது 20 டிகிரி செல்சியஸா மாறுது. இப்போ இந்த 10க்கும் 20க்கும் இதே உள்ள டிஃபரன்ஸ் இன் பாயிலிங் பாயிண்ட் இஸ் none other than my elevation in boiling point. அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா Kb into m, Kf எழுதிட்டேனோ, Kb into m, fine. அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா Kb into m. Kbங்கிறது உங்களோட boiling point concept constant or ebullioscopic constant. mங்கிறது molality. சரியா? அடுத்ததா similarly you have depression in freezing point. depression in freezing point எப்படி கண்டுபிடிப்பீங்க? உங்களோட சால்வெண்டோட freezing point let's say 0 டிகிரியா இருக்கு. அதுல நான் சொல்யூட் ஆட் பண்ணதும் freezing point இன்னும் குறையுது, -2 மாறுது அப்படின்னா இதுக்கிடையே உள்ள டிஃபரன்ஸை தான் நம்ம depression in freezing point delta TF அப்படின்னு சொல்றோம். delta TF கான ஃபார்முலா என்ன? it is none other than Kf into m. இங்க Kf அப்படிங்கிறது உங்களோட depression constant or cryoscopic constant அப்படின்னு சொல்லுவோம். சரியா? mங்கிறது molality. fine. ஃபைனலா நம்மளோட osmotic pressure டெக்கனா ஒரு பார்ட்டிகல் from low concentration to high concentration ஒரு semi permeable membrane வழி போச்சுன்னா அந்த ப்ராசஸை தான் நம்ம ஆஸ்மோசிஸ்ன்னு சொல்லுவோம். இது ஒரு நேச்சுரலான ப்ராசஸ். இப்போ ஆஸ்மோசிஸ் நடக்குதுன்னா இங்க கண்டிப்பா ஒரு ப்ரெஷர் இருக்கும் இல்லையா? அந்த ப்ரெஷர் தான் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர்னு சொல்றோம். இதை கண்டுபிடிக்க PV is equal to nRT ஃபார்முலா எடுக்கிறோம். இந்த V இப்படிக்கா கொண்டு வந்தோம்னா n/V ஆகும். n/V is none other than C concentration CRT and osmotic pressure P ன்னு சொல்ல மாட்டோம், நம்ம பை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த ப்ரெஷரை பேஸ் பண்ணி நம்ம மாலிகுலை 3 விதமா பிரிப்போம். என்னென்ன? we will characterize a solution based on the concentration. ஒன்று isotonic, இன்னொன்று hypotonic, மூணாவது hypertonic. சரியா? எந்த ரெண்டு சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் சேமா இருக்கோ, ஈக்குவலா இருக்கோ, அது ஐசோடோனிக். இதற்கான ஒரு அப்ளிகேஷன் நம்ம பிளட்ல IV ஏதாச்சும் போடுறோம் அப்படின்னா, இன்ஜெக்ட் பண்றோம் அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய அந்த லிக்விட் வந்துட்டு பிளட்டுக்கு பிளட்டோட கான்சன்ட்ரேஷனுக்கு இணையா 0.9 ஈக்குவலண்டா இருக்கணும். அதிகமா இருந்தாலும் கம்மியா இருந்தாலும் நம்ம பாடிக்கு ஆபத்து. சரியா? அதே மாதிரி ஃப்ரீசிங் பாயிண்ட்க்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குடாக்கண்ணா. இந்த ஸ்னோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்னோய் ரீஜன்லாம் பயங்கரமா பனி வந்து கட்டி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பனி மேல சால்ட்டை தூவுவாங்க. காரணம் என்ன? பனிங்கிறது சால்வெண்ட், அது மேல சால்ட்டுங்கிறது சொல்யூட். அப்போ சால்வெண்ட் மேல சொல்யூட்டை போட்டிங்கன்னா பனியோட ஃப்ரீசிங் பாயிண்ட் குறைய ஆரம்பிக்கும். கரெக்டா? குறைஞ்சிருச்சுன்னா அந்த ஸ்னோ வந்து உங்களால ஈஸியா கிளியர் பண்ண முடியும். இது ஒரு அப்ளிகேஷன் தான், நான் சொல்ல மறந்துட்டேன். சரியா? இப்போ ஐசோடோனிக் தான் என்னன்னு பார்த்தோம். ஹைப்போடோனிக் தான் என்ன? ஹைப்போனா கான்சன்ட்ரேஷன் லோவா இருக்கும், ஹைப்பர்னா கான்சன்ட்ரேஷன் ஹையா இருக்கும். சரியா? கிளியரா? ஆல்சோ இது பேஸ் பண்ணி ஒரு ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸ் இருக்கு, அதுதான் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? டீசலைனேஷன் ப்ராசஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. அங்க பார்ட்டிகல் ஹை கான்சன்ட்ரேஷன்ல இருந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு த்ரூ அ செமி பெர்மியபிள் மெம்பரேன் மூவ் ஆகும். இங்க இப்படி மூவ் ஆகுதுன்னா தென் நம்ம என்ன பண்ணுவோம்? ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஏரியால ஒரு ப்ரெஷரை கொடுப்போம். அந்த ப்ரெஷர் will be always greater than the osmotic pressure. osmotic pressure விட அதிகமா இருக்கும். this is an artificial process. ஓகேவா? அடுத்ததா அப்நார்மல் மோலார் மாஸ். டிக்கனா இந்த மோலார் மாஸ் அண்ட் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ஒரு மாதிரியும் தியரிட்டிக்கலாக பார்க்கும்போது ஒரு மாதிரியும் இருக்கும். எக்ஸாம்பிள் மோலார் மாஸ்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில மாலிகுல் NaCl மாதிரியான மாலிகுல்ஸை நம்ம சால்வெண்ட்டில் போட்டோம்னா என்னாகும்? அது அயான்ஸாக பிரியும், டிசோசியேட் ஆகும். அப்படி டிசோசியேட் ஆகும்போது அவங்களோட ஆக்சுவல் மோலார் மாஸ் நம்ம
தியரட்டிக்கலாக பார்க்குற வேல்யூவோட கம்மியாக இருக்கும். அந்த இடத்துல வேன் ஹாஃப் ஃபேக்டர் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கான ஃபேக்டர், if it is lesser than, then the van Hoff factor is greater than 1. Similarly, ஒரு molecule வந்துட்டு இன்னொரு molecule கூட சேர்ந்து club ஆகி just 1 unit மாதிரியே ஆக்ட் ஆகும். அதுதான் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அசோசியேஷனில் அவங்களோட மோலார் மாஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கிரேட்டர் தேனாக இருக்கும், விச் மீன்ஸ் வேன் ஹாஃப் ஃபேக்டர் வந்து லெஸ் தேன் 1ஆக இருக்கும். மேம் அப்போ அதை அசோசியேஷனும் டிசோசியேஷனும் காமிக்கலைன்னா என்ன பண்ணுறது? ரொம்ப ஈஸி. அந்த மாலிகுலுக்கு அப்நார்மல் மோலார் மாஸ், அப்நார்மல் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். சரி மேம், எல்லாம் ஓகே மேம். வேன் ஹாஃப் ஃபேக்டர் ஐயை எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த மாலிகுல் அயனா பிரியுதுன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே we have HCl H plus ஆகும், Cl minus ஆகும் பிரியும், which means இங்கே அயான் வேல்யூ என்ன? 2. அப்போ வேன் ஹாஃப் ஃபேக்டர் அங்கே 2ஆக இருக்கும். if in case வேன் ஹாஃப் ஃபேக்டர் 1ஆ இருக்குன்னா அங்கே நீங்கள் வேன் ஹாஃப் ஃபேக்டர் இல்லாமையே இந்த வேல்யூஸை கண்டுபிடிச்சிடலாம். see whatever value which you have to find. சரியா? இப்போ ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் கண்டுபிடிக்குமா, அது கூட ஐயை மல்டிப்ளை பண்ணுங்க. டெல்டா டிபி கண்டுபிடிக்குமா, IKBM. டெல்டா டிஎஃப் கண்டுபிடிக்குமா, IKFM. இந்த மாதிரி ஈஸியாக உங்களால் வேல்யூஸை கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? கிளியரா? இதோட சொல்யூஷன் முடிஞ்சிருச்சு. கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் இப்போ ஆரம்பிக்க போகிறோம். Decanite is already done ரா. நம்ம 6 சாப்டர் முடிச்சிட்டோம், இன்னும் 4 சாப்டர் தான். give me time. 6:45 நான் முடிச்சு தந்துடுறேன். ஓகே, 6:45 I'll finish it. Please give me that. அடுத்ததா கெமிக்கல் கைனெட்டிக்ஸ். கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்ல ஒரு ரியாக்ஷனோட ஸ்பீடை பற்றி தான் பேசுவோம். அதற்கான ஃபார்முலா கான்சன்ட்ரேஷன் பை டைம் டேக்கன். கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் 2 வகைப்படும். அதோட ஃபார்முலா அது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்ட்ரெஸ் மோர் ஆன் தட். டைரெக்டாக மெயின் கான்செப்ட்கே வந்துடுறேன், விச் இஸ் factors affecting chemical kinetics. Chemical kinetics பொறுத்தவரை based on the types of the reaction, endothermic exothermic பேஸ் பண்ணி temperature endothermicல increase ஆனா rate of reaction increase ஆகும், exothermicல increase ஆனா rate of reaction குறையிற மாதிரி இருக்கும். pressure வந்துட்டு gaseous reactionல மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். gaseous reactionல பொறுத்தவரை pressure increase ஆனா rate of reactionம் increase ஆகும். சரியா? அடுத்ததா நம்மள யாரை பத்தி பேச போறோம்? கான்சன்ட்ரேஷனை பற்றி. ஒரு ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ப்ராபப்ளி அங்கே ரியாக்ஷனும் நல்லா நடக்கும், ரேட் ஆஃப் ரியாக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபைனலாக சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ராபப்ளி ரியாக்ஷன் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். கேட்டலிஸ்ட் யாரையெல்லாம் அஃபெக்ட் பண்ணுவான்? டப்பராக அஃபெக்ட் பண்ணுவான். ஓகேவா? TAPRR டப்பராக அஃபெக்ட் பண்ணுவான். 3 for threshold energy, A for activation, P for path, R for rate and R for rate constant. யாரை ஆல்டர் பண்ண மாட்டான்? டெல்டா G, டெல்டா H, டெல்டா S இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் அவன் ஆல்டர் பண்ணவே மாட்டான். ஓகேவா? Next rate law. We know rate is directly proportional to concentration of reactant power X. இங்க Xங்கிறது order, அது வந்து ஒரு practical value. Fine. And இந்த proportionality மாத்துறதுக்காக rate constant யூஸ் பண்றோம். Rate constant depends only upon the temperature. It is different for different reactions. It will not depend on the initial concentration. இப்போ rate constant ஒவ்வொரு ஆர்டருக்கு தகுந்த மாதிரி யூனிட்டா மாட்டிக்கிட்டே இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? concentration 1 minus n time inverse, ATM 1 minus n time inverse. ஓகேவா? இங்க என்னங்கிறது order of reaction. மேம் அதுக்கு என்னால படிக்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா I'll give you an easy table column. அதை வச்சு ஃபார்முலா போட்டலாம். சரியா? the best thing is to substitute n value in the formula. இல்லைன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்ததா ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் தியரிட்டிக்கல் வேல்யூன்னு சொல்லிட்டேன். மாலிகுலாரிட்டி, ஒரு ரியாக்ஷன்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் ரியாக்டிங் ஸ்பீஷஸ் இருக்கு அப்படிங்கிறது சொல்றதா மாலிகுலாரிட்டி. அது கண்டிப்பாக 0வோ ஃப்ராக்ஷனாவோ இருக்க முடியாது. இப்போ ஆர்டருக்கும் மாலிகுலாரிட்டிக்கும் இடையே உள்ள டிஃபரன்ஸ். ஆர்டர் தியரிட்டிக்கல், மாலிகுலாரிட்டி ப்ராக்டிக்கலாகவே கண்டுபிடிச்சிடலாம். சாரி ஆர்டர் வந்து ப்ராக்டிக்கல், மாலிகுலாரிட்டி தியரிட்டிக்கல். ஆர்டர் 0 ஃப்ராக்ஷன் என்ன வேணாலும் இருக்கலாம், மாலிகுலாரிட்டி எப்படி இருக்க முடியாது. ஆர்டர் எலிமெண்ட்ரி காம்ப்ளெக்ஸ் எல்லாத்துக்குமே கண்டுபிடிக்கலாம். மாலிகுலாரிட்டி எலிமெண்ட்ரிக்கு மட்டும்தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததா காம்ப்ளெக்ஸ் அண்ட் எலிமெண்ட்ரி ரியாக்ஷன். காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனா மல்டிபிள் ஸ்டெப் நடக்கும். மல்டிபிள் ஸ்டெப் நடக்கும்னா ஆர்டர் வந்து லார்ஜா இருக்கும், ஃப்ராக்ஷனா கூட இருக்கும். அங்க சைட் ரியாக்ஷன் நடக்கும், சீரீஸ் ஆஃப் டிரான்சிஷன் ஸ்டேட் இருக்கும். ப்ராடக்ட் வந்து டக்குன்னு ஒரு ஸ்டெப்ல ஃபார்ம் ஆகாது. பட்
elementary single step reactant product overall order 0 1 2 small numbers side reaction transition state 1 and direct product form பண்ணிடலாம் சரியா அடுத்ததா yes Mirali அடுத்ததா நம்ம வந்து zero order reaction first order reaction கான K and T half கான ஃபார்முலாவை யூஸ் பண்றோம் K கான ஃபார்முலா என்ன C0 minus C divided by T T half ஓட ஃபார்முலா என்ன A0 divided by 2K next அப்படியே zero order கான கிராஃப் எடுத்தோம்னா 0 வாங்குற பையனை ஞாபகம் வச்சுக்கோங்க அவன் என்ன பண்ணுவான் ஃபர்ஸ்ட் நாளா தான் படிச்சிருப்பான் பட் ஏதோ ஒரு காரணத்தினால கான்சென்ட்ரேஷன் ஓவர் a period of time குறைய ஆரம்பிக்கும் வீட்ல லெஃப்ட் ரைட்னு திட்டுவாங்க லெஃப்ட் ரைட் ரேட்னு திட்டுவாங்க பட் கான்சென்ட்ரேஷன் மாறவே மாறாது கேட்கவும் மாட்டான் பட் ஒரு நல்ல டீச்சர் அந்த பையன்ட்ட வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் நீ நல்லா படிதான்னு சொன்னா டி ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் நல்லா படிதான்னு சொன்னா அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்லாம் சொன்னா அவன் கான்சென்ட்ரேஷன் பயங்கரமா ஏறும் ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு ரிமெம்பர் த கிராஃப் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் ஜீரோ ஆர்டர்ல கான்சென்ட்ரேஷன் வர்சஸ் டைம் டிக்ரீசஸ் ரேட் வர்சஸ் கான்சென்ட்ரேஷன் கான்ஸ்டன்ட் டி ஹாஃப் வந்தா இன்க்ரீஸ் ஆகிறோம் ஏன்னா அவன் மோட்டிவேட் ஆகி படிக்க ஆரம்பிக்கிறான் சரியா அடுத்ததா நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனை பத்தி பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனை பொறுத்தவரை ரேட் கான்ஸ்டன்டோட ஃபார்முலா 2.303 divided by T log of initial concentration by final concentration T half கான ஃபார்முலா 0.693 divided by K T half is independent of initial concentration in the first order reaction சரியா இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்புறமா அவங்களோட கிராஃபை பத்தி பேசணும்னா இங்க ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கக்கூடிய பையனை நம்ம எடுத்துக்கலாம் வீட்ல ஃப்ரெண்ட்ஸ் யாரு என்ன திட்டனாலும் அவனோட கான்சென்ட்ரேஷன் என்னவா இருக்கும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிற பையனோட கான்சென்ட்ரேஷன் படிக்கிறதுல மட்டும்தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஏதாவது லேக்கிங்கான விஷயத்த படிக்காம இருக்கிறதுக்காக பண்றாங்கன்னா அவன் ஃபர்ஸ்ட் வேற வழியிலேன்னு இருப்பான் பட் டைம் ஆக அங்க இருந்து கலந்துருவான் பட் இதே ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து சரி வாடா படிக்கலாம் அப்படின்னு சொன்னா 1 by படிக்கலாம் லேக் பண்ண வேணா படிக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா ஆப்வியஸ்லி அவன் ஒன்னா சேர்ந்து படிப்பான் அண்ட் அவனோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவன் கான்சென்ட்ரேஷனை ஒரே மாதிரி வச்சு நல்லபடியா படிச்சு நல்ல லைஃப்க்கு போயிடுவான் சரியா so this is the order இருக்கனா rate with this concentration first increase ஆகும் அவன் lag ஆவறான் which means log a minus x with respect to time குறையும் lag ஆக கூடாதுன்னு நினைச்சானா concentration I mean log a by a minus x increase ஆகும் finally t half by concentration is equal same constant அடுத்ததா டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் பொறுத்தவரை ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ளீஸ் ரிமெம்பர் if temperature increases to 10 degree every time ஒவ்வொரு 10 degree ரைஸுக்கும் ரேட் டபுள் ஆகிக்கிட்டே இருக்கும் which means அது 10ல இருந்து 20 ஆச்சுன்னா ரேட் 2ல இருந்து 4 ஆகும் 20ல இருந்து 30 ஆச்சுன்னா ரேட் 4ல இருந்து 8 ஆகும் 30ல இருந்து 40 ஆச்சுன்னா ரேட் 8ல இருந்து 16 ஆகும் சரியா புரிஞ்சுச்சா கிளியரா ஓகே ஃபைனலா collision theory வந்து biomolecular reactionல தான் நடக்கும் collision theoryல ரெண்டே தியரி தான் ஒரு reactant product மாறுனா ஃபர்ஸ்ட் அந்த reactant கொலைட் ஆவறதுக்கு தேவையான மினிமம் எனர்ஜி threshold எனர்ஜி அவன்கிட்ட இருக்கணும் ரெண்டாவது அந்த reactant கொலைட் ஆகுதுன்னா அது ப்ராப்பர் ஓரியன்டேஷன்ல கொலைட் ஆகணும் அதாவது பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் இது முட்டற மாதிரி கொலைட் ஆகணும் அடுத்ததா activation energy அப்படிங்கிறது reactant thresholdக்கு போறதுக்கு தேவையான எனர்ஜி endothermicல forward reaction will be high backward கம்மியா இருக்கும் whereas எண்டோல வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆமா endothermic அங்க பார்த்தோம் எக்ஸோல வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா forward கம்மியா இருக்கும் backward வந்து அதிகமா இருக்கும் சரியா please remember this ஃபைனலா Arrhenius equationல இது ஞாபகம் வச்சுக்கணும் இதுல ஏங்கிறது Arrhenius factor of frequency அப்படின்னு சொல்லுவோம் Arrhenius factorனு சொல்லுவாங்க frequency factorனு சொல்லுவாங்க இதுக்கான கிராஃப் log k divided by 1/2 ஒரு ஸ்லோப் கிரியேட் பண்ணும் அந்த ஸ்லோப் வேல்யூ தான் இந்த ஃபார்முலால நம்ம யூஸ் பண்றோம் சரியா புரிஞ்சுச்சா ஃபைன் சோ இதோட chemical kinetics முடிச்சாச்சு then next now we are going to DNF block ஸ்டார்ட் பண்ணலாமா ரூபக்ஷன் தயவு செஞ்சு பயப்படாதீங்க பயப்படுறதுனால நம்ம கிரி சொல்ற மாதிரி ஒன்றும் நடக்க போறதுல கான்ஃபிடென்ட்டா இருங்க நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க நல்லபடியா நீங்க எக்ஸாமை எழுதுவீங்க
ஓகேவா? Are you guys ready? இன்னும் மூணு சாப்டர் தான். கட கட கடன்னு முடிக்கிறோம், மாஸ் காட்டுறோம். ஓகேவா? அண்ட் இந்த இந்த லைவ்ல எண்ட் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ஒரு சாப்டரை எப்படி ஒரே பேஜ்ல முடிக்கிறது அப்படிங்கிற இந்த ஸ்பெஷல் நோட்ஸை நான் தர மாதிரி இருக்கும். சரியா? I'll show you the special notes as well. இவன் இல்ல. ஆஹா, நல்லா பார்த்துக்கோங்க. சொல்யூஷன்ஸ் வெறும் ஒரே பேஜ்ல. அடுத்ததா எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி வெறும் ஒரே பேஜ்ல. இப்படி இங்க டோட்டலா 10 பேஜ் தான் இருக்கு. சரியா? 10 பேஜ்ல 10 சாப்டரையும் மொத்தமா ரிவைஸ் பண்றதுக்கு லாஸ்ட் மினிட் ரிவிஷன் கேப்சூல நான் தரப்போறேன். ஓகேவா? பட் இது யாரு செஷனோட எண்ட் வரைக்கும் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கப்படும். Is that clear? Is that clear? ஓகே, இதுக்கெல்லாம் ஒரே நிமிஷம் தான். நான் நம்ம சேனல் மேனேஜருக்கு மட்டும் கூப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிறேன். இதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிடுறேன். சரியா? அவர் இன்னும் எந்திரிக்கிற போல. ஸோ ஜஸ்ட் கிவ் மீ a minute, I'll just update him. சரியா? ஏன்னா அடுத்த 15-20 minutes I'll finish the last 3 chapters. பட் அதுக்குள்ளே அவர் அந்த லிங்கை க்ரியேட் பண்ணி வைக்கணும். அதுக்காக தான். ஸோ ஒரே நிமிஷம் டைம் தாங்க, நான் அவருக்கு கூப்பிட்டுட்ருக்கேன். Hello, Mahir, I've sent you a document in Hangouts. Can you please convert it into week link? Hello. Mahir, wake up. Students are in the live. We have to give them now. I'm about to finish the session. It is, maximum by 6:45 I'll finish. Before that, I need the link. Can you please do it? Okay, Mahir, please share it soon, na? Thank you so much. தலைவரை எழுப்பி விட்டுட்டோம்ல. Okay, let us come back. DNF blockல இருந்து ஆரம்பிக்கலாம். We are going to start with DNF. So DNF block பொறுத்த வரைக்கும் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி பார்த்தலாம். தே ஆர் மெட்டல்ஸ், விச் மீன்ஸ் தே ஆர் குட் கண்டக்டன்ஸ் ஆஃப் கரண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. சரியா? அவங்க கரண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியை நல்லா கண்டக்ட் பண்ணுவாங்க. அவங்க பார்க்க நல்லா பளபளன்னு இருப்பாங்க, ஹார்டாக இருப்பாங்க. அவங்கள நம்ம ஒயராக பிரிக்கலாம், வளைக்கலாம், மேலியபிள் அண்ட் டக்டைலபிள். அதுக்கான எக்ஸப்ஷன் மட்டும் மேங்கனீஸ், ஜிங்க், கேட்மியம் அண்ட் மெர்க்குரி. ஃபைனா? நெக்ஸ்ட் அடுத்ததா அவங்களோட I'll show it to you. அவங்களோட மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் அண்ட் என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன். இது மூணுமே எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? whenever the number of unpaired electron is increase. மூணுத்துக்கும் ஒரே ஒரு கான்செப்ட் தான். சரியா? அப்படியே கீழே வந்தீங்கன்னா அதுக்கப்புறமா you have atomic and ionic size. Atomic and ionic size அந்த மாலிகுல்ல இருக்கக்கூடிய ஷீல்டிங் எஃபெக்ட் அண்ட் நியூக்ளியஸ் எஃபெக்டை பற்றி பேஸ் பண்ணி இருக்கும். சரியா? just wrote, டிகனா கவலைப்படாதீங்க. சரியா? இதை முடிச்சுட்டு ஒரு மோட்டிவேஷன் தருவேன் பாருங்க. You will be motivated in such a way that you will go directly to CBSE and ask, give me some 10 sets of question paper. I'm going to do all of them. Okay? So don't worry. I'm here to motivate you. So கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ அயனிக் அண்ட் அட்டாமிக் ரேடியை பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா என்ன பார்க்கணும்? ஏன் இவங்க மல்டிபிள் ஆக்சிடேட்டிவ் ஸ்டேட்ஸை உருவாக்குறாங்க? பிகாஸ் நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும், டி ஆர்பிட்டால ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி, அங்கே நிறைய ஸ்பேஸ் இருக்கு. அப்போ எலக்ட்ரான் என்ன பண்ணும்? ஒவ்வொரு தடவை எலக்ட்ரானுக்கு எனர்ஜி கிடைக்கும் போகும் இங்கேருந்து இங்கேருந்து தாவிக்கிட்டே இருக்கும். இந்த தாவர இந்த ஒரு இடத்தை தான் நம்ம டிடி டிரான்சிஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபார் எவ்ரி டிடி டிரான்சிஷன் உங்களோட ஆக்சிடேஷன் நம்பரும் மாறிட்டே இருக்கும். அதனால அந்த மாலிகுலோட கலரும் மாறிட்டே இருக்கும். அதனால தான் டி பிளாக் எலிமெண்ட்ஸ் மோஸ்ட்லி கலர்ட் அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஓகேவா? அடுத்ததா
அவங்களோட magnetic qualities பத்தி பேசணும்னா they are either diamagnetic, which means paired electrons மட்டும் தான் இருக்கும், paramagnetic unpaired electrons இருக்கும், or ferromagnetic highest level of unpaired electrons இருக்கும். சரியா? ரைட்டா? அடுத்ததா அவங்க கலர்ட் அயான்ஸ் சொன்னேன்ல, இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஆக்சிடேஷன் ஸ்டேட்க்கும் ஒவ்வொரு கலர் அயான்ஸ் இருக்கும், which is due to unpaired electrons and dd transition. ஓகேவா? அடுத்ததா அவங்க காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுவாங்க. இது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல நம்ம பார்ப்போம். பட் as of now we'll move on to the next factor, which is they can be used as a catalyst. ஆமா, நிறைய ரியாக்ஷன்ஸ்ல அவங்க கேட்டலிஸ்டா யூஸ் பண்றோம். அந்த லிஸ்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தரேன். அடுத்ததா அவங்க இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுவாங்க. See, D block elements have same atomic size. கிட்டத்தட்ட D blockல இருக்கிற எல்லாரும் சிமிலர் அட்டாமிக் சைஸ்ல தான் இருக்காங்க. அப்போ அவங்கள அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது அவங்களுக்கு இடையே இந்த மாதிரி கேப்ஸ் இருக்குதா, இந்த கேப்ல குட்டி குட்டி குட்டியா அந்த கேப்பை ஃபிட் இன் பண்ற அளவுக்கு இருக்கக்கூடிய ஆட்டம்ஸான ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன் தான் என்ன பண்ணுது, அங்க போய் ஃபிட் இன் ஆயிருது. அங்க ஃபிட் இன் ஆயிருச்சுன்னா it is not reacting with it, just அங்க போய் ஃபிட் இன் ஆயிருக்கு. அங்க இந்த கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன்லாம் எந்த விதமான பாண்டையும் உருவாக்கல, ஜஸ்ட் அந்த கேப்ல போய் உட்கார்ந்துருக்கு. அந்த கேப்ல போய் உட்கார்றதுனால நமக்கு என்ன பயன்னா, நம்மளோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் அது இன்க்ரீஸ் பண்ணிடும், எக்ஸப்ட் டக்டைலிட்டி அண்ட் மேலியபிலிட்டி. டக்டைலிட்டி அண்ட் மேலியபிலிட்டி மட்டும் குறையிற மாதிரி இருக்கும். சரியா? அடுத்ததா they will form alloys because similar size இருக்கு. 15% size similarity இருந்தாவே நம்மளால alloy form பண்ண முடியும். இதுல மிஸ்க் மெட்டலோட கம்போசிஷன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ ஃபைனலா நம்மளோட காம்ப்ளெக்ஸ்க்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் பொட்டாசியம் டைக்ரோமேட் இந்த மாதிரி நல்ல ரெட்டிஷ் ஆரஞ்சஸ் கலர்ல தான் இருக்கும். அதை வந்து நம்ம அயன் குரோமைட்ல இருந்து உருவாக்கும். நான் ப்ரிப்பரேஷனை பத்தி பேச விரும்பல, டைரக்டா அவனோட நேச்சரை பத்தி பேச. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் தண்ணியில கரைவானா? எஸ், he is soluble in water. அவன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இருப்பானா? ஆமா, அசிடிக் மீடியத்தை மட்டும் இவன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இருப்பான். ஃபைன். இவன் ஹைக்ரோஸ்கோபிக்கா நான் ஹைக்ரோஸ்கோபிக்கா? இவன் ஆக்சுவலா நான் ஹைக்ரோஸ்கோபிக், அதனால தான் அவனை டைட்ரேஷன்ல யூஸ் பண்றோம். இப்போ இவனோட யூசஸ் என்னென்ன? இவனை டேனிங் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றோம், டைஸ்ல யூஸ் பண்றோம், நெக்ஸ்ட் டைட்ரேஷன்ல யூஸ் பண்றோம். இந்த எல்லா இடத்துலையும் நம்ம இவனை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். சரியா? அடுத்ததா பொட்டாசியம் பெர்மாங்கனேட். பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட ஸ்ட்ரக்சரை பத்தி சொல்லணும்னா அது பார்க்க ஒரு நீடல் லைக் ஸ்ட்ரக்சர், நீடல் லைக் கிறிஸ்டல் மாதிரி இருக்கு. இப்போ இவனை தண்ணியில போட்டோம்னா நம்ம குரோமியம் காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஃபுல்லா கரைய மாட்டான். அவன் கொஞ்சம் கரைவான், கொஞ்சம் தேங்கி நிற்பான். இதை ஸ்பேரிங்லி சால்யூபிள் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா இவன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இருப்பானான்னு கேட்டீங்கன்னா ஹீட் பண்ணா என்ன ஆவான்னு கேட்டீங்கன்னா, ஹீட் பண்ணா he will decompose it into K2 MnO4. இங்க ரெண்டு விதமான அயான்ஸ் இவன் ப்ரொடியூஸ் பண்ணுவான். ஒன்று MnO4 1-1, இன்னொன்று MnO4 2-. இந்த 2- தான், சாரி 1- தான் நம்ம ப்ரிடாமினண்டா பார்க்குறோம். 2- அவ்வளோவா நம்மளால பார்க்க முடியாது. ஓகே. ஆல்சோ இவனை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே நம்ம Mn ஆட்டம் வந்துட்டு it is paramagnetic in nature. பட் KMnO4ல K2MnO4ல it is single paired unpaired electron இருக்கிறதுனால it is paramagnetic. KMnO4ல Mn+7 இருக்கிறதுனால d orbital unfilled இருக்கிறதுனால it is said to be diamagnetic in nature. அது magnetic charactersக்கு மாறுபடாது. இது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இருக்குமா? அசிடிக், பேசிக், நியூட்ரல் கேரக்டர் எல்லா மீடியட்லயும் இது ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இருக்கும். கரெக்டா? ஃபைனலா இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? நம்ம இந்த மாதிரி டைட்ரேஷன்ல யூஸ் பண்ணுவோம். நம்ம சில்க்கு உள்ள எல்லாம் ப்ளீச் பண்றதுக்காக, நல்லா பிரைட்டன் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஆயில்ஸை டீகலர் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். அண்ட் லேப்ல ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இவனை நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? அடுத்ததா எஃப் பிளாக்கை பத்தி பேச போறோம். எஃப் பிளாக்கை பொறுத்தவரை லாந்தனம் சீரியஸோட கான்ஃபிகரேஷன் நமக்கு தெரியும். அதுக்கான ஒரு எக்ஸெப்ஷன் லேசி, குட் லக். லேசி, குட் லக். ஓகேவா? லேசியா இருந்தேன்னா என்னால் லக்கை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்க முடியும்னு குட் லக் சொல்லிட்டு போக வேண்டியதான். அடுத்ததா இவங்களோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் +2 +4 ஆர் லெஸ் ஸ்டேபிள், +3 இட் பி மோர் ஸ்டேபிள். சரியா? அடுத்ததா இவங்களோட பிசிக்கல் ஸ்டேட்டை பத்தி சொல்லணும்னா தே ஆர் சில்வரி ஒயிட் இன் நேச்சர். சில்வரி ஒயிட்டாவே இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க என்ன ஆவாங்க? காத்து பத்ததும் டார்னிஷ் ஆவாங்க. தென் அவங்களோட ஹார்ட்னஸ் will increase from left to right. தென் அவங்க எலக்ட்ரிக் கரண்ட்டை
எலக்ட்ரிக் அண்ட் ஹீட்டை வந்துட்டு கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபைனலாக அவங்க they have colored or they show that color in both solid as well as aqueous solution. ஓகேவா, கிளியரா புரிஞ்சுச்சா? அடுத்ததா ஆக்டினாய்ட்ஸ். ஆக்டினாய்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் 3 பேர் மட்டும்தான் நேச்சர்ல இருந்து கிடைப்பாங்க. பாக்கி எல்லாரையும் நம்ம நேச்சுரலா தான் ப்ரொடியூஸ் பண்ணோம். அவங்களோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மாறுபடுறவங்க இவங்கெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ACTHPAU, நெப்டியூனியம், சிஎம் அண்ட் லாரன்சியம். எனக்கு டக்குன்னு பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. தட் இஸ் வை ஐம் சேயிங் இட் சூன். ஓகேவா, நெக்ஸ்ட் இவங்களும் சில்வரியா இருப்பாங்க. இவங்கள நம்ம பவுடரிஷா ஆக்கணும்னா பயங்கர ரியாக்டிவா இருப்பாங்க. இதுல ஒரு சில பேரோட ஹாஃப் லைஃப் பீரியட் வெறும் 3 செகண்ட்ஸ் தான். ஓகேவா, மூணாவதா they are always paramagnetic in nature. அவங்க சீக்கிரமா டானிஷ் ஆகி அவங்க மேல ஒரு ஆக்சைடு கோட்டிங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. Then HCl, nitric acid, HNO3, H2O, NaOH, H2, halogens, oxygen எல்லார் கூடயுமே இவங்க ரியாக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ ஃபைனலி இந்த DNF பிளாக்ஸை நம்ம இங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் நம்ம யூஸ் பண்ணுறோம். டங்ஸ்டனை நம்ம எலக்ட்ரிக் பல்பில் யூஸ் பண்ணுறோம். டைட்டானியம் ஏர்கிராஃப்டில் யூஸ் பண்ணுறோம். டையாக யூஸ் பண்ணுறோம். பேட்டரிஸில் யூஸ் பண்ணுறோம். காயின்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஏன் கேட்டலிஸ்டில் யூஸ் பண்ணுறோம். ஃபைனலாக நம்மளோட AGBRை நம்ம இதை ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிம்ஸில் கூட யூஸ் பண்ணுறோம். எஸ் டாக்கண்ணா. அடுத்ததா முடிச்சிட்டோமா? அடுத்ததா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்க்கு போகலாம். 1 minute தண்ணி குடிச்சுக்கிறேன். அண்ட் ரொம்ப 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 முக்கியமா guys, if you haven't liked this session, please like. Oh, 2:30, very good. Just few more left. இன்னும் சொல்ல போனா coordination compoundsum biomoleculesum மட்டும் தான் இருக்கு. We have covered 8 chapters. Just 2 more chapters left. Okay, so நம்மளோட மைண்ட் மேப்பை நம்ம இப்போ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ல ஆட் பண்ணிட்டோம். யாருக்காச்சும் வேணும்னா ப்ளீஸ் டவுன்லோட் இட். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு பேஜ்ல ஒரு என்டையர் சாப்டரை கவர் பண்ணியிருப்போம். கண்டிப்பா really actually in my life itself for the first time throat infection வரது எப்பவுமே இருக்கும். இந்த நாக்கோட இந்த சைட்ல எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே I don't know how it happened, ஃபுல்லா புண்ணா இருக்கு. So after this I have to do. Thank you Mireli. கண்டிப்பா நான் பண்றேன் கண்ணா. Thank you so much my dear. Claret. Okay, ஒரு நிமிஷம். Let me show you. சரி, claret டவுட் அப்படியே வச்சிருங்க. நம்ம 2 சாப்டர் தான், ஒரு 10-15 மினிட்ஸ்ல முடிச்சிட்டு டவுட் பார்த்துடலாமா? Is it okay கண்ணா? Claret, is it fine? டிகனா இன்னும் 2 சாப்டர் தான். வாங்க சீக்கிரமா ரிவைஸ் பண்ணும். இப்போ நம்ம அடிஷன் சால்ட்ஸ்ல 2 விதமான சால்ட்ஸ் இருக்கு நமக்கு தெரியும். ஒன்னு டபுள் சால்ட், இன்னொன்னு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். டபுள் சால்ட் வந்து நம்ம ஹைட்ரலைஸ் பண்ணோம்னா அது கம்ப்ளீட்டா அயன்ஸா மாறும். பட் கோஆர்டினேஷன் சால்ட்டை ஹைட்ரலைஸ் பண்ணோம்னா அது ஒரு அயனாவும் ஒரு காம்ப்ளெக்ஸாவும் மாறும். இப்போ இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அங்க கண்டிப்பா ஒரு டி பிளாக் எலிமெண்ட் இருக்கும். ஏங்க டி பிளாக் எலிமெண்ட் மெட்டலா யூஸ் பண்றாங்க? அது சைஸ் குட்டி, நியூக்ளியர் சார்ஜ் அதிகம், வேகன்ட் ஆர்பிட்டால்ஸ் இருக்கு, அண்ட் அதனால மெட்டலா இருந்தாலும் எலக்ட்ரான்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எங்கேருந்து இதுக்கு எலக்ட்ரான் கிடைக்குது? லிகாண்ட்லேருந்து எலக்ட்ரான் கிடைக்குது. லிகாண்ட் தான் எலக்ட்ரான்ஸை மெட்டலுக்கு டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுது. இப்போ ஒரு மாலிகுல் பார்க்க இப்படிதான் இருக்கும். இதுல டி பிளாக் எலிமெண்ட், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், அந்த பிராக்கெட்குள்ள இருக்கிற பாக்கி எல்லாருமே லிகாண்ட்ஸ் தான். இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா அந்த பிராக்கெட்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம கோஆர்டினேஷன் என்டிட்டி அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த பிராக்கெட்க்கு வெளியில இருக்கக்கூடிய இந்த K4 நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இந்த K4 மட்டும் கவுண்டர் அயனும் as a whole இதை வந்து கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா டைரக்டா என்ன ஹோமோலெப்டிக், ஹெட்ரோலெப்டிக்னு நிறைய விதமான ஹோமோலெப்டிக் ஒரு தடவை 2 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்கடா. இஃப் இன் கேஸ்
same type of ligands n number times க்கு வந்திருக்குனா then that is called as homoleptic. இல்ல வேற ligands தான் வந்திருக்குனா அது heteroleptic. அதை தாண்டி ligands பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா நியூட்ரலா இருக்காங்கறத பேஸ் பண்ணி அந்த காம்ப்ளெக்ஸையே அந்த சார்ஜோட ஒப்பிட்டு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் டென்சிட்டி, ஒரு ligand மெட்டலுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் கோஆர்டினேட் பாண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் நம்ம டென்சிட்டி அப்படின்னு சொல்றோம். டென்சிட்டி மோனோடென்டேட், பைடென்டேட், பாலிடென்டேட், ஆம்பிடென்டேட், அதாவது இந்த மாதிரி சைனோ குரூப் இருக்குன்னா பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் மெட்டல் ஒரு சில நேரத்தில் கார்பன் அட்டாச் ஆகும், இன்னொரு சில நேரத்தில் வந்து நைட்ரஜன் அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும். பயோமாலிகூல்ஸ் இல்லையா? 1 minute அக்கண்ணா, நல்ல வேலை சொன்னீங்க. I'll ask him to add it immediately. Okay, please give me a minute. I will ask him to add it immediately. Nalla vela sonninga. Just give me a minute, Rakana. Just give me a minute. Actually, laptop la da irukku. But laptop switch off ஆயிடுச்சு. Okay, just give me a minute. Just 1 minute, Rakana. லேப்டாப் ஆன்ல தான் இருக்கு, அப்படியே மூவ் ஆக மாட்டேங்கிறா. ஆன் ஆயிட்டா. Okay, meanwhile we will learn about this. Rakana கவலைப்படாதீங்க, biomolecules document we will add it for sure. சரியா? ரைட்டா? So அடுத்ததா டைரக்டா கோஆர்டினேஷன் நம்பர்ஸ், நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் லிகான்ஸ் இருக்கு அதுதான் கோஆர்டினேஷன் நம்பர். பேஸ்ட் ஆன் த கோஆர்டினேஷன் நம்பர் அந்த மாலிகுல் கோஆர்டினேஷன் நம்பர் 2 இருந்தா லீனியர், 3 இருந்தா ட்ரைகோனல் பிளானர், 4 இருந்தா டெட்ராஹெட்ரல், 5 இருந்தா ஸ்கொயர் பிளானர் ஆர் ட்ரைகோனல் பைபிரமிடல், 6 இருந்தா ஒக்டாஹெட்ரல், 7 இருந்தா பென்டகோனல் பைபிரமிடல். இங்க 7ங்கிறது 5 and 2 பிரிஞ்சிருக்கு, 5ங்கிறது 3 and 2 பிரிஞ்சிருக்கு. ஓகேவா? ரைட்டா? அடுத்ததா வெர்னர்ஸ் தியரி, வேலன்ஸ் பாண்ட் தியரி அண்ட் crystal field theory பத்தி தான் பேச போறோம். ஃபர்ஸ்ட் வெர்னர்ஸ் தியரியில ஒரு ஓகே கரெக்ட் தான். Likana, just give me a minute, okay? Just give me 1 minute. I'm doing the changes in the document. ஒரே நிமிஷம். ஐயோ, ஒரே நிமிஷம்டா. இப்பவே தந்துறேன். just give me 1 minute of time, okay? ஓகே, இது 3 4 DNF Haloalkanes 1 2 3 4 5 6 7 8 9. இந்த சாப்டர் மிஸ் பண்ண aldehyde ketones. நல்ல வேலை, I checked it. Likana, just give me a minute, okay? I'm working on your this thing only. So ஒரே நிமிஷம் தாங்கடா.
Just give me 1 minute, okay? நல்ல வேலை. Just give me 1 minute, 1 minute, 1 minute. Okay, biomolecules add பண்ணியாச்சு. Guys, just give me a minute. Oof. Download. ஓகே ரக்கண்ணா, ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பின் பண்ணிடுவாங்க, நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஐயோ ஜெனி, நான் யோசிச்சேன் என்னடா ஜெனியை காணமே அப்படின்னு. ஐ தாட் யூ வுட் பி ரிவைசிங், பட் டோன்ட் வரி, ரிவைஸ் பண்ணிடலாம். இந்த ஆக்சுவலாக இதில் நானே 2xல தான் சொல்லியிருப்பேன். ஸோ ஜஸ்ட் அதர் 2xல நீங்கள் வச்சு கேட்டிங்கன்னா 1 hourல மேக்ஸ் 45 minutesல முடிச்சிடலாம். சரியா? ஓகேவா? ஸோ வில் ஸ்டார்ட் வித் வர்னர்ஸ் செரி. வர்னர்ஸ் செரியில் 2 விதமான வேலன்சிஸ் இருக்குது. பிரைமரி வேலன்சி, செகண்டரி வேலன்சி. டேக்கனா பிரைமரி வேலன்சிங்கிறது ஆக்சிடேஷன் நம்பர், செகண்டரிங்கிறது கோஆர்டினேஷன் நம்பர். பிரைமரி இஸ் நான் டைரக்ஷனல், செகண்டரி இஸ் டைரக்ஷனல், அண்ட் பிரைமரி இஸ் நான் அயனைசபிள், செகண்டரி இஸ் நான் அயனைசபிள். இங்கே நம்ம ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தோம்னா, என்னதான் இங்கே ரியாக்ஷனை பற்றி கண்டுபிடிச்சாலும் ஸ்ட்ரக்சரை பற்றி அவரால் பேச முடியல. ஸோ வாட் ஆர் ஆல் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் வர்னர்ஸ் தியரி? ஃபர்ஸ்ட், அவரால் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் மெட்டல் பேச முடியல, கலரை பற்றி பேசல, மேக்னெட்டிக் பிஹேவியர் பேசல, ஆப்டிக்கல் பிஹேவியர் பேசல, ஏன் டைரக்ஷனல் நேச்சர் ஆஃப் பாண்ட்ஸை பற்றி கூட அவரால் பேச முடியல. அடுத்ததா பிபிடிக்கு போகிறோம். பிபிடியில் என்ன படித்தோம்? நம்மளோட லிகண்டோட ஆர்பிட்டாலும் மெட்டலோட ஆர்பிட்டாலும் சேர்ந்து ஹைப்ரிட் ஆர்பிட்டாலை உருவாக்குது. அந்த ஹைப்ரிட் ஆர்பிட்டாலோட கோஆர்டினேஷன் நம்பர் வச்சு அதோட ஹைப்ரிடைசேஷனையும் ஸ்ட்ரக்சரையும் நம்ம காமிக்கிறோம். சரியா? 2 SP, 3 S2P, 4 S3P. இப்படி ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? TMUT சொல்லுங்க, என்ன டவுட்? அண்ட் முக்கியமாக டேய் சும்மா செஷனை மட்டும் பார்த்துட்டு இருக்காதீங்க. தேக்கண்ணா ப்ளீஸ் என்ஷோர் தட் நீங்கள் செஷனை லைக்கும் பண்ணணும். ஓகேவா? வெயிட். ஒரு பேராசை தான், பட் இருந்தாலும் 1 minute. Done. எக்ஸாம் அன்னைக்கு காலையில் கூடவா கிளாஸ் வைப்பீங்க? எக்ஸாம் அன்னைக்கு தானே நான் காலையில் கிளாஸ் வைக்கணும். என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேம்மா. சரி, அடுத்ததா வேலன்ஸ் பாண்ட் தியரியோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? அங்கே ஏன் எலக்ட்ரான்ஸ் வந்து பேர் ஆகலை? ஏன் அதுக்கு கலர் இருக்குது? ஏன் அதுக்கு எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரா இருக்குது? ஏன் அதுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்குது? ஏன் ஸ்ட்ராங் லிகேண்ட் அண்ட் வீக் லிகேண்ட் பிரிக்க மாட்டேங்கிறோம்னு ஆயிரக்கணக்கான பிரச்சனை வந்ததுனால பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் த லிகேண்ட் நம்ம அதை ஸ்ட்ராங்கு வீக்குன்னு பிரிக்க ஆரம்பித்தோம். அண்ட் அந்த ஆர்டர் தான் நம்ம ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸில் படிக்க வரோம். ஸோ ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்னால் என்ன? ஸ்ட்ராங் லிகேண்ட் எது, வீக் லிகேண்ட் எது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோம். அண்ட் இதுக்கான ட்ரிக் நான்சின் யாராச்சும் தான் என் மேலே கோச்சுக்காதீங்கப்பா. ஓகே, தேங்க்யூ TMU. ஸோ ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்க்கான ஆர்டர் என்னன்னா, ஐ ப்ராட் சென்ட், கிளாஸ் அண்ட் ஸ்வீட். எங்கேருந்து வாங்குனீங்க? om.co-லேருந்து வாங்குனீங்க. வாங்கினதுக்கப்புறமா ரொம்ப தண்ணி தவிச்சிச்சா, ஸோ தண்ணி குடிக்கிறதுக்காக போகிறீங்க. போகும்போது நான்சியை பார்க்குறீங்க. வாட் வாஸ் ஷீ டூயிங்? நான்சி வாஸ் ஈட்டிங். நான்சி ate 9 can cola. Nancy ate
9 can colas. So இதில் I brought send glass sweets home.co water குடிக்க போனப்போ Nancy ate 9 can cola. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க ஐங்கிறது I minus, brought-ங்கிறது Br minus, sent-ங்கிறது SCN minus, chlorine-ங்கிறது Cl. What happened? Okay. Glass-ங்கிறது Cl minus, sweet-ங்கிறது S minus, from-ங்கிறது fluorine minus, home.cola OH minus, co வந்துட்டு C2O4. அடுத்ததா Nancy NC S minus 8 எட்டா 9ல N வந்து NH3 குரூப்பையும் NE திருப்பி போட்டா ENம் கிடைக்கும். canல CN minus cola CO. ஓகேவா? ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க I minus being the least and CO being the highest. ஓகேவா? அடுத்ததா கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரிக்கு வந்துட்டோம். கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, டே மெட்டல் பாசிட்டிவ், லிகாண்டு நெகட்டிவ். அப்போது நீங்கள் எல்லாம் தப்பாக தானே பேசிகிட்டு இருக்கீங்க. ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயன்கிட்டே பாண்ட் உருவாகுதுன்னா அது எப்படி கோஆர்டினேட்டாக இருக்கும்? இட் இஸ் பியூர்லி அயானிக். எனக்கு இங்கே மெட்டலும் லிகாண்டும் பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, இவர் என்னப்பா புதுசாக சொல்கிறாருன்னு பார்க்கும்போது அவர் எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு விஷயம் சொல்கிறாரு. பாருங்க, இனிஷியலாக ஒரு மெட்டலோட எல்லா ஆர்பிட்டால்ஸும் சேம் எனர்ஜி தான் இருக்குது. பட் எப்போ அங்கே லிகாண்ட் வருதோ அந்த லிகாண்டா அங்கே அந்த ஆர்பிட்டால ஹை எனர்ஜி லோ எனர்ஜின்னு சொல்லி பிரித்து விடுது. இது அவர் டயக்ராம் வச்சு காமிச்சாரு. பாருங்கப்பா, மெட்டலுக்கு இதுதான் ஆர்பிட்டால். எல்லா ஆர்பிட்டாலும் பாருங்க ஒரே மாதிரி இருக்குதா? இப்போ லிகாண்ட் வரா, லிகாண்ட் வந்ததும் என்ன பண்ணுறா? இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறாங்க. dxy dyz dzx அண்ட் dz ஸ்கொயர் dx ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர்னு பிரிக்கிறாங்க. மேம் ஏன் மேம் இந்த பிரிவு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மூணு இடத்துலையும் லிகாண்ட் எப்போவுமே அலாங் த ஆக்சிஸ் தான் வரும். அப்போது xy yz and zxல அலாங் த ஆக்சிஸ் வரும்போது லிகாண்டால நல்லா பெனிட்ரேட் ஆக முடியும். பட் இந்த கேஸில் இந்த ரெண்டு கேசஸ்லையும் லிகாண்ட் என்னதான் உள்ளே வந்தாலும் அங்கே எலக்ட்ரான் க்ளவுட் இருக்கிறதுனால எலக்ட்ரான் க்ளவுட் அதை உள்ளே விடாது. புரிஞ்சுச்சா? கிளியரா? ஸோ இதனால தான் மேலே இருக்கிற 3 பேர் லோ எனர்ஜி, கீழே இருக்கிற 2 பேர் ஹை எனர்ஜி. இப்போ இந்த டிஃப்ரென்ஸை தான் டெல்டா நாட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஆக்சுவல் சென்டரை பெரி சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே மேலே இருக்கிற இங்கே 2 பேரோட எனர்ஜியை ஈஜின்னு சொல்லுவோம். இந்த 2 பேருக்கும் எனர்ஜி இங்கேருந்து கிடைச்சிச்சு. இந்த 3 பேர் கீழே போனதுனால அந்த மிச்சம் எனர்ஜி தான் இங்கே கிடைச்சிருக்கு. ஸோ அதனால 3/5. சிமிலர்லி கீழே இருக்கிற 3 பேரும் அவங்க எனர்ஜியை அவங்களுக்கு கொடுத்ததுனால கீழே எனர்ஜி வேல்யூ வந்து -2/5 இருக்கும். சரியா? புரிஞ்சுச்சா? திஸ் இஸ் ஆக்சுவலி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்டாஹெட்ரல். இதே மாதிரி நீங்கள் வந்து டெட்ராஹெட்ரலுக்கும் பார்த்துக்கணும். So finally, what are all the limitations of crystal field theory? Crystal field theory வந்து மெட்டலையும் லிகாண்டையும் பாயிண்ட் சார்ஜஸாக அக்செப்ட் பண்ணுறாங்க, which is actually good. ஆனால் அங்கே கோவலன்ட் கேரக்டரை பற்றி அவர் எதுவுமே பேசல. கோவலன்ட் கேரக்டரை பற்றி பேச போனாலும் அவர் அயனிக் மட்டும் தான் இருக்குது, கோவலன்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாரு. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. அடுத்ததாக மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு பேராமேக்னெட்டிக், டயாமேக்னெட்டிக், ஃபெரோமேக்னெட்டிக், ரீசன்ட் ஆன்சர் எல்லாமே தெரியும். நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இந்த ஒரு ஃபார்முலா மட்டும்தான், which is mu is equal to root of n into n plus 2 போர்ஸ் மேக்னட்ரான். இப்போ உங்களுக்கு இதை 2 மார்க்கில் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அழகாக பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஃபார்முலாவை எழுதுங்க, கிவன் டேட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணுங்க, அண்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கிற முன்னாடி இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்க. ஸோ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்ல எவ்வளோ அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குன்னு பாருங்க. ஒன்னா இருந்தா மியூ வேல்யூ 1.8, ரெண்டா இருந்தா மியூ வேல்யூ 2.8, மூணா இருந்தா 3.9, நாலா இருந்தா 4.9, 5ஆ இருந்தா 5.9. இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ தட் கால்குலேட் பண்ணுற டைம் குறையும், டைரக்டாக அக்யூரேட்டான ஆன்சரும் உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். ஓகேவா? ரைட்டா? அடுத்ததா ஏன் இவங்க கலர்ட் அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? பிகாஸ் டி பிளாக் எலிமெண்ட் இருக்கிறதுனால அது லைக் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து டிடி டிரான்சிஷனை காமிக்கும். ஒவ்வொரு டிரான்சிஷன்லையும் அது ஒவ்வொரு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோடு இருக்கும். அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் அது ஒவ்வொரு கலரையும் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? அடுத்ததாக ஐசோமரிசம். ஐசோமரிசமில் 2 விதமான ஐசோமரிசம் இருக்குது, ஸ்டீரியோ ஐசோமரிசம் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம். இதுக்கான ஸ்டீரியோ ஐசோமரிசமை பொறுத்தவரை சிசன் டிரான்ஸ் ஐசோமரிசம், அந்த MA6, MA5B, MAB5 இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஐ எம் டைரக்ட்லி மூவிங் ஆன் டு சிஸை பற்றி, சிஸ்டான்ஸை பற்றி நான் பேசல.
I am directly moving on to enantiomers and structural isomerism. Enantiomers தான் என்ன? இந்த மாதிரி நான் சூப்பர் இம்போசபிளா இப்படி என்னதான் எடுத்து வச்சாலும் டிஃப்ரெண்ட்டாக தெரியுற மாதிரி நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், enantiomers அப்படின்னு சொல்கிறோம். இந்த enantiomers தாண்டி ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம்ல 4 டைப் இருக்குது. அயனைசேஷன் ஐசோமரிசம், ஹைட்ரேட் ஐசோமரிசம். அயனைசேஷன் ஐசோமரிசம்னா என்ன? ப்ளீஸ் கீப் திஸ் இன் மைண்ட். உங்களோட லிகாண்டும் வெளியே இருக்கிற கவுண்டர் அயனும் இன்டர்சேஞ்சபிளா இருந்து இன்னொரு ஸ்ட்ரக்சரை ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா தென் அது ரெண்டும் தான் உங்களோட அயனைசேஷன் ஐசோமரிசம். இங்கே லிகாண்டும் கவுண்டர் அயனும் இடத்த தகுந்த மாதிரி மாற்றிக்கும். அடுத்தது ஹைட்ரேட் ஆர் சால்வேட் ஐசோமரிசம். ஒரு லிகாண்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ் உங்கள்கிட்ட இருக்கு, அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுறதுனால அதோட கலர் மாறிடுச்சுன்னா, ஓகே, அதோட கலர் அதோட நேச்சர் மாறிடுச்சுன்னா தென் இது ரெண்டும் தான் உங்களோட சால்வேட் ஆர் ஹைட்ரேட் ஐசோமரிசம். மூணாவதா லிங்கேஜ் ஐசோமரிசம். எந்தெந்த மாலிகுல்ல ஆம்பிடென்டேட் லிகேண்ட் வருதோ அது எல்லாமே லிங்கேஜ் ஐசோமரிசம் காமிக்கும். கடைசியா கோஆர்டினேஷன் ஐசோமரிசம். கோஆர்டினேஷன் ஐசோமரிசம் பொறுத்தவரை உங்களுக்கு கவுண்டர் அயான் இங்கே இருக்கவே இருக்காது. கேட்டியானும் ஒரு காம்ப்ளெக்ஸ் தான், ஆனியானும் ஒரு காம்ப்ளெக்ஸ் தான். புரிஞ்சிச்சா? கண்ணா, இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் டெலிகிராம் ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த மாதிரி கிளாஸ் கிடைக்கும், டெலிகிராம் ஜாயின் பண்ணாதான் இந்த மாதிரி நோட்ஸ் கிடைக்கும். சரியா? ஜாயின் பண்ணிங்களா? அடுத்ததா பயோமாலிகூல்ஸ் ஆரம்பிக்கலாமா? லாஸ்ட் சாப்டர் ஆஃப் த டே ஆரம்பிச்சிடலாமா? என்ன சொல்றீங்க? லாஸ்ட் சாப்டர் இதை முடிச்சிட்டோன்னா போர்ஷன் முடிஞ்சிச்சு. எனி டைம் தர்ஷினி டேக்கண்ணா இப்போ ஆட் பண்ணியிருக்கிற அந்த பிடிஎஃப்ல 10 சாப்டரும் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க. ஓகேவா? ஸோ பயோமாலிகூல்ஸில் கார்போஹைட்ரேட்ஸோட டைப்பு, ப்ரோட்டீன்ஸு, அப்புறம் ஹார்மோன்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 5 minutes மட்டும் எனக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும் தான் இதை முடிச்சிடலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கார்போஹைட்ரேட்ஸ் அவங்களோட ஃபார்முலா CxH2OYயா இருந்துச்சு. பட் அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது அசிட்டிக் ஆசிட் ஒரு ஆசிடாக இருக்கிற காம்பவுண்டும் அதே ஃபார்முலாவை காமிச்சிச்சு. வேற எப்படி கார்போஹைட்ரேட்ஸை பிரித்து பார்க்கலான்னு பார்க்கும்போது கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஆப்டிகலி ஆக்டிவ். அங்கே பாலிஹைட்ராக்சி குரூப் இருக்கும், அங்கே ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் ஃபங்க்ஷன் குரூப் இருக்கும், அவங்க ஸ்வீட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிச்சோம். இப்போ அவங்கள நம்ம சுகர்னு சொல்லிட்டோம். ஸோ நமக்கு 2 விதமான சுகர் இருக்குது, ரெடியூசிங் சுகர், நான் ரெடியூசிங் சுகர். ரெடியூசிங் சுகர் ஓப்பன் ஸ்ட்ரக்சரில் இருக்கும், நான் ரெடியூசிங் வந்துட்டு க்ளோஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அடுத்ததா சுகர்னு சொல்லும்போது சுகரை மோனோசாக்ரைட், ஒலிகோசாக்ரைட், பாலிசாக்ரைட்லாம் பிரிப்பாங்க. அது சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இருந்தால் மோனோசாக்ரைட், 2லேருந்து 10 சிம்பிளஸ்ட் ஃபார்மை ஹைட்ரலைஸ் பண்ணால் தரும் அப்படின்னா அது வந்து ஒலிகோசாக்ரைட், 10க்கு மேலே தரும் அப்படின்னா அது வந்து பாலிசாக்ரைட். ஓகே, ஸோ மோனோசாக்ரைடில் தான் உங்களுக்கு ஆல்டோஸ் அண்ட் கீட்டோன் இருக்கும். ஆல்டோஸில் ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப், கீட்டோஸில் வந்து கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்கும். ஓகே, இவங்களோட நோமன்க்ளேச்சரை பொறுத்தவரை நீங்கள் அங்கே கேபிட்டல் டி ஆர் கேபிட்டல் எல் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட OH ரைட் சைடில் இருந்துச்சுன்னா இட் இஸ் கேபிட்டல் டி கிளிசரால்டிஹைட், இதுவே லெஃப்ட் சைடு இருந்துச்சுன்னா இட் இஸ் கேபிட்டல் எல் கிளிசரால்டிஹைட். நான் இங்கே கிளிசரால்டிஹைட் ஸ்ட்ரக்சரை வச்சு சொல்லியிருக்கேன். சரியா? ஃபைனா? தென் ஸ்ட்ரக்சரை பற்றி ஐ எம் நாட் கோயிங் டு டாக் அபவுட் ஸ்ட்ரக்சராக கண்ணா, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சரை எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஃபர்ஸ்ட் குளுக்கோஸ் கூட ஹைட்ரஜன் ரியாக்ட் பண்ண வைக்கும்போது உங்களுக்கு N-ஹெக்சேன் வந்துச்சு. இங்க 6 கார்பனும் லீனியரா இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க? NH2OH and HCN கூட ரியாக்ட் பண்ண விடும்போது ஆக்சைம் அண்ட் சயனோஹைட்ரின் குரூப்ஸ் உருவாச்சு. which means இங்க இருக்கக்கூடிய கார்பனைல் குரூப் தான் இந்த மாதிரி மாறி இருக்கு, அதனால அங்க கண்டிப்பா கார்பனைல் குரூப் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஆல்சோ அசிட்டைலேஷன், அதாவது இந்த மாலிகுலர் அசிட்டைல் குரூப் கூட அசிட்டிக் அன்ஹைட்ரைட் கூட ரியாக்ட் பண்ண விடும்போது அங்க 5 OH இடத்துல 5 அசிட்டைல் குரூப் வந்திருக்கு. which means அங்க கண்டிப்பா 5 OH இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அடுத்ததா மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கூட ரியாக்ட் பண்ண வைக்கும்போது ஆல்டிஹைட் மட்டும் கீட்டோன் குரூப்பா மாறிச்சு. அப்ப அங்க ஒரு ஆல்டிஹைட் குரூப் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆச்சு. சிமிலர்லி ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணும்போது இந்த ஆல்டிஹைட் குரூப்பும் இங்க CH-OH குரூப்பும் ரெண்டுமே வந்து கீட்டோனா மாறிச்சு. which means ஒரு 1 degree OH ஹைட்ராக்சி குரூப் அங்க இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபைனலா இதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சரை வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா?
ஓகேவா? கிளியரா டேக்கனா we are about to finish. முடிச்சிட்டோம். ஒரு 5 நிமிஷம் தான். இத மட்டும் கேட்டுட்டு போங்க. சரியா? Disaccharide you can see glycosidic linkage. Always remember, sucrose carbon 1 carbon 2 link இருக்கும், lactose carbon 1 carbon 4 link இருக்கும், maltose carbon 1 carbon 4 link இருக்கும். சரியா? அடுத்ததா ஸ்டார்ச் கூட தேவைப்படாது. செல்லுலோஸ்ல கார்பன் 1 கார்பன் 4 கிளைகோஜன் செல்லுலோஸ் வந்து நம்ம பிளான்ட்ல பார்க்க முடியும். லீனியர் ஸ்ட்ரக்சர். கிளைகோஜன் வந்து நம்ம பாடியில பார்க்க முடியும். லைக் லிவர், மசில், ஈஸ்ட்ல எல்லாம் பார்க்க முடியும். அண்ட் ஹைட்ரலைஸ் பண்ணா அது குளுக்கோஸை தர மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் அவ்வளோ சீன்லாம் இல்லை. ஸோ டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரோட்டீன்ஸ்க்கு போங்க. ப்ரோட்டீன்ஸில் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் இருக்கும். அவங்களோட ஸ்ட்ரக்சர் பார்க்க எப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களால் ஸ்மிட்டர் அயனை ஃபார்ம் பண்ண முடியும். அதாவது COH என்ன பண்ணும், அதோட ஹைட்ரஜனை NH2க்கு கொடுத்துருச்சுன்னா யூ ஹேவ் CO- அண்ட் NH3+. இப்படி நெகட்டிவ் அயனும் பாசிட்டிவ் அயனும் ஒரு மாலிகுலர் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம வந்து ஸ்மிட்டர் அயன்னு சொல்லுவோம். ஒரு அசிடிக் அண்ட் ஒரு பேசிக் மீடியம் வந்தால் அது ஸ்மிட்டர் அயன். இப்போ பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் அசிடிக் ஆர் பேசிக் மீடியம். சரியா? based on number of acidic or basic medium, acidic CO நிறைய இருந்தால் அது அசிடிக்னும், NH அதிகமாக இருந்தால் பேசிக்னும், ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் அது வந்து நியூட்ரல்னும் சொல்லுவோம். டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் பொறுத்த வரைக்கும் எசென்ஷியல், நான் எசென்ஷியல் நம்ம பிரிப்போம். அந்த ஆர்டர்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் இங்கே பெப்டைட் பாண்ட் தான் நமக்கு உருவாகும். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீனை பொறுத்தவரை குறைஞ்சது அங்கே 100+ அமினோ ஆசிட்ஸாவது லிங்கேஜாக இருக்கும். அண்ட் பேசிக்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க, நான் ரொம்ப டீப்பாலாம் படிக்க வேணாம். சரியா? ஹார்மோன்ஸ் ஜஸ்ட் பேசிக்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க, உங்கள் சிலபஸில் அப்படி தான் இருக்குது. அடுத்ததா ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர், we have linear which is primary, we have helix and beta pleated which is secondary, இது globular tertiary, அப்புறம் quaternary structure. சரியா? அடுத்ததா denaturation of protein, உங்களோட complex structures primary structures convert பண்ணீங்கன்னா by means of heat or pH or pressure, that is called as denaturation. அதுக்கு example egg 4 degree to 1 degree மாறுது, milk curd மாறும்போது 4 degree to 4 degree to 1 degree மாறுது. அடுத்ததா enzymes are biocatalysts. அவங்க specific in action and highly efficient இருப்பாங்க. they are globular and ஒரு சில பேர் oxidation reduction தனித்தனியா பண்ணுவாங்க, ஒரு சில பேர் oxidoreductase ரெண்டு விஷயத்தையும் பண்ணுவாங்க. அடுத்ததா vitamins are the vital amino groups which are needed in the body. இவங்க ஒரு குட்டி குவான்டிட்டியில தான் நம்ம பாடிக்கு தேவைப்படுவாங்க. இது ரெண்டு விதமா இருக்காங்க, water soluble and fat soluble. water soluble are B and C except விட்டமின் B12 இவங்களை நம்ம டயட்ல எடுத்துக்கணும். whereas fat soluble ADK நம்ம பாடியில இருக்கும், நம்ம பாடியை ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். சரியா? அடுத்ததா நியூக்ளிக் ஆசிட் DNA and RNA பிரியும். DNAல வந்து செகண்ட் கார்பன்ல ஆக்சிஜன் இருக்காது. that is why it is called as deoxyribose. சரியா? அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இங்க OH இருக்கும், இங்க ஹைட்ரஜன் இருக்காது. சரியா? அடுத்ததா நிறைய பேருக்கு பிரச்சனை வருது இந்த நியூக்ளியோடைட் அண்ட் நியூக்ளியோசைட் தான். இது எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது? எப்பவுமே கெமிஸ்ட்ரிக்கு சைடில் யார் இருப்பா? பிரமிளா மேம் இருப்பாங்க. கரெக்டா? முடிஞ்சிச்சு கண்ணா, இட் இஸ் டன், அவ்வளோதான், முடிச்சிட்டோம். இது முடிஞ்சிச்சு. ஒரு 5 minutes மட்டும் தாங்களே. ஓகே, ஸோ சைடில் யார் இருப்பா? பாஸ்போரிக் ஆசிட் இருப்பாங்க. கரெக்டா? ஸோ நியூக்ளியோசைடும் பாஸ்போரிக் ஆசிடும் சேர்ந்தாதான் நியூக்ளியோடைட். வெரஸ் மோனோசாக்கரைடும் நைட்ரஜன் கண்டெய்னிங் பேஸும் சேர்ந்தாதான் நியூக்ளியோசைட். சரியா? சைடில் பிரமிளா மேம் இருப்பாங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சைடில் பிரமிளா மேம் டைட்டா மார்க்ஸை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ சைடில் பிரமிளா மேம் டைட்டாக மார்க் பிடிச்சிக்கிறாங்க. சைடும் பாஸ்போரஸும் சேர்ந்துச்சுன்னா, பாஸ்போரிக் ஆசிடும் சேர்ந்தா நியூக்ளியோடைட். இல்லை கன்ஃபியூஷன் வேணாம். அடுத்ததா DNA and RNA. இதில் மெயினாக டிஎன்ஏல அடினைனும் தைமைனும் இருக்கும், RNAல அடினைனும் உராசைலும் இருக்கும். DNA நம்ம ஜெனிக் இன்ஃபர்மேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். RNA வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காகவும் ப்ரோட்டீன்ஸை சிந்தசிஸ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுவோம். அடுத்ததா ஹார்மோன்ஸை நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு சிலது ஸ்டெராய்ட்ஸாக இருக்கும், ஒரு சிலது பாலிபெப்டைட்ஸாக இருக்கும், ஒரு சிலது அமினோ டெரிவேட்டிவ்ஸாக இருக்கும். பேரை ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் இது இல்லாமல் குளுக்கோகார்டிகாய்ட்ஸ், மினரலோகார்டிகாய்ட்ஸ் அப்படிங்கிற 2 விதமான ஹார்மோன்ஸ் இங்கே இருக்கு. ஸோ இதோட நம்ம போர்ஷன் முடிஞ்சிருச்சு. Are you guys happy? Portion is done. 10 chapter பக்காவா படிச்சிட்டோம். 10 chapter பக்காவா படிச்சிட்டோம். Are you guys happy?
இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஒன்று தான். நான் உங்களுக்கு ஒரு நோட்ஸை பின் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். அதில் ஒவ்வொரு சாப்டரையும் ஒவ்வொரு பேஜில் ரிவைஸ் பண்ணுறதுக்காக, எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு இந்த இதுதான் உங்கள் பிங்க் சாட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் இருக்கும். தயவு செஞ்சு இதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போங்க. பண்ணிடுவீங்களா? ஓகேவா? சி, எக்ஸாம் ஹாலுக்குள்ள போய் எக்ஸாம் எழுதுற வரைக்கும் கான்ஃபிடன்ஸ் இருக்காது. நீங்க பண்ண வேண்டிய விஷயம், ஃபர்ஸ்ட் திங், எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய், டே நீ படிச்சியாடா, நீ படிச்சியா, என்ன படிச்சா, எது இம்பார்ட்டன்ட் கேட்கவே வேணாம். சரியா? நம்ம எது இம்பார்ட்டன்ட் இல்லை, எல்லாத்தையும் படிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் கேட்காதீங்க, நீ படிச்சிட்டியாடா, நீ படிக்கலையாடா, என்ன இம்பார்ட்டன்ட் அப்படிலாம் கேட்காதீங்க. அது மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை தரும். ரெண்டாவது, எக்ஸாம் எழுதுற வரைக்கும் முடிஞ்சா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து ஃபுல்லாக உங்கள் போர்ஷனை ரிவைஸ் பண்ணுங்க. சரியா? இம்பார்ட்டன்ஸ், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் நர்ன்ஸ் ஈக்குவேஷன், கெமிக்கல் கைனெட்டிக்ஸில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸ், தென் டிஎன்எஃப் பிளாக்ல ட்ரெண்ட்ஸும் எக்ஸப்ஷன்ஸும், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் விபிடியும் சிஎஃப்டியும், சிமிலர்லி ஆர்கானிக்கில் கன்வர்ஷன்ஸ், நோமோன்க்ளேச்சர், அப்புறம் அந்த அசிடிக் பேசிக் ஸ்ட்ரென்த்து, அப்புறம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இதெல்லாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரிலாக்ஸாக படிங்க. எல்லாத்தையும் எக்ஸாமுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிவிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போங்க. எக்ஸாம் ஹாலுக்கு போனதுக்கப்புறமா உங்கள் மைண்ட் நீங்கள் படித்ததை எப்படி பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ணணும்னு தான் பார்க்கணும். உங்களுக்கு கொஷின் பேப்பர் கொடுத்து அந்த 15 minutes செக் பண்ண தரும்போ நீங்கள் கொஷின் பேப்பரை பார்த்து பயப்படாமல், உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச 5 mark எதெல்லாம், 3 mark எதெல்லாம், அதை எப்படி நான் ப்ரெசென்ட் பண்ணலாம்ங்கிறத மைண்டில் ஃப்ரேம் பண்ணியோ இல்லை சைடில் எங்கேயாச்சும் எழுதியோ வச்சுக்கோங்க. சரியா? கிளியரா? Please do this, Rakana, because mental stress is the only factor which will make you forget everything. சரியா? இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். நீங்க எழுதுறது கிளியரா ஒரு ஆளுக்கு புரியணும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை, முத்தா எழுதணும்னு நான் சொல்லலை. பட் நீங்கள் ஒன்று எழுதுனீங்கன்னா அது மற்றவங்களுக்கு புரியணும். கொஷின்ஸ்க்கு இடையே கேப்பு ப்ராப்பராக விடுங்க. ஓகே? பிகாஸ் ஓஎஸ்எம்மில் டிஜிட்டல் மார்க்கிங் ஸ்க்ரீமில் டீச்சர்ஸ் மார்க் பண்ணும்போது அவங்களுக்கு கிளியராக புரியணும் இதான் விஷயம்னு. பேராகிராஃபாக எழுதாதீங்க, பாயிண்டர்ஸாக எழுதுங்க. சரியா? பேராகிராஃபாக எழுதாதீங்க, பாயிண்டாக எழுதுங்க. அண்ட் ரொம்ப 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 முக்கியம்டா, ப்ளீஸ் நோட் இட் டவுன். எனக்காக இந்த ஒரே ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்க. செஷன் முடிச்ச கையோட அனன்யா, தர்ஷினி, அபிஷேக், மிராலி ஃபாரின்ல இருக்காரு, ஸோ ஹரிஹரன், சிரி, கிரி, ஹரிஷ்மா, எல்லாரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இதுதான். சரியா? திஸ் இஸ் மை இன்ஸ்டாகிராம் ஐடி, neet_Premila_chemistry. ரைட்? சிமிலர்லி என்னோட மெயில் ஐடி வந்துட்டு premila.m@gmail.com. தயவு செஞ்சு இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைங்க. இப்போ நீங்கள் நோட் பண்ணிட்டுலாம் இருக்க வேணாம். டோன்ட் வேஸ்ட் டைம் ஆன் தட். ஒரு குட்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைங்க. அண்ட் செஷன் முடிச்ச கையோட, எக்ஸாம் முடிச்ச கையோட கம் டு ஆர் லைவ். நான் லைவ்ல தான் இருப்பேன். நம்ம கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சுன்னெலாம் பார்க்கலாம். வி வில் டிஸ்கஸ். ஓகேவா? கிளியரா? எனக்கு தயவு செஞ்சு கொஷின் பேப்பராக அனுப்புங்க. ஐ நீட் ஆல் த செட்ஸ். ராக்கனா, லெட் அஸ் டிஸ்கஸ் அண்ட் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே? ஏன்னா கொஷின் பேப்பரை வச்சு டிஸ்கஸ் பண்ணாதான் இந்த கொஷின் பேப்பரில் நம்ம இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம், அப்போது அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறத நம்ம ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண முடியும். சரியா? உங்கள் போர்டு எக்ஸாம் முடியிற வரைக்கும் உங்கள் கூட பிரிமிலா மேம் இருப்பேன். பட் அதுக்கு நீங்கள் இன்னைக்கு இந்த சப்போர்ட்டை பண்ணணும். ஓகேவா? கண்டிப்பா மிரலி, if possible you please share me Rakana. Is that clear? Any doubts? Math எடுங்க, கண்டிப்பா நான் எடுப்பேன். Don't worry Rakana. டிக்கனா ஆல்கலைன் மீடியேட்லையும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து பொட்டாசியம் டைக்ரோமேட் மட்டும்தான் அசிடிக் மீடியேட்ல ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக இருக்கும். மற்ற மீடியேட்ல இட் வில் நாட் ஒர்க் எஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். பட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அசிடிக் மீடியம், நியூட்ரல் மீடியம், பேசிக் மீடியம் எல்லாத்துலேயுமே அது வந்து ஒரு ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக தான் ஒர்க் ஆகும். சரியா? ஸோ கிளாரட், இன் ஆல் த மீடியம் இட் வில் ஒர்க் ஆஸ் ஒன்லி oxidizing agent. KMnO4 is a strong oxidizing agent. சரியா?
அது பர்பிள் கலர்லேருந்து ஐ திங்க் க்ரீன் கலருக்கு கன்வெர்ட் ஆகும் கண்ணா. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் மை டியர், ஆல் த வெரி பெஸ்ட். கவலைப்படாதீங்க, உங்கள் கூட நான் இருக்கேன். நம்ம தைரியமாக இருக்கலாம். அண்ட் செஷன் முடிச்ச எக்ஸாம் முடிச்ச கையோட டேக்கண்ணா எக்ஸாம் முடிச்சுட்டு எத்தனை மணிக்கு தான் நீங்கள் வெளியில் வருவீங்க? பை வாட் டைம் வில் யூ கம் அவுட்? கமெண்ட்டில் சொல்லுங்கள். எஸ் எஸ் மிராலி, பை வாட் டைம் வில் யூ கம் அவுட்? தர்ஷினி, மிராலி, கிரி, கிளாரட். ஒன் தேர்ட்டிக்கெல்லாம் வந்துடுவீங்களா? நான் அதுக்கு முன்னாடியே இங்கே இருப்பேன், இங்கே உங்களுக்காக காத்துட்ருப்பேன். வந்துருங்க வந்துருங்க. வி வில் டாக், வி வில் டிஸ்கஸ் அபவுட் ஹவு கொஷின் பேப்பர் வென்ட், என்னெல்லாம் வந்துச்சு. மீன்வைல் கொஞ்சம் யோசிக்காமல் எனக்கு கொஷின் பேப்பரை மட்டும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுங்கடா, ஓகேவா? எனக்கு ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணியோ இல்லை ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா கூட போதும். ஐ வில் கன்வெர்ட் இட் இன் டு பிடிஎஃப். ஓகே ரைட். பயாலஜி எடுத்துடலாம் தர்ஷினி, டோன்ட் வரி. மேக்ஸும் எடுத்துடலாம், பயாலஜியும் எடுத்துடலாம், நீங்கள் கவலைப்பட வேணாம். ஓகே டிகனா, கன்வர்ஷன், யூ வாண்ட் கன்வர்ஷன் ரைட்? ஓகே ஓகே ஓகேடா கண்ணா. ஸோ உங்களுக்கு வந்து சரி, இது யாராச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா நோட் பண்ணிக்கோங்கப்பா. கிளாரட் ஆஸ் ஃபார் இட். ஸோ MnO4 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் அசிடிக் மீடியம். MnO4 வந்துட்டு Mn2+ மாறுது, சரியா? Mn2+ மாறுது. சிமிலர்லி MnO4 வந்துட்டு ஹைட்ரோலிசிஸ் பண்ணுற டைமில் நியூட்ரல் பேஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் வில் பிகம் MnO4 2-. அண்ட் பேசிக் மீடியத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேசிக் மீடியத்தில் இட் வில் பிகம் MnO2. Okay, Claret. So please take a note of it, Rakana. Please take a note of it. So all the very best. எல்லாரும் சூப்பரா எழுதிட்டு வாங்க. ஒரு சில பேருக்கு 7:30க்கெல்லாம் ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருக்கும். மாஸ் காட்டுங்க. And trust me, trust the process. You are going to do wonderful in your exam. Okay va. Bye bye. Take care. Have a great day. Good night, Rakana. சாரி, குட் நைட்டா? ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன்டா, ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன். எனக்கு குட் நைட், உங்களுக்கு ஆல் த வெரி பெஸ்ட். கண்டிப்பாக கண்டிப்பாக மிரளி, மிரளி ஐ மீன் சாரி, அவங்க பேர் ரக்ஷனா. ஆஸ் soon as you finish it na, as soon as Claret உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்ணா. ப்ளீஸ் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் நீடட். Claret, ப்ளீஸ் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் நீடட். ஓகே, ஸோ மீன்வைல் நீங்கள் எனக்கு மெயில் அனுப்பிடுங்க ரக்ஷனா. ஆன் ப்ரையாரிட்டி டு திஸ் ரக்கனா. ஓகே, எஸ், பாய், ஆல் த வெரி பெஸ்ட். தைரியமாக இருங்க, வெற்றி நமதே. தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் பேசி மண்டே டென்ஷன் ஆக்கிக்காதீங்க, ஓகேவா? ரிலாக்ஸாக இருங்க, மாசாக எக்ஸாம் எழுதுங்க. அண்ட் எக்ஸாம் ஹால்குள்ளே போகிறது வரைக்கும் தான் என்ன கொஷின் வரும்னு யோசிக்கணும். எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு மட்டும்தான் யோசிக்கணும். ரிமெம்பர், பேராகிராஃப் வேணாம், பாயிண்டர்ஸ் வேணும், ப்ரெசன்டேஷன் முக்கியம். அண்ட் ஃபஸ்ட்டு 3 பேஜில் அடித்து திருத்தாமல் நீட்டாக எழுதுங்க, ஓகேவா? எஸ் எஸ் கண்ணா, யூ கேன் லீவ், யூ கேன் லீவ். All the very best. God bless you. We'll meet you back once you come after the exam. கண்டிப்பா கண்டிப்பா அபிஷேக். யாரெல்லாம் இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்களோ வாங்கடாக்கண்ணா. திஸ் இஸ் மை அன்அஃபிஷியல் பேஜ். அஃபிஷியலாக ஒன்று NT அப்டேட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஒரு 47,000 ஃபாலோவர்ஸ் கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் என் சேனலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். தட் இஸ் மை அஃபிஷியல் அக்கௌண்ட். இது என்னோட அன்அஃபிஷியல் அக்கௌண்ட். இதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதுலேயும் ரெக்வஸ்ட் கொடுத்துக்கோங்க. We will ensure that we are connecting throughout. Okay va? All the very best. Neelavati, Rakshita, Abhishek, Manigandan, Darshini, Edits, Giri, Darshu. All the very best. All the very best, Rakana. Thank you. Thank you so much. Claret, all the very best. Manigandan, all the very best. Ananya, all the very best. Yeah, right. Sam Johan, all the very best. Darun,
வேற யாராச்சும் மிஸ் பண்ணிட்டேனா? Crazy Tiki, all the very best, all the very best. எல்லாரோட பேரும் சொல்ல முடியல. So but still I'm here with you guys. All the very best. வெற்றி நமதே. தைரியமா போய் எழுதிட்டு வாங்க. I will be praying for you guys. Okay, literally I'll be praying for you guys. பயத்தை தூக்கி தூர போடுங்க கண்ணா. சுதாதாஸ், it is not going to help you. எஸ் எஸ்டரிஃபிகேஷன்ல கார்பாக்சிலிக் ஆசிட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆசிட் அன்ஹைட்ரேட் கூட யூஸ் பண்ணலாம்டா கண்ணா. ஆசிட் அன்ஹைட்ரேட் கேன் ஆல்சோ பி யூஸ்ட். ஓகே, காட் பிளஸ் யூ கண்ணா. ராஜி போஸ், ஆல் த வெரி பெஸ்ட். ஓகே ஜெனி, ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ரக்ஷனா. தேங்க்யூ ஸோ மச் ரக்ஷனா. கிளாரட் கார்பாக்சிலிக் ஆசிட் வச்சும் உங்களால் பண்ண முடியும். அது இல்லைன்னா ஆசிட் அன்ஹைட்ரேட் வச்சும் உங்களால் பண்ண முடியும். ஸோ ஏதாச்சும் ஒரு ஆசிட் குரூப் அங்கே இருக்கணும், சிஓஓ அங்கே இருக்கணும். சிஓஓ குரூப் அங்கே இருந்துச்சுனாவே எஸ்டரிஃபிகேஷன் வில் ஹேப்பன். அதுக்கு நீங்கள் வந்து எதர் ஆல்கஹால் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கலாம், இல்லைன்னா ஆல்கஹாலும் கார்பாக்சிலேட் குரூப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆசிட் அன்ஹைட்ரேட்ஸை கூட, ஆசிட் அன்ஹைட்ரேட்ஸை கூட எடுத்துக்கலாம். ஓகே, அச்சோ ஜெனி, நோ கவலைப்படாதீங்க. which we want to come live as soon as you finish your exam, come டா. நான் இங்கே தான் இருப்பேன். ஆல்ரெடி ஃபீவர். அபிஷேக், ஹெல்த் முக்கியம் கண்ணா. ஸோ ரிலாக்ஸாக இருங்க. நீங்கள் படித்ததை எழுத பாருங்கள். ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. ஹாவ் அ வாட்டர் பாட்டில் வித் யூ. ஓகே, ஸ்ட்ரெஸ் எடுக்காமல் இருங்க. ஃபைன். ஓகே, எனக்கு தெரியும் சாம் ஜோஹன் 4 மணிக்கெலாம் வந்தப்போவே எனக்கு தெரியும். பிகாஸ் இன்ஸ்டாகிராமில் நானும் சாமும் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவர் சொன்னார், மேம் நான் 2 மணிக்கு தூங்கி 7 மணிக்கு எழுந்திரிச்சிடுவேன் மேம்னு. ஓகே, பையன் எப்படின்னு தூங்க மாட்டான் தான், எக்ஸாம் பயத்தில் உட்காந்துருப்பாரு அப்படின்னு நான் நினச்சேன். அதே மாதிரி அவர் வந்துட்டார். ஸோ இட் ஹேப்பன்ஸ் ராக்கண்ணா. அட்லீஸ்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் போய் தூங்குங்க, சரியா? அண்ட் லைக் போடாதவங்க லைக்கை தட்டி விட்டுருங்கடாக்கண்ணா. let us reach maximum number of likes. ஓகேவா, ஒரு 300 ரீச் பண்ணுவோம். क्या बोले रही है सुमित? You can talk with me in this is Tamil, Sumit. This is Tamil. Sure Akshana, I'll be waiting for that. Claret, yes dakana. You guys also did an amazing job. உண்மையிலேயே சொல்கிறேன். ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க, நான் உங்களுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் ஓகே பார்த்துடலாம். சுதா, நோ ஃபியர், ரிலாக்ஸாக எழுதுங்க. அங்கே நமக்கு என்ன தெரியுமோ அதை தான் எழுத முடியும். பயந்தோம்னா இருக்கிறதும் நமக்கு அதனால தான் நான் சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் பேசி டென்ஷன் ஆகிட்டு இருக்காதீங்க. ரிலாக்ஸாக ஒரு மூளைக்கு உட்காந்து படிங்க. எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமா போய் பேசுங்கன்னு சொன்னதுக்கான காரணமே அதுதான். பிகாஸ் அவங்கள்ட்ட பேசி அவங்க இது படிச்சிருக்காங்க, நீங்கள் இது படிக்கலன்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் ஆகி இருக்கிறதும் மறந்து போயிடும். சரியா? மிரேலி தேக்கண்ணா, அட்லீஸ்ட் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடியாச்சும் கொஞ்சம் தூங்கிட்டு போங்க. இட்ஸ் வெரி பேட் ராக்கண்ணா. ஹெல்த் முக்கியம். ஏன்னா எனக்கு அன்றைக்கி ஃபஸ்ட்டு யூனோ ஆஃப்டர்நூன் வந்துருங்க, சரியா? ஆஃப்டர்நூன் எக்ஸாம் முடிச்ச கையோடு நீங்கள் வந்து சேனலை பார்த்தீங்கன்னா நான் இருப்பேன். ஓகே, ஆர் சாம் கிரி, சுமித், அபிஷேக் எல்லாரும் இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்களா? யூ கைஸ் மெசேஜ் மீ ஒன்ஸ் யூ ஹாவ் கம். யூ கைஸ் மெசேஜ் மீ. நம்ம அதுக்கப்புறமா பேசுவோம். தருண், எனக்கு தெரிஞ்சு நான் தூங்கி ஒரு 2-3 நாள் கிட்ட ஆச்சு. ஐ வாஸ் ஸ்லீப்பிங் லைக் 3 hours 2 hours அந்த மாதிரி டைம் கிடைக்கும்போது அப்போ எப்போவாச்சும் தூங்கிட்டு இருந்தேன். ஓகே, சரி, ஃபஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸை பார்த்துடலாம். I'll show you the structure.
guys, others can leave. Okay, others can leave. யாருக்கு குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் பார்க்கணும் டைம் இருக்கோ அவங்க மட்டும் இங்க இருங்க, பாக்கி எல்லாரும் you can leave. fine. இப்போ குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை see, இதுதான் உங்களோட குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர். கரெக்டா? இதுல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த் டோட்டலா 6 கார்பன் இருக்கு. இந்த கார்பன்ஸ்ல 2ல இருந்து 5வது கார்பன் வரைக்கும் டோட்டலா 4 கைரல் கார்பன்ஸ் இருக்கு. இந்த கார்பன்ல தேர்ட் கார்பன்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ரைட் சைட்ல மட்டும் தேர்ட் கார்பன் மட்டும் ரைட்ல ஹைட்ரஜன் லெஃப்ட்ல OH வந்திருக்கும். பாக்கி எல்லாத்துக்குமே ரைட்ல OHும் லெஃப்ட்ல ஹைட்ரஜனும் வந்திருக்கும். சரியா? இப்போ இதுல யாரு ஆல்பா யாரு பீட்டா அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம், என்கிட்ட அவங்களோட கம்பேரிசனே இருக்குமே. எங்கவன் where is he? ஓகே ஃபைன். இப்போ இவனை எப்படி க்ளோஸ் ஸ்ட்ரக்சரா கன்வெர்ட் பண்றது அப்படிங்கறத நான் சொல்றேன். சரியா? how to convert him into a closed structureங்கிறத சொல்றேன். ரொம்ப ஈஸி. இங்க CHO இருந்துச்சா, இங்க CHO இருந்துச்சா, இந்த கார்பனை மட்டும் இங்க வச்சிருவீங்க. சரியா? பாக்கி இந்த OH இங்க கனெக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இங்க OH இருந்துச்சா, இந்த OHல ஹைட்ரஜனை தூக்கி இந்த கார்பன் கூட கனெக்ட் பண்ணி ஆக்சிஜனை நேரா CHO கார்பன் ஆல்டிஹைட் கார்பன் கூட இப்படி கனெக்ட் பண்றீங்க. இதுதான் நம்மளோட க்ளோஸ் ஸ்ட்ரக்சர். புரிஞ்சுச்சா? இதுதான் நம்மளோட க்ளோஸ் ஸ்ட்ரக்சர். ஆக்கனா கைஸ், அதர்ஸ் கேன் லீவ். யாருக்கெல்லாம் இந்த ஸ்ட்ரக்சர்லாம் பார்க்கணும் டைம் இருக்கும், வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை நான் வந்து எபிமர்ஸாக கன்வெர்ட் பண்ணும், ஆனோமர்ஸ் எபிமர்ஸாக கன்வெர்ட் பண்ணும். என்ன பண்ணலாம்? இந்த ஆக்சிஜனை இங்கே போட்டுட்டேன். தென் இங்கே டோட்டலாக 6 கார்பன் இருக்கிறதுனால 5 இந்த ஸ்ட்ரக்சரில் வரும், 1 வெளியில் வரும். நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஒரு பென்டைல் ஸ்ட்ரக்சரை வரைஞ்சிக்கிறேன். இந்த பென்டைல் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஆக்சிஜன்லேருந்து டுவர்ட்ஸ் கிளாக்வைஸ் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் கார்பன் இருக்கு. சரியா? இப்போ நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ட்ரிக் என்னன்னா, ட்ரம், அதாவது ட்ரம் DR டவுன், இங்க கீழே யாரெல்லாம் வருவாங்க, ரைட் சைட்ல இருக்கிற ஆளுங்க. சரியா? OH இங்க கீழே, OH இங்க கீழே, ஹைட்ரஜன் இங்க கீழே, OH இங்க கீழே. சரியா? whereas ஃபிஃப்த் கார்பன் மட்டும், ஃபிஃப்த் கார்பன்ல மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஹைட்ரஜன் அண்ட் CH2OH இருக்கா, CH2OHக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து மேலே கொடுத்துருக்கோம், ஹைட்ரஜனை கீழே கொடுத்துருக்கோம். இஸ் தட் கிளியர்? எஸ். அதுக்கப்புறமா ஆல்பா குளுக்கோஸ்க்கும் அதே மாதிரி தாங்க நீங்க ஸ்ட்ரக்சர் எழுதுவீங்க, பீட்டா குளுக்கோஸ்க்கும் அதே மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் எழுதுவீங்க. இவங்களையெல்லாம் நம்ம சைக்ளிக் எபிமர்ஸ்னு சொல்லுவோம், ஆர் ஆனோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? கிளியரா? டேக்கனா இப்போ குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுச்சா ஜெனி? புரியலடா கண்ணா, அந்த PDF பிரிண்ட் பண்ணா ஃபாண்ட் தர்மல் என்ன ஃபாண்ட் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணா கிளியரா தெரிய மாட்டேங்குதா தர்ஷினி? இஸ் இட் நாட் கிளியர்? டேக்கனா பிரிண்ட் லேண்ட்ஸ்கேப்ல எடுத்து பாருங்க. ஆர் டெக்ஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கு, சைஸ் குட்டியா இருக்கா? 1 minute, let me try something. ஒரே நிமிஷம் கண்ணா.
I will try something what I can do. I'll see what I can do. Maybe phone la தானே நீங்க பாப்பீங்க, இந்த சைஸ்ல தட்டுமா? Shall I give it in phone format? Phone or formatல தட்டுமா? Yes. So just give me a minute ராக்கண்ணா, நான் உங்களுக்கு phone formatல convert பண்ணி அனுப்புறேன். ஒரே நிமிஷம். என்னென்ன chapters? Aldehyde, alcohol, phenol, amine, haloalkanes, biomolecules add பண்ணியாச்சா? எஸ், பயோமாலிகுல்ஸ் 5 இருக்கு. இதில் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி இருக்குது, கெமிக்கல் கைனடிக்ஸ் இருக்குது, சொல்யூஷன் இருக்கா? சொல்யூஷன் மிஸ்ஸிங். சொல்யூஷன்ஸ் இல்லை, சொல்யூஷன் தான் மிஸ்ஸிங். Solution, aldehydes, amines, alcohols, halo, DNF 3, okay. Coordination, okay. Okay. Tekana PDF is ready. Just give me a minute. Just a minute. Okay. So, Jenny, Darshini, நான் நம்ம சேனல் மேனேஜருக்கு அனுப்பியிருக்கேன். Don't worry, Jenny, don't worry. My prayers are always there with you. சரியா? நீங்கள் கவலையே பட வேணாம். I am always there with you. நீட் நம்பிக்கை கோர்ஸில் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணலாமா? கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம் கண்ணா. For sure you can join. Okay. So, Darshini, as soon as I get the link, I will share it with you. Okay, எல்லார்த்தையுமே நான் ஷேர் பண்ணுறேன். Yes. ஒரே நிமிஷம், I will get it done. Okay. Rakshana. சார் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஓகே தர்ஷினி, நான் என்ன பண்ணேன் இப்போ? How to convert PDF to link. Bye Kana, all the very best, all the very best. Got it. Dekana, இதை ட்ரை பண்ணி
பட் இதை ஷார்ட் லிங்காக மாற்றணுமோ? என்னாச்சு ஜெனி, ப்ளீஸ் டோன்ட் வரி. நீங்கள் ஆல்ரெடி எல்லாம் படிச்சிருக்கீங்க. ரிலாக்ஸாக இருங்க ஜெனி. இப்போ கடைசி நேரத்தில் உட்காந்து இஃப் யூ ஆர் பட்சிங் எவ்ரி திங், உங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ரிலாக்ஸ் ஜெனி. கன்வர்ஷன்ஸ் ரீகேப் பார்த்தலாம், கவலைப்படாதீங்க. மேம் 3 கார்பன். கரெக்ட் ராக்கண்ணா. வெரி குட் கிளாரட். தேர்ட் கார்பனில் OH வந்து லெஃப்டில் இருக்கும். வெரி குட். அப்படி இருந்தால் தான் அது ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கும். இதாச்சி லாஸ்ட்டாக ஒரு மோட்டிவேஷன் சொல்கிறத விட நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். யூ கைஸ் நோ வாட் டு டூ, வாட் நாட் டு டூங்கிறது உங்களுக்கு தெரியும், சரியா? ஸோ நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. எல்லாம் எனக்கு தெரியும், நான் சூப்பராக எழுத போகிறேன் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் போய் எக்ஸாமை எழுதுங்க. கண்டிப்பாக நல்ல மார்க் வரும். ஓகே? அண்ட் இதில் மோட்டிவேஷன் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைடா. எக்ஸாம் ஹால் அப்படிங்கிறது ஒரு போர்க்களம், சரியா? ஒரு வார் ஜோன். அந்த வார் ஜோனில் அந்த டைமில் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும், சரியா? புரிஞ்சுச்சா? ஹாரிர் ஹென்றி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் ஸோ சாரி ராக்கண்ணா, ஐ எம் ஸோ சாரி. பட் கவலைப்படாதீங்க. I can understand in what situation you are, but all I have to say is, இப்போ அட்லீஸ்ட் எல்லா போர்ஷனையும் ரிவைஸ் ஆச்சு பண்ணுங்கள். அதுக்கு தான் நான் ஒரு PDF வந்து இங்கே லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அட்லீஸ்ட் ட்ரை டு ரெசிப்ரோகேட் வாட் இஸ் தேர் இன் த PDF. அதையாச்சும் படிச்சுட்டு போங்க, கண்டிப்பாக மார்க் வாங்கிடலாம், சரியா? ஐ நோ ஹவு ஹார்ட் இட் வில் பி ஃபார் யூ, பட் லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். அப்பா உங்கள் கூடவே தான் இருப்பார், சரியா? ஸோ ப்ளீஸ், நீங்கள் தான் வீட்டில் அப்பா அம்மாக்கும் எல்லாருக்கும் ஸ்ட்ரென்த் சொல்ல வேண்டிய ஆளாக இருப்பீங்க. ஸோ கிவ் யுவர் பெஸ்ட், ட்ரை யுவர் பெஸ்ட். ஓகே? டோன்ட் வரி ரக்ஷனா, யூ ஹவ் காட் இட். உண்மையிலே சொல்கிறேன், யூ ஹவ் காட் இட். யூ ஆர் கோயிங் டு டூ பெஸ்ட். ஓகேவா? ஜெனி, I am sharing you a document ராக்கண்ணா. I'll share you the document. இப்போ ஜெனி பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அந்த டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக ஒரு தடவை ரீகேப்சுவேட் பண்ணி பார்க்கணும், சரியா? ஐ திங்க் அது பின் கமெண்ட்டில் இருக்குது கண்ணா. இட் இஸ் இந்த பின் கமெண்ட். ஸோ பின் கமெண்ட்டில் எல்லா நோட்ஸுமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ட்ரை டு ரிவைஸ் தட். ஓகேவா? ஓகே, பை மிராலி, தேங்க்யூ, ஹாவ் அ கிரேட் டே, பபாய். எக்ஸாம் முடிச்சுட்டு எல்லாரும் வந்துருங்க, சரியா? எக்ஸாம் முடிச்சுட்டு எல்லாரும் வந்துருங்க. We will check how the exams were. Nernst equation, first order இதெல்லாம் வரதுக்கான சான்சஸ் அதிகம். ஓகே, தர்ஷினி, I have informed him that கண்ணா once the link is come நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகே, ரக்ஷனா, ஓ சாரி டாக்கண்ணா. Once I get the link, I'll share it with you. Okay, once I get the link, I will share it with you. Dekana, guys, he's not responding. So, and the PDF, நீங்க 1 minute.
ஒரே நிமிஷம். PDF rotated to portrait அப்படின்னு just Googleல search பண்ணி பாருங்களேன் தர்ஷினி and others. If you are not able to, if you are not able to convert it, just PDF rotator to portrait அப்படின்னு search பண்ணி பாருங்களேன். If you are able to get that link na, ஒரு PDF rotatorன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வருது, அதில் போட்டிங்கன்னா that each and every page is getting rotated and it is coming da kana. So check பண்ணி பாருங்க தர்ஷினி. Okay, because channel manager phone எடுக்கல and I think he's on deep sleep, so அதனால please check this da kana. Okay, set difference இருக்கும் da kana. கார்த்திக் நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க, you will do the best. Okay வா, ரைட்டா? Yes, so shall we wind up? Right, I'm so sorry Darshini, அது மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. PDF rotated to portrait அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்க, you will get the app டாக்கனா, you will get the link, web link கிடைக்கும், அதில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா you are able to do it. Okay, ஏன்னா இது அனிமேட்டட் ஃபைலுங்கிறதுனால ஃபைல் சைஸ் இஸ் லார்ஜ், I don't know how to share it with you, அதனால தான் யோசிக்கிறேன். Okay, all right, so எல்லாரும் எக்ஸாமை நல்லபடியாக எழுதிட்டு வாங்க, all the very best, and I'll see you guys after the exam. Tada, bye bye, take care, have a great day.